ஹாய் கைஸ், 2026ல் ரிலீஸ் ஆன டீச்-யூ-எ-லெசன்ற ஒரு ஆக்ஷன் ட்ராமா தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மொத்தமாக 10 எபிசோட் இருக்கு. அது எல்லாமே நம்ம ஒரே எபிசோடாக பார்த்துடலாம். சீஸோட ஸ்டார்டிங் சீனே மின்னுன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டை தான் காமிக்கிறாங்க. இவன் ஹை ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறான். போகிற வழியிலேயே தனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்து கோமாவுக்கு போயிட்டா ஆஃப்டர் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் வேக்கப் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு அவனோட ஸ்கூல் லைஃப் ரொம்பவுமே நரகமாக போய்கிட்டு இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்றது நம்ம ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரிய வருது. ஆக்சுவலா மின்னோட கிளாஸ்மேட் சூக்குன்ற ஒரு பையன் அந்த ஸ்கூலோட மாடியில நின்று சூசைட் பண்ணிக்கிறதுக்காக நிக்கிறான். அதே மாதிரி அங்கிருந்து கூச்சி இறந்தும் போயிடுறான். தன்னோட கிளாஸ்மேட் இப்படி மாடியில இருந்து கூச்சி சாகுறத நேர்ல பார்த்த மின் இப்பதான் அவனோட சுச்சுவேஷன் இவ்வளவு மோசமா மாறுறதுக்கு காரணம் என்னன்றத நினைச்சு பாக்குறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாப் ஸ்டிக்கர் எடுத்து ஸ்கூல் புலிஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம சூக்கோட கையில கொடுத்துருப்பாங்க. யாரு இதை வச்சிருக்காங்களோ அவங்களதான் இந்த ஸ்கூலோட ஆபீசியலா மாப் போடுறவங்களா வச்சிருப்பாங்க. தென் அவங்கள பார்த்துட்டு எல்லாருமே கலாய்க்கிறது, புள்ளி பண்றது, இந்த மாதிரி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி இது மின்னோட கையில தான் இருந்திருக்கும். ரொம்ப நாள் மின்ன வச்சு ரொம்பவுமே கொடுமைப்படுத்தி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படி மின்னோட கையில இருந்து அடுத்து சூக் விக்டிமா மாறினானா, அந்த புள்ளி ஸ்டூடெண்ட்ஸ்ல யுன்னு ஒரு பையன் இருக்கான். அவன் அவனோட அப்பா ஆட்சியில இருக்கிறதுனால ரொம்பவுமே இன்ஃபுளுயன்ஸ் ஆன ஒரு ஃபேமிலில இருந்து வந்திருக்கான். சோ அதனால எல்லாத்தையும் புள்ளி பண்றது, கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஒன் டே கிளாஸ் டீச்சர் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க அதே லெசன் சேம் டைப்புக்கு போன்ல போட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்ப அந்த கிளாஸ் டீச்சர் நீ இந்த மாதிரி பண்றது நல்லா இல்லப்பா, ஒரே டாபிக்க கேட்டுட்டு இருக்க, நானும் அதுதானே நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க என்ன நல்லா நடத்துறீங்க, நீங்க நடத்துறது ரொம்பவுமே இரிட்டேட்டிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ் டீச்சரவே ரொம்ப புள்ளி பண்ற மாதிரி ரொம்ப அசிங்கமா பேச ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு இருந்த ஷூக் பொறுத்துக்க முடியாம, நீ ரொம்பவுமே பண்ணிட்ட, இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம யுன்ன அடிக்க, அன்னையில இருந்து புள்ளிஸோட அடுத்த விக்டிமா நம்ம சூக் மாறி போறான். அவனோட கையில அந்த மாப் ஸ்டிக்கர் கொடுத்து அவனை எல்லாருமே புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மின் எப்படியாவது சூக்க காப்பாத்தலான்றதுக்காக கிளாஸ் டீச்சர் கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி போறான். ஆனா கிளாஸ் டீச்சர்ஸே அவனுக்கு பயந்து போய் பேசிக்கிட்டு கேட்டு அவன் எதுவுமே பேசாம அங்க இருந்து வந்துடுறான். ஆக்சுவலா 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இன்னொரு ஸ்கூல்ல ஒரு டீச்சரை ஸ்டூடெண்டே கொலை பண்ணி இருந்திருப்பான். தன்னைய மாதிரியும் சூக் மாதிரியே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் காப்பாத்துறதுக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு மின் அவனோட ஹோப் ஃபுல்லாவே இழந்திருப்பான். அதனாலதான் போற வழியில கூட தனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆக்சுவலா ஷூக்மே இந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிறான். தன்னை காப்பாத்துறதுக்கு யாரும் வர போறது இல்லைன்றனால சூசைட் பண்ணி அவனோட உயிரை அவனே எடுத்துக்கிறான். சோ சூக் இறந்து போனதுனால இன்வெஸ்டிகேஷனுக்காக போலீஸ் வர்றாங்க. ஃபைனலி மின்னுக்கு ஒரு ஹோப் வருது, இனிமேல் நம்ம கஷ்டமெல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். ஆனா அவன் யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த புள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, போலீஸ் எல்லாம் எங்களை எதுவுமே பண்ணிட முடியாது, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ அவங்க சொன்னது மாதிரி தான் நடக்குது. கேஸ க்ளோஸ் பண்ணிட்டு அந்த போலீஸ் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இப்ப அகைன் சூக் இறந்ததுக்கு அப்புறம் அந்த மாப் ஸ்டிக்கை நம்ம மின்னோட கையில கொடுத்து அவனை புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. மின்னுமே சூக் மாதிரி நம்ம சூசைட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ட்ரை பண்றான். ஆனா அவனுக்கு ரொம்பவுமே பயமா இருக்கு, அவனால சூசைட் பண்ணிக்க முடியல. அதனால திரும்ப ரிட்டர்ன் வந்துடுறான். அகைன் கிளாஸ்க்கு திரும்பி வரும்போது ஒரு புள்ளி என்ன பண்றானா, என்ன ஒரு ரீசனுமே இல்லாம அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க, யாருமே எப்பவும் போல இன்டர்ஃபியர் ஆகி அவனை தடுத்து நிப்பாட்டல. அவன் அடி வாங்கிக்கிட்டு இருக்க. இப்ப யாரோ அந்த புள்ளிய போட்டு அடிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த புள்ளி ஸ்டூடெண்ட் திரும்ப அவனை அடிக்க போக, ஆனா அதுக்குள்ள திரும்ப அவனை அடிச்சு கீழே தள்ளிடுறான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கப்பா, நான் உன்னோட வயசுல ரொம்ப பெரியவன், அதனால கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சொன்னதோட மட்டும் நிப்பாட்டாம அவனை அடிச்சு காத்துல பறக்க விட்டுட்டு இருப்பான். இதை யூன் இருக்கான்ல, அதாவது அந்த புள்ளி ஸ்டூடெண்ட், அவனும் அவனோட கேங்கு பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இப்ப யூன் நீ யாரு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் நியூ டீச்சர் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். இப்ப யூன் எல்லாருமே கேமரா ஓபன் பண்ணி ரெக்கார்ட் பண்ண சொல்லிட்டு, டீச்சர்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்க கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி வார்ன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அந்த ஆல்ரெடி அடி வாங்கின அந்த புள்ளி ஸ்டூடெண்ட் இருக்கான்ல, அவன் டீச்சர் தானே, இப்ப கேமரா முன்னாடி நீ அடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ ஆசைப்பட்டு கேட்டுட்ட, அப்ப அடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப கேமரா முன்னாடியே அவனை போட்டு பொழந்துட்டு இருப்பான். என்ன நடந்தாலும் எட்டி பார்க்கறது அந்த பிரின்சிபல் இப்பதான் எட்டி பாக்குறாரு. நீ யாருப்பா, எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, நான் இன்ஸ்பெக்டர், ப்ரொடெக்ஷன் டீம்ல இருந்து வந்திருக்கான், எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனால அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். தென் இதோட மெயினான பர்பஸே ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் புள்ளி பண்றதுனால இறந்து போற ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுக்காம விடுறாங்களோ அதை மறைச்சு வைக்கிற ஸ்கூல்ஸ், அப்புறம் இது எல்லாத்தையுமே ஒழுங்குபடுத்துறது தான் எங்களோட மெயின் எய்மே அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அகைன் அந்த பிரின்சிபல் ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கிறது அவ்வளவு ப்ராப்பர் இல்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா வேர்ட்ஸ் வேலை பார்க்காத இடத்துல பிசிக்கலாவும் டீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் இருக்கு, உத்தரவு இருக்கு அப்படின்னு
அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். தென் அந்த பிரின்சிபல் இன்ஸ்பெக்டர் கானை வந்துட்டு ரூமுக்கு கூட்டிட்டு போய் இந்த மெத்தட்லாம் இங்க ஒர்க் ஆகாதுப்பா, ஏன்னா இங்க இருக்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இன்ஃபுளுயன்ஸ் ஆன ஃபேமிலில இருந்து வந்தவங்க, எல்லாருமே பவர்ஃபுல்லான ஆளுங்க. அதுலயும் வந்துட்டு நீ சொல்றீல அந்த சூக்கோட வந்துட்டு கிளாஸை வந்து இன்சார்ஜ் எடுத்துக்க போறேன்னு, அந்த கிளாஸ்ல இருக்க அந்த யூன்ற ஸ்டூடெண்டோட அப்பா வந்துட்டு தேசிய கட்சியில வந்து மிகப்பெரிய ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்ட அடுத்த செகண்டே ஹான் வந்து சிரிச்சுக்கிட்டு, அப்ப அவன் தான் இனிமேல் என்னோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த கிளாஸ் ரூம்குள்ள போறான். போன அடுத்த செகண்ட் அந்த புள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே புரிஞ்சுக்கிறாங்க நமக்கு வந்துட்டு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு. இப்ப கிளாஸ் ரூம்ல இருக்க எல்லாருமே வந்துட்டு அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறான். சூக்கோட நேம் வர வரைக்கும் அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டு சூக்கோட நேம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியுமா எப்படி அவன் இறந்து போனானு அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த கிளாஸ்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு நக்கலா சிரிச்சுக்கிட்டு அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான், அந்த ஃபெயிலரை வந்து தாங்கிக்க முடியாம வந்து சூசைட் பண்ணிக்கிட்டான் முட்டாள்தனமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே வந்துட்டு நம்ம ஹானுக்கு வந்து கோவம் வந்து கிளாஸ்ல இருக்க எல்லாரும் முன்னாடியும் தூக்கி போட்டு வெளுத்துட்டு இருப்பான். உங்களோட கிளாஸ்மேட் ஒரு பையன் வந்து இறந்து போயிருக்கான், அப்ப கூட வந்துட்டு அவன் மேல வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கம் இல்ல, வருத்தமா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தான் அடிப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க இருக்க எல்லாருமே பார்த்துட்டு எல்லாரும் வந்து புஷ்அப்ஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, யூன் வந்துட்டு உட்காந்துக்கிட்டே யாரும் வந்து புஷ்அப் எடுக்க கூடாது, எல்லாரும் அவங்கவுங்க சீட்ல உட்காருங்க அப்படின்ற மாதிரி ஆர்டர் போடுறான். அகைன் வந்துட்டு நம்ம ஹான் வந்து திரும்பவுமே வந்து புஷ்அப்ஸ் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அங்க இருக்க யாருமே வந்து அசையல. இதை பார்த்துட்டு ஹியூன் வந்து சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றானா, இங்க இருக்கிறத பார்த்தா உங்களை விட எனக்கு தான் வந்துட்டு ரொம்பவுமே பயப்படுறாங்க போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப பக்கத்துல வந்துட்டு ஹியோனோட ஹெட்டை புடிச்சு அவனோட டெஸ்க்ல வச்சு அடிச்சு புடிச்சுக்கிறான். தென் வந்துட்டு இப்ப நீ புஷ்அப் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, யூன் பயந்துகிட்டே புஷ்அப் பண்ண ஆரம்பிக்கிறான். இதை பார்த்துட்டு மத்தவங்களுமே பயந்துகிட்டு வந்து புஷ்அப் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப லஞ்ச் டைம் வந்துட்டு எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க. அகைன் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் புள்ளி பண்ணிக்கிட்டு அந்த லைனை வந்து கட் பண்ணி விட்டுட்டு இவன் முன்னாடி வந்து நிக்கிறான். இதை பார்த்துட்டு ஹான் வந்து ஸ்டாப் பண்ணி லைன்ல நில்லு, உனக்கு ஃபுட்டு வேணும்னா வந்துட்டு லைன்ல நின்று ப்ராப்பரா வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவன் சொல்றது எதையுமே வந்துட்டு காதுல வாங்காம முன்னாடி வந்து அவனோட கையை வச்சு அந்த ஃபுட்டை எடுக்கிறான். உடனே நம்ம ஹான் வந்துட்டு வெளியே வந்து அவனோட பின்னாடியே எட்டி உதச்சு, எனக்கு இந்த மாதிரி ஃபுட்டை யாராவது இன்சல்ட் பண்ணாங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதனால மன்னிச்சிரு, இப்ப இந்த இடத்தையும் கிளீன் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப அன்னைக்கு நாள் ஃபுல்லா வந்து இன்ஸ்பெக்டர் மேல இருந்த அந்த கோபத்தை நம்ம மின் மேல காமிச்சிட்டு அவனை வந்துட்டு அந்த இடத்துல புள்ளி பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ண சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் தான் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுற வகையில இவனோட வீட்டுக்கே டைரக்டா போயிட்டு அவங்க அப்பா இருக்கும் போதே, உங்களோட பிள்ளையை நீங்க ஒழுங்கா வளர்க்காத காரணத்தினால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவனோட வந்துட்டு இவனுமே ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அப்பா வான் பண்றாரு, நீ விஷயத்துல தலையிடாத இல்லாட்டா நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களால முடிஞ்சா என்னை ஃபீல் பண்ண வைங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா கண்ணு முன்னாடியே வந்துட்டு காதை பிடிச்சி இழுத்துட்டு போய் பாத்ரூமை வந்துட்டு கிளீன் பண்ண வைக்கிறான். ஆக்சுவலா பாத்ரூம் வந்துட்டு வேற எங்கேயும் கிளீன் பண்ணல, அவனோட வீட்டுல தான் வந்துட்டு அவனோட டாய்லெட் தான் வந்து கிளீன் பண்ண வச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப இன்ஸ்பெக்டர் ஹானை வந்துட்டு ஃப்ரேம் பண்றதுக்காக அவனோட தலையை இடிச்சுக்கிட்டு அவனோட அப்பாவை கூப்பிட, இப்ப அவங்க அப்பா வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்றது, உங்களோட முட்டாள் சன் வந்துட்டு அவராவே தான் இடிச்சுக்கிட்டாரு, அதெல்லாம் நான் வந்து பிளேம் எக்ஸப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஆப்பிள் சாப்பிட்டுட்டு ரொம்ப கேஷுவலா இருந்து சொல்லிட்டு இருப்பான். யூன் கண்டினியூஸா இன்னுமே வந்துட்டு நம்ம முன்ன வந்து டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருப்பான் டெய்லியும். ஸோ இதை கேள்விப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஹான் வந்துட்டு அவன் கிட்ட போயிட்டு, இட்ஸ் ஓகே, நீ வந்துட்டு யாராவது உன்னை புள்ளி பண்ணும்போது அட்டாக் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஆனா நீ வந்து ஓட கத்துக்கலாம், அது தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அவனுக்கு வந்துட்டு நல்லா ஓடுறதுக்கு டெய்லியுமே வந்து ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். ஆஃப்டர் ட்ரைனிங் வந்துட்டு ரெண்டு பேருமே ஒன்னா போய் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வந்துட்டு நம்ம மின் கிட்ட வந்துட்டு நம்ம ஹான் என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ இதையே வந்துட்டு வீட்டுல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே எப்பவுமே ஒர்க்ல வந்து பிஸியா இருப்பாங்க, எனக்கு வந்து பேச டைமே கொடுத்தது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி பரவாயில்ல கவலைப்படாத, நீ வந்துட்டு எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு மின்னுக்கு வந்துட்டு நம்ம இனிமேல் நல்லா இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்ப என்னோட அப்பா ரியூ இருக்கார்ல, அவர் டைரக்டாவே வந்துட்டு எஜுகேஷனல் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, நானும் என்னைய மாதிரி வந்துட்டு வசதியா இருக்க சில பேரண்ட்ஸ் வந்துட்டு சும்மா இருக்க மாட்டோம், எங்களால வந்துட்டு எங்க குழந்தைங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு இருக்க முடியாது, அதனால இமீடியட்டா வந்துட்டு அந்த எஜுகேஷனல் ப்ரொடெக்ஷன் ஆஃபீஸை வந்து ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி விட்டுட்டு வராரு. அடுத்து வரப்போற எலெக்ஷனுக்காக ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ்க்கு போறதுக்காக வந்துட்டு நம்ம யூனோட அப்பா வந்து போயிட்டு இருக்காரு. ஆனா அங்க போய் பார்த்தா அவர் ஆல்ரெடி வாங்கின ஊழல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பொண்ணோட அஃபேர் வச்சிருக்கிறது, இது எல்லாத்துக்கான ப்ரூஃப்மே வந்துட்டு டிவில வந்து ஓடிட்டு இருக்கோம். அங்க எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் வளைச்சு பிடிக்க அங்க இருந்து மறைஞ்சு போறதுக்காக வந்துட்டு ஒரு ரூம்குள்ள போக அங்க வந்து அமைச்சர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்க நடக்கிற எல்லாமே வந்துட்டு நான் தான் அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்காக இப்படி பண்ணுனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறான். நான் வந்துட்டு இந்த ஆபீஸை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு 2 இயர்ஸா வந்துட்டு போராட்டம் பண்ணி கடைசியா சக்சஸ்ஃபுல்லா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கான். இதை யாராவது ஷட் டவுன் பண்ண நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு இதுதான் நிலைமை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இப்ப யூனோட அப்பா என்னை விட வந்துட்டு இன்னுமே மோசமா இருக்க பொலிட்டீசியன்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அப்புறம் எதுக்கு என்னை வந்து டார்கெட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நீ எங்களோட டார்கெட் கிடையாது, உன்னோட சன் தான் எங்களோட டார்கெட்டு, நீ ஃபாலோ ஆனினா அவனுமே ஃபாலோ ஆவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நெக்ஸ்ட் டே வந்துட்டு யூனோட அப்பாவை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போக, அப்புறம் வந்துட்டு நம்ம யூன்னா வந்துட்டு அந்த ஸ்கூல்ல இருக்க வந்துட்டு புது விக்டிம் அவன் கையில வந்து அந்த மாப்ஸ்டிக்கை கொடுத்து எல்லாருமே வந்து புள்ளி பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. கோவத்தோட உச்சிக்கு போன அவன் என்ன பண்றானா, எல்லார் மேலுமே வந்துட்டு மண்ணெண்ணையை ஊத்தி விட்டு உயிரோட கொளுத்தலான்னு ட்ரை பண்ணும்போது இப்ப இன்ஸ்பெக்டர் ஹான் வந்து தடுத்து நிப்பாட்டி அவன் முன்னாடி நின்று ஸ்மோக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்து யூன் வந்து பயப்பட ஆரம்பிக்கிறான். ஏன்னா வந்துட்டு அந்த மண்ணெண்ணை வந்துட்டு தட்டி விட்டு இவனை வந்து தடுத்து நிப்பாட்டினதுல அவன் மேலேயும் தான் ஊத்தி இருக்கு. சோ அதை பார்த்துட்டு இதை பத்த வச்சா வந்துட்டு அவனுமே இறந்து போயிடுவான்ல, அதனால வந்துட்டு பயந்து வந்து பின்னாடி போக ஆரம்பிக்கிறான். இன்ஸ்பெக்டர் ஹான் கிட்ட வந்து லைட்டை கீழே போடுங்க அப்படின்ற மாதிரி கெஞ்ச, ஆனா அவனை இன்னும் கொஞ்சம் பயமுறுத்துறதுக்காக வந்துட்டு அந்த லைட்டை தூக்கி அந்த கேசோலின் மேல போட இப்ப ஃபயர் வந்து பத்த ஆரம்பிக்குது. அதை பார்த்துட்டு உயிர் பயத்துல வந்துட்டு கதறிக்கிட்டே பின்னாடி போய் இப்ப கெஞ்ச ஆரம்பிக்கிறான், ப்ளீஸ் என்னை காப்பாத்துங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்பதான் வந்து ஃபைனலா வந்துட்டு ஃபயரை அணைச்சிட்டு இப்ப அவனை பிடிச்சி நீயும் இதே மாதிரிதானே வந்துட்டு உயிர் பயத்தை வந்துட்டு சூக் காமிச்ச, அவன் வேற சாய்ஸே இல்லாம தான் அவனோட உயிரை எடுத்துக்கிட்டான். இப்ப அதுக்கு கைமாற நீ என்ன பண்ணினாலுமே அவனோட உயிர் திரும்ப வந்துடாதுல்ல, அவன் இறந்தவன் தானா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்பதான் வந்துட்டு உண்மையாவே சூக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சுன்னு நமக்கு வந்து காமிக்கிறாங்க. ஆக்சுவலா யூன் வந்துட்டு சூக்கு வந்துட்டு கொடுமைப்படுத்தும் போது அவன் வந்து சைலண்டா இல்லாம வீட்டுல போய் தன்னோட அப்பா கிட்ட சொல்லி பிரின்சிபல் கிட்ட கூட்டிட்டு வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றான். ஆனா வந்துட்டு யூனோட ஃபாதரோட இன்ஃபுளுன்ஸ்னால வந்துட்டு அங்க எதுவுமே நடக்கல. அதுக்கு மாறா வந்து என்ன நடந்துச்சுன்னா, நம்ம சூக்கோட அப்பா இருக்கார்ல, அவரோட வேலையெல்லாம் வந்துட்டு கெடுத்து விட்டுறாங்க. அவ வேலையே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு கெஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம சூக்கு வந்துட்டு நம்ம யூன் கிட்ட போய் கெஞ்சிரான், என்னோட அப்பா வந்துட்டு விட்டு நான் வந்துட்டு நீ என்ன சொன்னாலும் செய்யறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் வந்துட்டு என்ன சொன்னாலும் செய்வியா, அப்ப நீ வந்துட்டு இறந்துட்டு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சூக் வந்துட்டு வேற வழியே இல்லாம தன்னோட அப்பாவாவது நிம்மதியா இருக்கட்டும், இனிமேல் நம்மளை காப்பாத்த யாரும் வரப்போறது இல்லைன்னு சொல்லிட்டு தன்னோட உயிரை வந்து எடுத்துக்கிறான். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு யூன் வந்துட்டு ரொம்பவுமே கதறி அழுகுறான். தென் வந்துட்டு பயத்துல அழுகுறானா இல்ல ஃபீல் பண்ணி அழுகுறானான்றது தெளிவா தெரியல. தென் அதுக்கப்புறம் யூன் அப்புறம் அவங்க கூட சேர்ந்த மற்ற புலிஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பிடிச்சி ஜெயில அடைச்சிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சூக்கு கிடைக்க வந்த அந்த ஜஸ்டிஸும் வந்துட்டு அவனுக்கு கிடைச்சிருது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்து போனா ஒரு பொண்ணோட கல்றையை பாக்குறதுக்காக இன்ஸ்பெக்டர் ஹான் போறாரு. அங்க வந்துட்டு அமைச்சரும் இருக்காரு. அந்த கல்றைக்கு முன்னாடி மினிஸ்டரும் அப்புறம் வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் ஹானும் ஒன்னா நிக்கிறத பார்த்துட்டு பப்ளிக் ஒப்பீனியன் வந்துட்டு அவங்களோட பனிஷ்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு ஆப்போசிட்டா மாற ஆரம்பிக்குது. எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, எந்த ஒரு கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அடிக்கிற அளவுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நம்ம அமைச்சரை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் எங்க போனுச்சு, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு நீங்க எப்படி அலோவ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, எந்த ஹியூமன் ரைட்ஸை பத்தி பேசுறீங்க, டெய்லியுமே புள்ளி பண்றதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போறாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் பயந்து போயிருக்காங்க, சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அட்டெண்டன்ஸ் போடுறதுக்காக மட்டும்தான் வந்துட்டு கிளாஸ்க்கு வர்றாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு பிரைவேட் டியூஷனுக்கு போயிடுறாங்க. எனக்கு வந்து இந்த பிரைவேட் டியூஷன்ஸ் மேல வந்துட்டு எந்த ஒரு அகைன்ஸ்டான காரணமும் இல்ல, ஆனா வந்துட்டு நான் வந்து ஒரு சேஃபான என்விரான்மெண்ட் வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக வந்துட்டு ஒரு ஃபோர்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பா வந்துட்டு நான் அதை கொடுப்பேன். ஏன்னா ப்ரீவியஸா வந்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இப்ப யாரும் இல்ல, எல்லாருமே புள்ளி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன் வந்துட்டு அவங்களுக்கு பின்னாடி கேங் இருக்கு, அவங்க வந்துட்டு புள்ளி பண்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பயந்து போய் சூசைட் கூட பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. தென் இதுக்கப்புறம் வந்துட்டு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு ஸ்கூலுக்கு வந்து நியூவா டிரான்ஸ்பர் ஆகுற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் வந்து டெக்னிக்கல் ஸ்கூலு, அதாவது ஐடிஐ நம்ம சொல்லுவோம்ல, இந்த தொழில் பயிற்சி இந்த மாதிரி அந்த மாதிரியான ஸ்கூலு, ப்ராக்டிக்கலா வந்து கத்துக்கிறது. ஸோ அந்த ஸ்கூலோட கேட்டுக்கு முன்னாடி நின்று பார்த்தா ஏதோ கைவிடப்பட்ட பில்டிங் மாதிரியே இருக்குது. அந்த ஸ்கூலோட பேர் வந்து கானு. சரி ஏதோ மாறி ஏறி வந்துட்டோமா, நம்ம கரெக்டான ஸ்கூலுக்கு தான் வந்திருக்கோமா அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஃபைனலி வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் அவன் கண்ணில் படுறான். அவனுமே இவனை பார்த்து அட்டாக் பண்றதுக்கு தான் வரான். அதை பார்த்து பயந்து போய் பக்கத்துல இருக்க இன்னொரு ஸ்டூடெண்ட் கிட்ட, நான் உங்களுக்கு மணி கூட கொடுக்குறேன், என்னை கொஞ்சம் வந்து ப்ரொடெக்டிவா பாத்துக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, நீ நினைக்கிற மாதிரி இந்த ஸ்கூல் வந்துட்டு மற்ற ஸ்கூல் மாதிரி கிடையாது, நீ கொஞ்சம் பார்த்து இரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இதை பார்த்து இன்னுமே வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி நீ இப்ப அந்த நியூ கமர் வந்துட்டு கிளாஸ்க்குள்ள போயிட்டு தன்னை இன்ட்ரோ கொடுத்துக்கிறான். ஆனா அங்க இருக்க எல்லாரையுமே பார்த்து வந்துட்டு ரவுடி மாதிரியே இருக்கு, யாரையும் பார்த்தாலும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்ல. அங்க இருக்க டீச்சர் வந்துட்டு பாடம் நடத்த ஆரம்பிக்கும் போது வந்துட்டு இவன் புக்கை எடுத்து வெளியே வைக்க, ஒருத்தர் அந்த புக்கையும் எடுத்து கீழே தள்ளி விட்டுட்டு நாங்க யாரும் வந்து புக்கை எடுத்துட்டு வரல, எல்லாரும் மறந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, டீச்சருக்கே வந்து ஹோப் எடுது இவங்க எங்க படிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு கையில ஒரு வெப்பன் எடுத்துக்கிட்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பையன் வந்துட்டு டிசைன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு பொண்ணு வந்துட்டு ஒரு டிசைனை காமிச்சு இதை என்னோட ஜெஸ்ட்ல வந்துட்டு டாட்டோ போட்டு ஒண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கம்பல் பண்ணி இருந்திருப்பான். சோ இப்போ வந்துட்டு 2 டிபார்ட்மெண்ட்டும் அடிச்சுட்டு உருள ஆரம்பிக்கிறானுங்க. இதை வந்துட்டு நியூ ஸ்டூடெண்ட் பார்த்து பயந்து போய் ஓரமா நிக்கிறான். எல்லாருமே அதை வீடியோ எடுத்து தன்னோட லீடருக்கு அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக ஃபைட் பண்றாங்கன்னு கேட்டா, தன்னோட லீடரோட அட்டென்ஷன் வந்துட்டு எடுக்கிறதுக்காக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் வந்துட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு உருளுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான்.
இப்ப இந்த நியூ ஸ்டூடெண்டோட பேர் வந்துட்டு பானு. அவன் என்ன கேக்குறான்னா யார் அந்த லீடர் அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப அங்க கட் பண்ணி அந்த சேம் டைம் வந்துட்டு பிரின்சிபல் வந்து நம்ம இன்ஸ்பெக்டர் கான் கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த லீடர் வந்து வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்கூல்ல படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஆனா அவனுக்கு வெளியே இருக்க ரவுடி கேங்கோட வந்துட்டு லிங்க் இருக்கு. அவன் ஸ்கூல் பக்கம் எட்டி பாக்குறதே ரொம்பவுமே ரேர் தான். அவனோட சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா வந்துட்டு லக்ஸுரி ஐட்டம்ஸ், அப்புறம் மணி, அப்புறம் வந்துட்டு பல பல கட்சிகளோட வந்துட்டு பார்ட்டிஸ் எல்லாம் வந்துட்டு போட்டிருப்பான். லூசு பயல்க இன்னுமே ஏன் அடிச்சுக்கிறோம், எதுக்காக அடிச்சுக்கிறோனே தெரியாம அவனோட அட்டென்ஷன் சீக் பண்றதுக்காக வந்து சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பானுங்க. இப்ப வந்துட்டு எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது நம்ம ஹியூ கிட்ட இருந்துட்டு, அதாவது அந்த லீடர் கிட்ட இருந்து. அவன் வந்து நான் உன்னை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப இப்ப உடனே வந்துட்டு ஃபைட்டை ஸ்டாப் பண்ணிடுறானுங்க. இதை பார்த்துட்டு அந்த ஆட்டோமேட்டிவ் டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கல்ல, இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஜெலஸ் ஆகிடுது. அதனால அவங்களுக்குள்ளே வந்துட்டு அடிச்சுக்க ஆரம்பிக்கிறானுங்க கோவத்துல, எப்படி காட்டுறதுன்னு தெரியாம. இப்ப லூஸ் தனமா என்ன பண்றானுங்கன்னா, ஆல்ரெடி நியூவா வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருக்கான்ல பான், அவனையும் அப்புறம் வந்துட்டு சைலண்டா ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பானே ஜோ, இவன் நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பானு சுச்சுவேஷனை, அவனையுமே வந்துட்டு 2 பேர் ஃபைட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ் பண்றாங்க. இப்ப வந்து அந்த ஜோ என்ன சொல்லுவானா, நீ வந்துட்டு சண்டை போடுற மாதிரி நடி அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அதுபடியே பானும் வந்துட்டு சண்டை போடுற மாதிரி நடிக்கிறான். அதுபடி பார்த்தா நம்ம ஜோ வந்து தோத்து போயிட்டான்னு சொல்லிட்டு இப்ப அவனை என்ன பண்றாங்கன்னா, நீங்க தான் என்னோட பர்சனல் பஞ்ச் பேக் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அவனை அடிச்சு விளையாடிட்டு இருக்கானுங்க. அவனு வேற வழி இல்லாம சிரிச்சு சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். சும்மாலாம் அடிச்சு விளையாடல, அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வந்து மிசர் பண்றதுக்காக எவ்வளவு வந்துட்டு அடிக்க முடியுமோ அவளை அடிச்சுட்டு அவங்கிட்டே வந்துட்டு எங்களோட அடிக்கான ரேட்டிங்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிக்கிறானுங்க. பானுக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவுமே பாவமா இருக்கு. இருந்தாலும் அந்த ஜோ ஸ்டூடெண்ட் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு பொறுத்துக்கிறான். தென் வந்துட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு நடக்கிறதுக்கு தெம்பு கூட இல்ல. இப்போ பான் வந்துட்டு அவனை பார்த்து ரொம்பவுமே சாரி கேட்டுட்டு நான் அவனோட பேக்கை தூக்கிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு போறதுக்கு ஹெல்ப் பண்றான். வீட்டுக்கிட்ட போனதுமே வந்துட்டு வாங்க வந்துட்டு ராமன் சாப்பிட்டுட்டு போலாம் அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ள கூப்பிட இப்ப அவனுமே வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அவனோட லைஃப் வந்துட்டு எவ்வளவு சிம்பிளா இருக்கு. இந்த எஜுகேஷன் வந்துட்டு அவளுக்கு எவ்வளவு ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்துட்டு நம்ம பான் ரொம்பவுமே புரிஞ்சுக்கிறான். அடுத்த நாள் பான் வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கானை வந்து பாக்குறதுக்காக போறான். இப்பதான் நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா வந்து பான் வந்து ஸ்டூடெண்டே கிடையாது, அவன் வந்துட்டு இவங்கள ஒரு எம்ப்ளாயி. பான் வந்து பாக்குறதுக்கு ரொம்பவுமே இன்னசென்ட்டா இருக்கனால அந்த புள்ளி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வச்சு செய்யற அளவுக்கு வந்துட்டு ஒரு இன்னசென்ட்டான ஃபேஸ், நல்ல ஒரு விக்டிம்கான ஃபேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை வந்துட்டு அந்த ஸ்கூல்ல நடக்கிற எல்லா விஷயத்தையும் ரெக்கார்ட் பண்றதுக்காக அனுப்பி வச்சிருப்பாங்க. ஸோ அவனோட கண்ணாடியில வந்துட்டு ஒரு ரெக்கார்ட் மெஷின் இருக்கும். அது மூலமா சீக்கிரட்டா வந்துட்டு அங்க இருக்க எல்லாத்தையுமே வந்துட்டு இவனுமே வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்திருப்பான். இப்ப இன்ஸ்பெக்டர் ஹான் வந்துட்டு இன்னுமே மோசமான ஒரு மிஷனை கொடுக்குறாரு. அது வேற ஒண்ணும் இல்ல, அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு அவன் வந்து தூண்டி விட்டு அவனை ஃபாலோ பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்லியிருப்பாரு. இப்ப அவனுமே போய் அவங்க எல்லாத்தையுமே இன்சல்ட் பண்ணி ரொம்பவுமே அசிங்கமா பேச இப்ப என்டையர் ஸ்கூலுமே வந்துட்டு செம்ம காண்டாகி நம்ம பானை வந்து துரத்துக்கிட்டு இருக்கா. இவன் வேகமா வந்துட்டு அந்த அத்லெட்டிக் ஃபீல்டுக்குள்ள போறான், அந்த ஸ்போர்ட்ஸ் எல்லாம் நடக்கிற இடத்துக்குள்ள. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணி தன்னை வந்து இன்ட்ரோ கொடுத்துக்கிறாரு. இப்ப அதுல இருக்க ஒரு ஸ்டூடெண்ட் இவனை பார்த்ததுமே எஜுகேஷனல் ப்ரொடெக்ஷன் டீம்ல இருந்து தான் இவன் வந்திருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு, நீ நினைக்கிற மாதிரி மத்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நாங்க சாதாரண ஆளுக கிடையாது, உன்னால வந்துட்டு எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி என்ன உங்ககிட்ட அடக்க முடியாத அளவுக்கு ஸ்பெஷலா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்ப ஒருத்தன் வந்துட்டு வேகமா அடிக்க வர்றான். அடுத்த செகண்ட் வந்துட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் பொழந்துக்கிட்டு எல்லாருமே இப்ப கீழே வந்து படுத்து கிடக்குறானுங்க அடி வாங்கிட்டு. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாம் அடி வாங்கின நாய் மாதிரி இப்ப அவன் என்ன சொல்றானோ அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்க மிஸ் பண்ண கிளாஸ் எல்லாம் வந்துட்டு நான் ஒவ்வொன்றா எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போர்ட்ல வந்து எழுதி போட்டு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கான். அப்படி பாடம் நடத்தும் போது யாராவது அப்செக்ட் பண்ற மாதிரி பேசினா திரும்ப தூக்கி போட்டு பொழந்துகிட்டு இருப்பான். சோ அந்த டைம்ல வந்துட்டு திரும்ப ஒரு டீச்சர் வந்துட்டு அன்னைக்கு ஹோப்பே இல்லாம விட்டுட்டு போயிருந்திருப்பார்ல, அவர் திரும்ப உள்ள கூட்டிட்டு வந்து அதெல்லாம் காமிக்க அவராலே நம்ப முடியல, இவ்வளவு டிசிப்ளினா இருக்காங்களா அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கானுங்க எல்லாருமே. சோ டீச்சர் வந்ததுக்கு அப்புறம் உங்க புக் எங்க அப்படின்ற மாதிரி கேட்க, ஜோ மட்டும் தான் வந்துட்டு புக் வச்சிருக்கான். அவன் வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் சரி ஜோ நீ போய் வந்துட்டு லெசனை வந்துட்டு போர்ட்ல எழுதி போடு, மத்த எல்லாரும் காப்பி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப எல்லாருமே திண்ணக்கமா வந்துட்டு எங்க கிட்ட பெண் இல்ல அப்படின்ற மாதிரி அசால்ட்டா சொல்றானுங்க. இப்ப அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோ என்ன சொல்றானா, இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல யாரு ஹெட் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் ஹெட் வந்துட்டு கையை தூக்குறான். அவன் தூக்குனது உன் கை நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப ஃபிங்கர் எல்லாம் கட் பண்ணி அதுல இருக்க ரத்தத்தை வச்சு எழுத சொல்றான். இதை பார்த்து பயந்துகிட்டு எல்லாருமே அங்கங்க கடை வாங்கி இப்ப எழுத ஆரம்பிக்கிறானுங்க. பாதி பேர் எழுதிக்கிட்டு இருக்க, மீதி பேர் பேனா இல்லாம தேடிக்கிட்டு இருக்கும் போது அடுத்த சேம் டைம் வந்துட்டு 5 மினிட்ஸ்ல வந்து போர்டை கிளீன் பண்ணிட்டு இப்ப யாரெல்லாம் எழுதலன்னு கூப்பிட்டு அவங்களெல்லாம் வச்சு பொழந்துகிட்டு இருப்பான். இப்ப அந்த ஆட்டோமேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருக்க ஹெட் இருக்கான்ல, அவன்
எந்திரிச்சு ஃபைனலா வந்து டென்ஷன் ஆயிட்டு இந்த கிளாஸ்லாம் ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை, நாங்கள் ஐடிஐ தானே படிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், வா ப்ராக்டிக்கலா கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இப்போ ஒரு காரை எடுத்துட்டு 2 பேரும் உள்ள போட்டு அந்த காரை எடுத்துட்டு எவ்வளவு ப்ராக்டிக்கலா வந்துட்டு ஓட்ட முடியுமோ அவ்வளவு வந்து ஸ்பீடா வச்சு ஓட்டிட்டு இருக்கானுங்க. வெளியே இன்ஸ்பெக்டர் கானோட டிரைவிங் ஸ்கில்ல பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அட்மைர் ஆயிடுறாங்க. அதனாலே வந்துட்டு அவங்க ஆப்போசிஷன் தெரிவிக்கிறத வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா உள்ள இருக்கிறது யார் தெரியுமா? ஆட்டோமேஷன் டிபார்ட்மெண்டோட ஹெட்டும் அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்டோட ஹெட்டும். அவங்க போயிட்டு எப்படியாவது வந்து இந்த இன்ஸ்பெக்டர் கானை வந்துட்டு ஹியூ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்துட்டு அவனை எப்படி கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. சோ அப்படி அந்த மாதிரி ஹியூக்க வந்து தேடி கண்டுபிடிக்கும் போது கம்பல் பண்ணி நம்ம பானை வந்துட்டு கூட கூட்டிட்டு போறானுங்க. ஒரு வழியா அவனை கண்டுபிடிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்துட்டானுங்க. திரும்பி அன்னைக்கு நைட்டு வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கான் நீங்க 2 பேரும் எங்க போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நான் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணிட்டு வந்திருக்கான், இனிமேல் வந்துட்டு உன்னோட வாழ்நாள வந்துட்டு நீ கைவிட்டு என்ன வேண்டியது இருக்கும், நீ இதோட ஃபினிஷ் அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்பிடென்ட்டா சொல்லிட்டு இருக்கானுங்க. அந்த இடத்துக்கு ஹியூக்கும் வர்றான். ஆக்சுவலா ஹியூக்கு வந்துட்டு உள்ள வரும்போது ரொம்பவுமே வந்துட்டு பந்தாவா ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருந்துருப்பான். அது வந்ததுமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு என்கரேஜ் பண்ணி ரொம்பவுமே கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை பாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்ல, ரொம்பவுமே வந்து ஸ்டூடெண்ட்டை விட அப்நார்மலா ரொம்பவுமே லார்ஜா இருப்பான். இப்ப இமீடியட்டா வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கானை வந்துட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது இப்ப இன்ஸ்பெக்டர் கான் வந்து அவங்க கிட்ட நீ என்ன வந்துட்டு நீயா வந்து நினைக்கிறியா, நான் தான் உன்னை வெளியே வர வச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஹியூக்கு அட்டாக் பண்ணாம அவங்க கிட்ட கொஞ்சம் அடி வாங்குற மாதிரியும் தமாய்க்கப்பட்டு விழுந்த மாதிரியும் வந்துட்டு கொஞ்சம் ஆக்ட் பண்றான். அந்த டைம்ல வந்துட்டு ஹியூக்கு வந்துட்டு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், எதுவா இருந்தாலும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்க. ஓ வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப இன்ஸ்பெக்டர் கானும் வந்துட்டு கை தட்டிக்கிட்டு இருக்கான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து. இந்த தடவை வந்துட்டு யாரு முன்னாடி பிளே பண்ற மாதிரி இல்ல, அவளதான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வச்சுட்டு அவனை துவைக்க அதை பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பயந்து போயிடுறானுங்க. அட் த சேம் டைம் இன்னொரு பக்கத்துல என்ன நடந்துட்டு இருக்குன்னா, நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காருல, அவரை பார்த்துட்டு இன்னொரு பொலிட்டீஷியன் வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் திருத்துற அளவுக்கு கேப்பபிளான ஆளா? வந்துட்டு ஒரு எக்ஸ் மிலிட்டரி மேனுக்கு வந்துட்டு இந்த இடத்துல என்ன வேலை, எஜுகேஷன்ல என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கேட்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு நார்மலாவா இருக்காங்க, அவங்க எல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட மான்ஸ்டரா மாறிட்டாங்க, அவங்கள ட்ரீட் பண்ணணும்னா நார்மலான டீச்சர்ஸால முடியாது, இந்த மாதிரி வந்துட்டு ஃபோர்ஸ் தான் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அட் த சேம் டைம் அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. இப்ப ஹீரோக்கு என்ன பண்றான்னா, நம்ம ஹீரோ முன்னாடி அவன் எந்த குரூப்பை சேர்ந்திருக்கானோ, எந்த ரவுடி கேங் கூட வந்து சேர்ந்திருக்கானோ அந்த ரவுடி கேங்கே வந்துட்டு பேக்கப் கூட்டிட்டு வந்துட்டு இவங்களை வந்து சமாளிடா பாப்போம் அப்படின்ற மாதிரி ஓரமா போய் நின்னுக்கிறான். ஆனா அவன் வந்துட்டு ஃபைட்டுக்கு வரல. இப்ப எல்லாருமே வந்துட்டு அதே மாதிரி ஹீரோ வந்துட்டு அடிச்சு துவச்சு தூக்கி போட இப்ப எல்லாருமே வந்துட்டு மன்னிப்பு கேட்கறானுங்க. நீங்க வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியது என்கிட்ட கிடையாது, ஜோ கிட்ட அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட காமிக்க, அவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து இல்ல இது ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கொஞ்சம் டைம்ல வந்துட்டு அவனே வந்துட்டு ரொம்ப பஸ்ட் அவுட் ஆயிட்டு அழுக ஆரம்பிச்சிடறான். அந்த அளவுக்கு வந்துட்டு அதுல அவன் பாதிக்கப்பட்டிருப்பான். இப்ப இன்ஸ்பெக்டர் கான் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தயவு செய்து வந்துட்டு ஸ்கூலை விட்டு போயிடுங்க, ஆனா மத்த ஸ்டூடெண்ட்ஸோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு, அவங்க இதை டிபெண்ட் பண்ணி தான் வந்துட்டு இருப்பாங்க, அவங்களோட ஃபியூச்சரை வந்துட்டு நீங்களே ஸ்பாயில் பண்ணாதீங்க, அவங்களோட டைம் வந்துட்டு உங்களோடது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த கான் ஸ்கூல் வந்துட்டு ரொம்பவுமே பர்ஃபெக்டா நடக்க ஆரம்பிச்சிருது. ஒரு பிரஸ் மீட் போட்டு நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் வந்துட்டு அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து சொல்றாரு. சோ இனிமேல் வந்துட்டு சில ரூல்ஸும் நான் போட்டிருக்கான், அதை பத்தி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. எந்த ஸ்டூடெண்ட்ஸும் வந்து டாட்டூ போட்டுட்டு ஸ்கூலுக்குள்ள வரக்கூடாது, அப்படி ஆல்ரெடி டாட்டூ போட்டிருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் வந்துட்டு எந்த ஸ்டூடெண்ட்லாம் வந்துட்டு வெளியே இருக்க கேங்கோட வந்துட்டு குரூப் வச்சிருக்காங்களோ அவங்க யாருமே வந்துட்டு ஜுவெனல் லா கீழே வந்துட்டு பெனிஃபிட் வராது, அவங்க எல்லாம் வந்துட்டு அடல்ட்டா தான் கம்பேர் பண்ணப்படுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு யாருமே அந்த மாதிரி வச்சுக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நம்ம ஸ்கூல் கேம்பஸ்குள்ள வந்துட்டு மோட்டார் சைக்கிள் அப்புறம் வந்துட்டு ஸ்மோக்கிங்லாம் வந்துட்டு தடை செய்யப்படுது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அங்க இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம அமைச்சர் வந்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கான் ஸ்கூல் வந்துட்டு ரொம்பவுமே நார்மலா நடக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் ஜோ வந்துட்டு மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒழுங்கா வந்துட்டு படிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப இந்த விஷயம் எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் அப்புறம் மினிஸ்டர் வந்து ரொம்பவுமே ஹாப்பியா வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப வந்துட்டு வேகமா பான் ஓடி வந்துட்டு நீங்க வந்துட்டு எனக்கு கொஞ்சம் காம்பன்சேஷன் எல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு, ஆல்ரெடி நான் நிறைய வந்துட்டு மணி லாஸ் பண்ணிருக்கேன், நீ புள்ளி பண்ணும்போது அப்புறம் வந்துட்டு சில வேலைகள்லாம் செய்யும் போது என்னோட சொந்த மணியை போட்டு யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எவ்வளவு மணின்னு கேட்டா ரொம்பவுமே சின்னதா வந்துட்டு ஒரு மணி சொல்லுவான். அதை கேட்டுட்டு நீ இதுக்காக வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும், கூடி சீக்கிரத்துல வந்துட்டு நாங்க அந்த மணியை வாங்கி தர ட்ரை பண்றோம் அப்படின்ற மாதிரி இப்ப 2 பேரும் கலாய்ச்சிட்டு இருப்பானுங்க.
அட் த சேம் டைம் இந்த ஆப்போசிட்ல இருக்க பொலிட்டீஷியன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் வந்துட்டு இவங்களுக்கு எதிராக வந்துட்டு என்ன ஆதாரம் சேமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது சில போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் கிடைக்குது. அந்த போட்டோகிராஃப்ஸ்ல 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டீச்சர் வந்து இறந்து போயிருப்பாள்ல, அவளோட போட்டோவை வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு மெயினுக்கு ஃபியூனர்ல வந்துட்டு அவங்க 2 பேரும் நிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது அமைச்சரும் இன்ஸ்பெக்டர் ஹானும் வந்துட்டு நிக்கிற மாதிரி இருக்கும். இன்ஸ்பெக்டர் ஹான் தான் வந்துட்டு அந்த போட்டோவை கையில வச்சிருந்திருப்பான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்து போனா அந்த டீச்சர் இருக்கால, அவ கூட தான் வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் ஹானுக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் நடந்திருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயின் இறந்து போய் 2 இயர்ஸ் ஆயிருந்தாலுமே அவ இறந்து போன விதம், இறந்து போனதுக்கான காரணம், அவளுக்கு கிடைக்காத அந்த ஜஸ்டிஸ் இதெல்லாம் நினைச்சு பார்த்து அவன் இன்னுமே வந்துட்டு அந்த விஷயத்துல இருந்து வெளியே வராம தான் இருப்பான். இப்ப அங்க கட் பண்ணி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம இன்ஸ்பெக்டர் ஹானும் அந்த பொண்ணு ஹீரோயின் இருக்கல்ல, அவளுமே வந்துட்டு ஒன்னா நடந்து வந்துட்டு இருக்காங்க. 2 பேருமே ஜாலியா பேசி நடந்து வந்துட்டு இருக்கும் போது சில ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நின்று ஸ்போக் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவங்க கிட்ட எதுவும் வச்சுக்காத, இப்ப எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்பவுமே டேஞ்சரஸ், அதனால அவங்க பக்கத்துல போகாத அப்படின்ற மாதிரி நம்ம ஹான் வந்துட்டு அட்வைஸ் பண்ண, அவங்க டேஞ்சரஸா இருந்தா என்ன, நீ ப்ரொடெக்ட் பண்ண மாட்டியா எப்பவுமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பக்கத்துல போயிட்டு அந்த சிகரெட்டை வாங்கி கீழே போட்டுட்டு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. சேட்லி வந்துட்டு அவ சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபாரெவர் வந்துட்டு அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியாத ஒரு நாளும் வருது. ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவளை அட்டாக் பண்ணி அந்த சம்பவத்தினால அவள் இறந்தும் போறா. ஹீரோயின் இறந்து போனதுக்கு அப்புறம் கோர்ட்ல வந்து ட்ரையல் நடக்கும்போது என்ன சொல்றான்னா, நான் வந்துட்டு அந்த இன்சிடென்ட்காக ரொம்பவுமே வருத்தப்படுறான், ஈவன் வந்துட்டு அவங்கள நான் ரொம்பவுமே நேசிக்கிறான், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அப்படின்ற மாதிரி ரொம்ப வருத்தப்படுற மாதிரி பேசி நடிக்கிறான். இதனால அவனுக்கு வந்துட்டு குறைந்தபட்ச தண்டனை கிடைக்கும்ல, அதுக்காக தான் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்டு நம்ம ஹீரோவால வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கவும் இல்ல. அவனுக்கு வந்துட்டு ரொம்ப கோவம் வர அவனை வந்துட்டு காரை ஏத்தி கொண்டுலாம் அப்படின்ற மாதிரி ஸ்பீடா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்க. நம்ம மினிஸ்டர் தான் வந்துட்டு ஹானை வந்து கண்ட்ரோல் பண்றாரு, வந்து ரொம்ப காம் பண்ணி வைக்கிறாரு. இப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் இருக்காருல்ல, அவர் தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட அப்பா. ஹானுக்கும் ஹீரோயினுக்கும் வந்துட்டு என்கேஜ்மெண்ட் ஆனனால நம்ம வந்து எஜுகேஷன் மினிஸ்டருக்கு வந்துட்டு நம்ம ஹான் வந்துட்டு மருமகன். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் ஹான் வந்துட்டு காம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மினிஸ்டர் என்ன கூப்பிட்டு சொல்றாருன்னா, நீங்க வந்துட்டு இந்த மாதிரி அந்த பையனை கொல்றதுனால எந்த ஒரு மாற்றமும் நடக்க போறது இல்ல, ஆனா அதுக்கு பதிலா வந்துட்டு இந்த மாதிரி டீச்சர்ஸ்க்கு தப்பு நடக்கிறத தடுக்கணும்னா நான் வந்துட்டு ஒரு ஆபீஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன், அதுல நீயும் வந்து ஹெல்ப் பண்றதுனா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிதான் வந்துட்டு 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஆபீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. இப்ப புதுசா ஒரு கேஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க கேஸ் என்னன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு தன்னை டீச்சர் வந்து ஹராஸ் பண்ணிட்டதா, அதாவது வந்துட்டு பாலியல் தொந்தரவு கொடுத்ததா வந்துட்டு ஒரு வீடியோ போட்டிருந்திருப்பா. அந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம் அந்த டீச்சர் வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிருந்திருப்பாங்க. ஸோ அந்த கேர்ள் வந்துட்டு சாதாரண கேர்ள் கிடையாது, அந்த கேர்ள் வந்துட்டு இன்ஃபுளுசரா இருக்கா, அதாவது இன்ஸ்டாகிராம்ல வந்து 600 ஃபாலோவர்ஸ்க்கு மேல வச்சிருக்கா. ஸோ அதனால இந்த கேஸ் எடுக்கிறதுக்கு வந்து நம்ம பான் வந்து பயப்படுறான். ஏன்னா இதுக்கு மேல வந்துட்டு எதுவும் வந்துட்டு கான்ட்ரவர்சி வர வேணாம், அதனால இந்த கேஸ் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட அடுத்த செகண்ட் அந்த மினிஸ்டர் என்ன சொல்றானா, இந்த ஒரு ரீசன் வந்துட்டு நம்மளவே பயன்படுத்துதுன்னா கண்டிப்பா வந்துட்டு ஒரு நார்மலான டீச்சரும் வந்துட்டு பயப்படுறதுக்கு இது பெரிய ரீசனா தான் இருக்கும். இதுல இருந்து நல்லா தெளிவா தெரியுது அந்த டீச்சர் வந்துட்டு ரொம்பவே இன்னசென்ட்னு. சோ இந்த கேஸை நம்ம வந்து கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இது பண்றாங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா அந்த கேர்ள் இருக்கால, அந்த இன்ஃபுளுசர் கேர்ள், அவ வந்துட்டு நார்மலா பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. எப்ப பார்த்தாலும் லைவ் ஸ்ட்ரீம் போய்கிட்டே இருப்பா, கிளாஸ்ல உட்காந்துட்டு கிளாஸ் வந்துட்டு ஒழுங்கா நடக்கவே விட மாட்டா. இந்த மாதிரி ஒன் டே வந்துட்டு அவ லைவ் ஸ்ட்ரீம் போய்கிட்டு இருக்கும் போது அந்த டீச்சர் வந்துட்டு கிளாஸ் டிஸ்ட்ராக்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக அவளோட போனை வாங்கி வச்சிருவாங்க. சோ அந்த டீச்சரை வந்துட்டு பழி வாங்குறதுக்காக அவ என்ன பண்ணுவானா, ஆல்ரெடி ஒரு கேர்ள் ஸ்டூடெண்டோட தலையில வந்துட்டு கேர்ள் பபிள் கம் வந்து ஒட்டி இருக்கும், அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணி விடுறதுக்காக அந்த டீச்சர் வந்துட்டு ஹேரை வந்து கட் பண்ணி அவளுக்கு எடுத்து விட்டு இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா ஹெல்ப் தான் பண்ணி இருந்திருப்பாங்க. அந்த வீடியோ வந்துட்டு இவ எடிட் பண்ணி ஸ்டூடெண்டோட ஹேரை கட் பண்ணி அந்த டீச்சர் வந்து கொடுமைப்படுத்துறதா வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பா. நார்மலான ஆடியோவையும் கட் பண்ணி விட்டு இருந்திருப்பா. இந்த விஷயம் வந்துட்டு நம்ம டீச்சருக்கு தெரிய வர அவங்க ரொம்பவுமே பேனிக் ஆகிட்டு ரொம்பவுமே பயந்துகிட்டு இருக்கதை பார்த்துட்டு, இன்னொரு டீச்சர் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதை பத்தி நான் போய் அந்த பொண்ணு கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கேர்ள் கிட்ட வந்துட்டு நீ ஏன் வந்துட்டு ஒரிஜினல் வீடியோ போடக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க, என்ன பேசுறீங்க, நான் ஒரிஜினல் வீடியோவை தான் போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல ஆல்ரெடி வந்துட்டு நீ எடிட் பண்ணிட்டு இருந்ததை நான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் கட் பண்ணிட்டு அந்த ஒரிஜினல் ஆடியோவை வந்துட்டு நீ எடுத்து விட்டுட்டு போட்டதை நான் பார்த்தேன், அதனால நீ ஒரிஜினல் வீடியோ போட்டு எல்லார்கிட்டையும் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வந்து இவ பயந்துகிட்டு பண்ணாலா இல்ல வந்துட்டு பழி வாங்குறதுக்கு பண்ணான்னு தெரியல. இப்போ என்ன பண்ணுவானா, வெளியே வந்ததுமே அவளோட ட்ரெஸ் எல்லாம் கழிச்சு விட்டு தலையெல்லாம் கழிச்சு விட்டு ஒரு லைவ் வீடியோ போடுறா. என்னன்னு போடுறானா, இந்த மாதிரி டீச்சர் வந்துட்டு என்னை வந்து மொலஸ்ட் பண்றாங்க, என்னை வந்துட்டு ஹராஸ் பண்றாங்க, பாலியல் தொல்லை கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த வீடியோ வந்து கண்ட்ரி ஃபுல்லாவே இந்த ஸ்ப்ரெட் ஆகுது. எல்லாருமே வந்துட்டு ரொம்ப மோசமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் வந்து ஒய்ஃப் கூட கால் பண்ணிட்டு இது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க.
அது மட்டும் இல்லாம சோசியல் மீடியா யூசர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அவனோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து அது வெளியே போடுறது, ஈவன் வந்துட்டு அவனோட குழந்தைங்க இந்த ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு பாக்குறது, சொல்ல போனா ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அவனோட வீட்டுக்கு வெளியே போய் நின்றுட்டு போட்டோஸ் எடுக்கிறது, வீடியோஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி போட்டு அவனை எக்ஸ்பிரஸ் பண்றது, இந்த மாதிரி தொடர்ந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையும் தாங்கிக்க முடியாம ஃபைனலி வந்துட்டு அவன் சூசைட் பண்ணி இறந்தும் போறான். அப்ப கூட சில மனசாட்சி இல்லாதவங்க எல்லாம் அவனோட ஃபியூனரல் அட்டென்ட் பண்ணி அதை கூட கண்டென்ட்டுக்காக ஃபில்ம் எடுத்து இந்த இறப்பு மட்டும் வந்துட்டு அவர் என்ன பண்ணாரோ அதை மறைச்சிடுமா அப்படின்ற மாதிரி எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த டீச்சர் இறந்து போனதுக்கு அப்புறம் இதை தட்டி கேட்கறதுக்காக டீச்சர் ஜான் வந்துட்டு அவகிட்ட போயிட்டு கண்டிப்பா வந்துட்டு அவர் உன்னை இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாரு, நீ வந்துட்டு உண்மையை சொல்லி வீடியோ போட்டா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க அவ உடனே வந்துட்டு கண் கலங்கி அழுதுகிட்டு நான் எதுக்கு போய் அந்த மாதிரிலாம் வீடியோ போட போறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல லைவ் ஸ்ட்ரீம் ஆன் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு என்னைய வந்து கன்ஃபர்ஸ் பண்ண சொல்றாங்க, நான் தப்பா தான் வீடியோ போட்டேன்னு சொல்றாங்க அப்படின்ற மாதிரி காமிக்க இப்ப எல்லாருமே வந்துட்டு ஜானை வந்துட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து எல்லாருமே அவளை பத்தி தப்பு தப்பா பேச இப்ப அவளுக்கு நல்லாவே புரிஞ்சது அடுத்த டார்கெட் நம்ம தான் அப்படிங்கிறது. இப்ப பிரின்சிபல் வந்து சிச்சுவேஷன் வந்து காம் பண்றதுக்காக அந்த கேர்ள் இன்ஃபுளுசர் கேர்ள் யூன் இருக்கால அவளை கூப்பிட்டு நீ வந்துட்டு இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நீங்க வந்துட்டு இதுக்கு முன்னாடி கிளாஸ் டீச்சரா இருந்து உங்களை தூக்கிட்டு அவங்க ஃபுல் டைம் கிளாஸ் டீச்சரா வந்துட்டு என்னோட இதுக்கு மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டீச்சர் வந்துட்டு அந்த இடத்துக்கு கிளாஸ் டீச்சரா வர அதை பார்த்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா யூனை பழி வாங்குறதுக்காக தான் இவங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எல்லாரோட பார்வையிலையும் யூன் வந்துட்டு விக்டிம், நம்ம கிளாஸ் டீச்சர் வந்துட்டு வில்லன் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்ப இந்த கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததா இவ்வளவு நேரம் பார்த்தோம். சோ இதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் பான் வந்துட்டு இதுல எனக்கு என்ன ரோல் அப்படின்ற மாதிரி கேட்க இப்ப நம்ம எல்லாருமே வந்துட்டு ஃபன் பண்றதுக்காக நம்ம இன்ஸ்பெக்டர் கான் வந்துட்டு என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா நீ வந்துட்டு ஃபீமேல் வேஷம் போட்டு அந்த இதுல வந்துட்டு கேர்ள் ஸ்டூடெண்டா போய் வந்துட்டு உட்காரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை இமேஜின் பண்ணி பார்த்துட்டு பான் வந்துட்டு ரொம்பவுமே மூஞ்சி சொல்லிக்கிறான். அவனுக்கு அதை வந்துட்டு இமேஜின் பண்ணி பார்க்க முடியல போல. இப்ப எல்லாரும் சிரிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம மினிஸ்டர் என்ன சொல்றான்னா நம்ம டீம்ல வந்துட்டு ஒரு கேர்ள் வந்துட்டு ஜாயின் பண்ண போறா, அவதான் வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு வந்துட்டு உனக்கு பதிலா போறா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நடக்கவே தெரியாம வந்துட்டு தத்தியா நடத்திட்டு இருக்காள், இவளா போய் வந்துட்டு எல்லாத்தையும் சரி பண்ண போறா அப்படின்ற மாதிரி தானே பாக்குறீங்க. இவதான் வந்துட்டு ஹானு, இவதான் வந்துட்டு புதுசா வந்து ஜாயின் பண்ணிருக்க எம்ப்ளாயிஸ்ல ஒருத்தி. கிளாஸ் ரூம்குள்ள நுழைஞ்சதுமே டீச்சர் ஜான் கிட்ட வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து இன்ட்ரோ கொடுக்குறா. ஆனா யாருமே கண்டுக்கவே இல்லை. எப்பவும் போல அஸ் யூசுவல் வந்துட்டு யூன் வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருப்பா. இவளை பார்த்ததுக்கு அப்புறம் அதாவது நம்ம ஹானை பார்த்ததுக்கு அப்புறம் அவளை வந்து டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் இருக்கால அவகிட்ட சொல்லி இதுக்கு முன்னாடி எங்கேயோ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறான். அவங்க கிட்ட வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருக்க பிஃபோர் போட்டோ வந்துட்டு காமிக்க சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்க சொல்றா. அவ பர்பஸா அவமானப்படுத்துறான்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியுது. ஆனா வந்துட்டு நம்ம ஹான் வந்துட்டு ரொம்பவுமே காமா என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா ஆமா ஸ்வீட் ஹார்ட், நான் வந்துட்டு பிரஸ்ட் ரிடக்ஷன் தான் பண்ணியிருக்கேன். நான் வச்சிருந்த மாதிரி பெஸ்ட் எல்லாம் வந்துட்டு உங்க யாருக்குமே இருக்காது, இந்த ஓவர் கிளாஸ் ரூம்ல யாருக்குமே இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லி கலாய்ச்சி விட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் யூனை வந்துட்டு நீ லைவ் ஸ்ட்ரீமை வந்து கட் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எதுக்கு கட் பண்ணணும், நீங்க வேணா வந்துட்டு என்னோட ஃபாலோவர்ஸ்க்கு வந்துட்டு ஹாய் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி திருப்பி வைக்க அவளதான் அடுத்த செகண்டே இப்ப வந்து போன் பறக்குது, கீழே போட்டு ஒரே நொறுக்கா நொறுக்கி விட்டுறா. இப்பதான் நம்ம ஹானோட வாய்ஸ் வந்துட்டு நல்லாவே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. என்ன சொல்றானா மறைச்சு வச்சிருக்க எல்லா போனையும் வந்துட்டு இமீடியட்டா வெளியே எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல எல்லாரும் சைலண்டா இருக்காங்க. இப்ப அவ வச்சிருக்க அந்த டிவைஸை வந்துட்டு யூஸ் பண்ணி எல்லா போனையுமே வந்து சவுண்ட் வர வைக்க எல்லாருமே வந்துட்டு போனை எடுத்து வெளியே வைக்கிறாங்க. இப்பதான் வந்துட்டு தன்னை இன்ட்ரோ கொடுத்துக்கிறா. நான் வந்துட்டு ப்ரொடெக்ஷன் டீம்ல இருந்து வந்திருக்கேன், எஜுகேஷனல் ப்ரொடெக்ஷன் டீம்ல இருந்து வந்திருக்க இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரி இன்ட்ரோ கொடுக்கறா. தென் ஹான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா இனிமே இந்த ஸ்கூல்ல இருக்க எல்லா ஹால்வேஸ்லயுமே வந்துட்டு சர்வைலன்ஸ் கேமரா வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு. அதுல வந்துட்டு நான் சொல்ற எல்லா ரூல்ஸையும் வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுல முக்கியமா வந்துட்டு யூன் என்ன சொல்றாளோ அதை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அட் த சேம் டைம் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் ஹான் வந்து டீச்சர்ஸோட ஆஃபீஸ் ரூமுக்கு போயிட்டு நீங்க வந்துட்டு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா கொடுக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸால யாராவது வந்துட்டு ஹார்ம் பண்ணப்படுறீங்கன்னா இங்க உடனே வந்துட்டு என்கிட்ட ஃபைல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்ப அந்த இடத்துக்கு வந்து பிரின்சிபல் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்னா அதுக்கு வந்து நீட் இருக்காது, ஏன்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஏஞ்சல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அதை இன்ஸ்பெக்டர் ஹான் வந்துட்டு சுத்தமா பிலீவ் பண்ற மாதிரி இல்ல. இப்ப வெளிய கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹான் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப ஹார்ஸான எக்ஸசைஸ் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹான் வந்துட்டு நம்ம இன்ஸ்பெக்டர் ஹான் அப்புறம் பான் ரெண்டு பேரையும் வந்துட்டு பாக்குறதுக்காக வந்திருக்கா. இப்பதான் இன்ஸ்பெக்டர் ஹான் வந்துட்டு இன்ட்ரோ கொடுக்கறான். இவ வந்துட்டு என் கூட ஒர்க் பண்ண எக்ஸ் மிலிட்டரி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு நம்ம பான்க்கு வந்துட்டு ரொம்பவுமே இம்ப்ரெஸ் ஆயிடுது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆனவன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவ கொஞ்சமா பேசுறத பார்த்துட்டு இவ கொஞ்சம் லூசுங்கிறதையும் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்க ஏன் வந்துட்டு என்னைய வந்துட்டு இந்த வேலைக்கு தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்க அவன் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ற அந்த டோனை பார்த்தா ஓகே எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, லூசுங்களை சமாளிக்கிறதுக்கு இன்னொரு லூஸ் தேவைப்படுது அதான அப்படின்ற மாதிரி அவளே சொல்லிக்கிறா. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா ஸ்டூடெண்ட்ஸ் திருத்துறதுக்காக அவங்களை வந்துட்டு கொலை பண்றதை தவிர மத்த என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் ரொம்பவுமே கான்பிடென்ட்டா இது ஒண்ணு எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. போறதுக்கு முன்னாடி நம்ம
ஹான் கிட்ட ஹான் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, உண்மையாவே வந்துட்டு ஸ்கூல்ல டேஞ்சரஸான பிளேஸ் எது தெரியுமா, கேஃபெட்டேரியா தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அடுத்த செகண்டே இப்ப வந்துட்டு ஸ்கூல்ல பிரேக் விட்டுருப்பாங்கல்ல, சோ வந்து சாப்பிடறதுக்காக எல்லா கேர்ள்ஸும் வந்துட்டு திப்பு திப்புன்னு உள்ள வராங்க. வந்துட்டு எல்லா திங்ஸையும் வந்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு எடுத்துக்கிட்டு பே பண்ணாம அங்க இருந்து கிளம்பி போறாங்க. பொண்ணுங்களா இதுங்க பேய்ங்க அப்படின்ற மாதிரி இப்ப வந்துட்டு பயந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கான். இப்பதான் வந்துட்டு ஹான் சொல்றது உண்மைதான் போல அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்க. சோ இவளுக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். இப்ப எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு ஸ்கூல் மொத்தமா முடிஞ்சு எல்லாரும் கிளம்பி வெளியே போகும்போது இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கேஷுவலா வந்துட்டு கிளீன் பண்ணாம போறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹான் வந்து ஸ்டாப் பண்ணி, எங்க போற, ஒழுங்கா கிளீன் பண்ணிட்டு போ, நீ யூஸ் பண்ணினா நீ தான் கிளீன் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ வந்துட்டு ரொம்ப கேஷுவலா வந்துட்டு எனக்கு பதிலா வந்து நம்ம ஜான் டீச்சர் கிளீன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவளுமே வந்துட்டு ஓகே நான் கிளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. நீ யூஸ் பண்ணா நீ தான் கிளீன் பண்ணும், இருந்து கிளீன் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி அவளை ஹார்ஸா புடிச்சு நிக்க வச்சு கிளீன் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஆஃபீஸ் ரூமுக்கு போறா. நம்ம ஹீரோ வந்து ஹான் கிட்ட வந்துட்டு சோசியல் மீடியா பேஜ் எல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லி இருந்திருப்பான். அதுல எதெல்லாம் வந்து டீச்சர்ஸ் வந்து டிஃபேம் பண்ற மாதிரி போஸ்ட் போட்டிருக்கா, அதெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, பான் கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டு அவன் நைட்டு ஃபுல்லா தூங்கிடுறா. பான் எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டுபிடிச்சு அதை பிரிண்ட் எடுத்து அடுத்த நாள் வந்து கையில கொடுத்துடுறான். இப்ப பான் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்தா அந்த இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் கேர்ள்ஸ் கிட்ட கொடுத்து பான் வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கா. இதுக்கு மேல வந்துட்டு இதே மாதிரி விஷயத்த நீங்க ரிப்பீட் பண்ணீங்கன்னா உங்க மேல வந்து டிஃபமேஷன் லா சூட் வந்து போடுற மாதிரி இருக்கும், கேஸ் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டி விட்டுட்டு போறா. இப்ப கேர்ள்ஸ் வந்துட்டு அவங்களுக்குள்ள வந்து டிஸ்கஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலுமே இவன் வந்துட்டு அவ பண்ற விஷயத்த நிப்பாட்டுற மாதிரி இல்ல. டீச்சர் ஜானோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே எடுத்து வெளியிட்டு இருக்கா. கிட்டத்தட்ட வந்துட்டு அவ இருந்த ஹோம் அட்ரஸ் முத கொண்டு வந்துட்டு வெளியிட்டு இருக்கா. இதனால அவரோட ரெப்யூட்டேஷன் வந்துட்டு வெளியே வந்துட்டு ரொம்பவுமே ஹார்ம் ஆகுது. ஏதாவது ஒண்ணு அவளை பத்தி தப்பா போட்டுக்கிட்டே இருக்க. இதனால வந்துட்டு அவ வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு போகுது. கிட்டத்தட்ட இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலான்னு வெளியே கூட வந்துட்டு வேலை தேடி போனா அவளோட பேர் ரொம்ப கெட்டு போயிருக்கனால அங்கவும் வந்துட்டு அவளுக்கு எதுவுமே வந்து கிடைக்கிற மாதிரி இல்ல. ஆல்மோஸ்ட் இவன் வந்துட்டு தன்னோட லைஃபை வந்துட்டு ஃபுல்லாவே வந்துட்டு அழிச்சிட்டா அப்படின்றத அவன் நல்லாவே புரிஞ்சுக்கிறா. ஆனா அப்ப சடனா வந்துட்டு திடீர்னு வந்து இவன் வந்து ரொம்பவுமே அவகிட்ட ரெஸ்பெக்டிவா நடக்க ஆரம்பிக்கிறா. ரொம்பவுமே பொலைட்டா நடந்துக்கிறா. ஹோல் கிளாஸ்மே வந்துட்டு அவளோட லெசனுக்கு வந்துட்டு அட்டென்டிவ் கொடுக்குற மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு நம்ம ஹான் வந்துட்டு ரொம்ப சஸ்பீசியஸா இருக்கு. அவங்க உங்களோட எமோஷனோட விளையாட பாக்குறாங்க, நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனா அவ வந்துட்டு அதை பிலீவ் பண்ற மாதிரி இல்ல அவங்க திருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. சோ ஹான் சொல்றது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நிரூபிக்கிற அளவுக்கு இப்ப ஜான் டீச்சர் கிட்ட போயிட்டு நம்ம யூன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீங்களும் வந்துட்டு என்னோட லைஃப் ஸ்ட்ரீம்ல வந்துட்டு ஒன்னா நில்லுங்க. ஸோ அப்போ வந்துட்டு என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாமே வந்துட்டு நீங்களும் நானும் இப்போ நல்ல ரிலேஷன்ஷிப்ல இப்போ இருப்போம்னு புரிஞ்சுக்குவாங்க. ஸோ வந்துட்டு எல்லாருமே உங்களை ஹேர்ட் பண்றதை நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு பதிலாக நீங்க ஒன்னே ஒன்று மட்டும் தான் பண்ணணும். இங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்களே ப்ரொடெக்ஷன் டீம், அவங்கள வந்துட்டு பிடிக்கல, அவங்க வந்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்க அவங்கள துரத்தணும். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அவங்களை சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்பதான் வந்துட்டு ஜானுக்கு வந்துட்டு நல்லாவே புரியுது அவ எதுக்காக இப்படிலாம் நடிச்சுக்கிட்டு இருக்கான்றத புரிஞ்சுக்கிட்டா. தென் ஹீரோ வந்துட்டு ஜான் டீச்சர் கிட்ட வந்துட்டு தன்னோட ஃபியான்சி வந்துட்டு எப்படி இறந்து போனா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவளை எப்படி கொலை பண்ணனா அப்படின்றதையும் வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்றான். கிட்டத்தட்ட வந்துட்டு அவர் லைஃப் சப்போர்ட்ல தான் இருந்திருப்பா, கோமா ஸ்டேஜ்ல இருந்திருப்பா. அவன் மிலிட்டரி சர்வீஸ்ல இருக்கிற வரைக்குமே அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் கையில தான் வந்து உயிரை விட்டு இருந்திருப்பா. இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இந்த சுச்சுவேஷனை மாத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இனி இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஸ்டூடெண்ட்ஸும் சரி டீச்சர்ஸும் சரி யாருமே வந்துட்டு நல்லவங்க வந்துட்டு ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த ஆஃபீஸவே நாங்க ஓபன் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால இது நல்ல பர்பஸ்க்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்கிறான். அது மட்டும் இல்லாம டீச்சர் கோன் வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, இந்த சுச்சுவேஷன்ல இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜ் எல்லாம் காமிக்க, நெக்ஸ்ட் டே கிளாஸ்க்கு போனதுக்கு அப்புறம் யூன் கிட்ட வந்துட்டு நான் லைவ் ஸ்ட்ரீம்ல வரப்போறது இல்லைன்னு சொன்னது மட்டும் இல்லாம யூனை வந்துட்டு ஆன்சர் பண்ண சொல்லி அவளோட கையிலையும் அடுக்க ஆரம்பிக்கிறா. இப்ப எல்லா ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன சொல்றானா, நான் இது வரைக்கும் வீக்கா இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடுங்க, ஆனா இதுக்கப்புறம் நான் வீக்கா இருக்க போறது இல்ல, இதுக்கப்புறம் உங்களை நல்லபடியா வந்துட்டு கைட் பண்ண வேண்டியதுதான் என்னோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லி ஒழுங்கா டீச் பண்ண ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு பதில் சொல்லாத ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு கொஞ்சம் ஹிட் பண்ணவும் ஆரம்பிக்கிறா. ஸோ இன்னும் வந்துட்டு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி வச்சு அடிச்சது அவளுக்கு ரொம்பவே இன்சல்ட்டா ஃபீல் ஆகுது. ஸோ அதனால வந்துட்டு ஜான் டீச்சரை வந்து பழி வாங்குறதுக்காக திரும்ப ஒரு போஸ்ட் வந்துட்டு அப்லோட் பண்ண போறா. அப்படி அப்லோட் பண்ணும் போது அவளோட பேஜை பார்த்தா அதுல ஒரு போஸ்ட் கூட இல்ல, எல்லா ஹராஸ்மெண்ட் வீடியோஸும் வந்துட்டு ரீ அப்லோட் ஆகுது. ஆனா இந்த தடவை வந்துட்டு எடிட்டிங் இல்லாம அவ ஒரிஜினலா தன்னோட ஆக்டிங் வந்துட்டு எவ்வளவு நல்லா இருக்குன்றதுக்காக ஃபர்ஸ்ட் ஆக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நார்மலா பேசின வீடியோஸ் எல்லாம் இருக்கும், அது எடிட் பண்ணாம அப்படியே அப்லோட் ஆக இப்போ பீப்புள் வந்துட்டு இவ்வளவு திட்ட ஆரம்பிக்கிறாங்க, இவ எவ்வளவு மோசமானவ, கிட்டத்தட்ட அந்த டீச்சர் விஷயத்துல இப்படிதானே பண்ணியிருக்கா, பாவம் அவரு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவள் லைஃபே வந்துட்டு ஸ்பாயில் ஆயிடுச்சு. இப்ப எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, இதுக்கப்புறம் வெளியே தலையை கட்ட முடியாதுன்னு அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. கிட்டத்தட்ட தான் ஜெயிலுக்கு போக போறதும் உறுதியாயிருச்சுன்றத தெரிஞ்சுக்கிட்டா. சோ இப்ப ஆன்லைன் ஃபுல்லா வந்துட்டு நம்ம யூனை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவளை வந்து கம்ஃபர்ட் பண்றதுக்காக ஜான் டீச்சர் வந்துட்டு திரும்ப திரும்ப அவளுக்கு கால் பண்ணா, அவ காலை பிக் பண்ணல. இப்ப டோர் பெல் அடிக்குது, திறந்து பார்த்தா யூன் தான் வந்திருக்கா. நீ எப்படி ஓகேவா இருக்கியா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. உன்னாலதான் என் லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு, நான்
உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்தி எடுத்து குத்த வர்றா. அவ வந்து தடுத்து நிப்பாட்டுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு சூசைட் பண்ணிக்கலான்னு வந்துட்டு விண்டோ பக்கத்துல போய் நிக்க அவளுமே வந்து தடுத்து நிப்பாட்டி அவளை காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு இப்ப டீச்சர் வந்துட்டு அந்த இடத்துல இருந்து தடுக்கி கீழே விழுந்துடுறாங்க. அடுத்த செகண்டே வந்துட்டு யோசிக்காம நம்ம ஹீரோ வந்துட்டு தவி குதிச்சு அவளை வந்துட்டு பெரட்டி போட்டுட்டு கார் மேல அவன் விழுந்து பாதுகாப்பா வந்துட்டு அவங்கள லேண்ட் பண்ணி விட்டுறான். இப்ப யூன் திரும்பி பார்க்கும்போது அவ கண்ணு முன்னாடி ஹான் நின்னுகிட்டு இருக்கா. இப்ப ஹான் என்ன சொல்றானா, நீ வந்து கண்டிப்பா உயிர் வாழணும், நீ இது வரைக்கும் என்னெல்லாம் பண்ணனியோ அதெல்லாம் வந்துட்டு நினைச்சு பார்த்து நீ வந்துட்டு வருத்தத்திலே வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இதை கேட்டு கோவத்துல வந்துட்டு அவளை குத்த வரும்போது அவளே வந்துட்டு ஒரு லூசு. அவ வந்து தடுக்கவும் இல்லை, விலைக்கு போகவும் இல்லை. அவ கையில இருக்க கத்தியை வந்துட்டு இறுக்கமா பிடிச்சிட்டு ரொம்ப கொடூரமா பார்த்துக்கிட்டு இருப்பா. பானு வந்துட்டு சீல கையை விடுங்க எடுங்க எடுங்கன்னு சொல்ல அவ கேட்கவே மாட்டா. தென் யூனை பிடிச்சி ஜெயிலுக்கு அனுப்பிட்டு கீழே வந்துட்டு ஐயோ ஹீரோக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பதட்டப்பட்டு பாத்துக்கிட்டு இருந்தா. அவன் ஏதோ மயங்கி மாதிரி எந்திரிச்சுன்னு வந்துட்டு இருப்பான். ஆனும் வந்துட்டு பெருசா டென்ஷன்லாம் ஆக மாட்டா. எங்களோட பிராக்டிஸ் செஷன்ல இதுக்கு மேல ஹைட்ல இருந்தெல்லாம் நாங்க குதிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் சொல்லி முடிக்கிற அடுத்த செகண்டே வந்துட்டு நம்ம ஹீரோட தலையில இருந்து லைட்டா சைடா வந்துட்டு தன்னை ரத்த ஊத்திக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஜான் டீச்சர்லாம் வந்துட்டு அதிர்ச்சி ஆயிடுவா. இப்ப அங்க கட் பண்ணி நம்ம மினிஸ்டர் தான் காமிக்கிறாங்க. மினிஸ்டர் வந்துட்டு ரொம்பவுமே ப்ரௌடா வந்துட்டு ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. இந்த டைம் இந்த பிரஸ் மீட்டை பார்த்துட்டு அந்த ஆப்போசிட் பொலிட்டீஷியன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவானா, ஆல்ரெடி அவன் கையில இருக்க ப்ரூஃபை வச்சுக்கிட்டு என்ன சொல்லுவானா, ஆக்சுவலா இது வந்துட்டு மொத்தமாவே வந்துட்டு ஒரு பர்சனல் ரிவெஞ்சுக்காக உருவாக்கப்பட்ட ஆஃபீஸ். ஏன்னா வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்து போன ஒரு டீச்சர் வந்துட்டு அவளோட பொண்ணு, அதாவது எஜுகேஷன் மினிஸ்டரோட பொண்ணு, அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வந்துட்டு இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு என்கேஜ்மெண்ட் பண்ண பொண்ணு, அவங்க 2 பேத்துக்கும் கல்யாணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் அவ இறந்து போயிட்டா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு ரிவெஞ்சுக்காக நடக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்ல பப்ளிக் எல்லாருமே வந்துட்டு இவங்களுக்கு ஆப்போசிட்டா பேச ஆரம்பிக்கிறாங்க. நியூஸ்ல வந்துட்டு எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எதிராக வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே வந்துட்டு சில்ட்ரன்ஸ் இதுல பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை பார்த்துட்டு நம்ம பான் வந்துட்டு இதெல்லாம் உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு என்ன சொல்றானா, ஆமா பர்பஸ் வந்துட்டு உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை வந்துட்டு கான் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவசாட்டு வந்துட்டு ஒர்க்ல தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பதான் புதுசா ஒரு கேஸ் வருது. என்ன கேஸ்னா, ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு அவனோட டீச்சரை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்ட மாதிரி. அதாவது அந்த டீச்சர் வந்துட்டு நார்மலான ஆள் கிடையாது, அவர் கொஞ்சம் வயசானவர், எல்லா டீச்சர்களாலையும் மதிக்கப்படுறவர், எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்துட்டு ரொம்ப அன்பா பார்த்துக்கிறவர், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு அவன் ரொம்பவுமே ஹைலி ரெஸ்பெக்டாக தான் பார்ப்பாங்களாம். அப்படி ஒரு டீச்சர் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவன் வேகமாக போய் அந்த டீச்சரை வந்து விஷ் பண்ணிக்கிறதுக்காக எக்ஸைட்டடாக போகிறான். அதை பார்த்துட்டு நம்ம பான் வந்துட்டு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா, இவர் இந்த ஸ்கூலில் வந்ததுலேருந்தே இந்த ஸ்கூலை வந்துட்டு மற்ற ஸ்கூலுக்கு நடுவில் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு ஹை லெவலுக்கு கொண்டு போனவரான். ஸோ இவ்வளோ வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு பாசமாக நடந்துக்கிறவர் எதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டால் அட்டாக் பண்ணப்படணும் அப்படின்ற மாதிரி இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறா. தென் வந்து அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட போயிட்டு நீ எதுக்கு வந்துட்டு அந்த டீச்சர் அட்டாக் பண்ண அப்படின்ற மாதிரியும் கேள்வி கேட்கிறா. பட் அந்த ஸ்டூடெண்ட் ஹீரோன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு எந்த ஒரு எமோஷனுமே காமிக்கல, ரொம்பவுமே சைலண்டா உட்காந்துருக்கான். ஆனால் ரொம்பவுமே ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கான். அதை பார்த்துட்டு வந்துட்டு அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், நம்ம பான் கிட்ட அவன் வந்துட்டு ரொம்பவுமே வந்துட்டு ஃபெயிலர் ஆயிருப்பான், அதனால தான் இந்த மாதிரி அரகண்டா நடந்துக்கிறான்னு நினைக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நீ நினைக்கிறது தப்பு. ஆக்சுவலா வந்து ஹீரோன் வந்துட்டு டாப் 1 ஸ்டூடெண்ட், அவனை மாதிரி வந்துட்டு யாருமே படிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டு அதிர்ச்சியான நம்ம ஹான் வந்துட்டு திரும்பவுமே அந்த ஸ்டூடெண்ட் ஹீரோன் கிட்ட போயிட்டு, இவ்வளவு நல்லா ஸ்கோர் எடுக்கிற நீ கண்டிப்பா வந்துட்டு உன்னோட டீச்சரை அட்டாக் பண்ணிட்டு உன்னோட லைஃபை வந்து ஸ்பாயில் பண்ணிக்கணும்னு யோசிச்சிருக்க மாட்டேன், எதுவாக இருந்தாலும் ஓப்பனா சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்குறா. அங்க அவன் என்ன சொன்னான்னு தெரியல. ஆனா அந்த சீனை கட் பண்ணி இங்கிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த ப்ரொஃபஸர் கிட்ட உட்காந்து பேசுற மாதிரி காமிச்சுறாங்க. அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, நான் ஆல்ரெடி வந்துட்டு வெளியே வந்து டியூட்டரிங் பண்ணிக்கிட்டு இருக்கான், அந்த மாதிரி நான் கிரியேட் பண்ண ஒரு டியூட்டரிங் குரூப்ல வந்துட்டு நம்ம ஹீரோனும் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தான் டாப் ஸ்டூடெண்ட். ரீசெண்டாக வந்துட்டு அவன் கிளாஸ் வந்துட்டு ஒழுங்கா அட்டன் பண்றதில்ல, ஒழுங்கா படிக்கிறதுல, ஏதோ லெசன்ஸ்ல வந்து டிஸாட்டிஃபைடா இருக்க மாதிரி இருக்கு. அதை நான் கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக அவங்களோட ரெஸ்டாரண்ட் கூட போயிருந்தேன். ஆனால் அவங்க போத் பேரண்ட்ஸ் 2 பேருமே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருந்தாங்க. ஸோ அவங்கள ஃபர்தராக டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நான் வந்து திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டேன். ஆனால் ஒரு நாள் வந்துட்டு என்னன்னே தெரியல, ஹியோன் வந்துட்டு என்னை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்கே கட் பண்ணி ஹானையும் ஹியோனும் தான் காமிக்கிறாங்க. ஃபைனலி வந்துட்டு அவன் சைட் ஆஃப் ஸ்டோரியை வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலாக இவன் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சுக்கிட்டே வெளியே வந்து டியூட்டரிங் போவான்ல, அது வந்துட்டு அந்த சார் வந்துட்டு வெளியே நடத்திக்கிட்டு இருக்கிறது தானே. சடனாக ஒரு நாள் வந்துட்டு என்ன ஒரு ரீசனுமே இல்லாமல் அவங்களோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவங்க பேரண்ட்ஸை வந்துட்டு அந்த சார் பார்த்துருக்காரு. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னே தெரியல, பேரண்ட்ஸ் வந்துட்டு தன்னோட டியூஷனுக்கு கட்ட வேண்டிய பணத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்னால் வந்து செக் பண்ணும்போது தான் அவனுக்கு தெரிஞ்சது, யாரோ அவங்க நடத்துகிற ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டு பில்டிங் ரெகுலேஷன் ஆக்ட் எல்லாம் ஃபாலோ பண்ணி நடக்கிறதில்ல அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டு ரன் ஆகுறது இல்லை. இதனால வந்து ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகர் ஆகுறதுனால அவனாலுமே வந்துட்டு டியூஷனுக்கு போக முடியல. ஸோ வந்துட்டு பர்சனலாக வந்து ஒரு டியூட்டர் எடுக்க ஆரம்பிக்கிறான்.
ஆக்சுவலா இந்த மாதிரி வந்து பர்சனல் டியூட்டர் எடுத்துக்கிறது அந்த சாருக்கு தெரிய வருது. என்னாச்சுன்னு தெரியல. அந்த பர்சனல் டியூட்டர் ஒரு நாள் வந்துட்டு இனிமேல் என்னால வந்துட்டு உங்களுக்கு வந்து டியூட்டரிங் எடுக்க முடியாது, ஸோ என்னோட பர்சனல் ஃபியூச்சரை வந்து நான் பார்க்க வேண்டியது இருக்கு, எனக்குன்னு சில எக்ஸாம்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இதுக்கெல்லாம் வந்துட்டு பின்னாடி ரீசன் வந்துட்டு நம்ம அந்த சார் தான் இருக்கான்றதை இவனுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டான். அந்த கோபத்துல தான் போய் வந்துட்டு அந்த சாரை வந்து அட்டாக் பண்ணியிருப்பான். இந்த மாதிரி வந்துட்டு ஹியூமன் சைட்ல நடந்த ஸ்டோரியை போய் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஹான் சொல்ல, ஆனா அவனும் வந்துட்டு ரொம்ப கேஷுவலா வந்துட்டு எதுவுமே பெருசா எடுத்துக்காம ஆல்ரெடி அந்த சாரை வந்துட்டு ரொம்ப பெருமையா போட்டுட்டு ஒரு வீடியோலாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்களா, அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்ததுமே இப்பதான் எனக்கு உண்மை புரியுது, எல்லாரும் சொன்னது உண்மைதான், நீ வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக மட்டும் தான் இந்த ஆஃபீஸவே நடத்துற அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. இதை பார்த்துட்டு வந்துட்டு உண்மையாவே உனக்கு அப்படிதான் தோணுதுன்னா நீ எப்படி வேணா நினைச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். இப்போ பான் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு மெரிட்ல இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டையும் இந்த ஸ்கோர் மார்க்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதுல டாப்ல வந்துட்டு ஹீவன் தான் இருக்கான். அடுத்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை கண்டுபிடிக்கிறான். அது என்னன்னா, அடுத்து இருக்க ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரே அகாடமியை சேர்ந்தவங்க. ஸோ அந்த அகாடமியை வந்துட்டு ஏதாவது குழு கிடைக்குதான்னு பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு போறான். ஆனா வந்துட்டு அந்த ஸ்டாப்ஸ் யாருமே வந்துட்டு நம்ம பானை வந்துட்டு உள்ளுக்க விடல, உள்ள விடாம வெளியே வச்சே பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வந்துட்டு அவன் ஸ்டூடெண்டா இல்லையான்னு யோசிக்கிற அளவுக்கு வந்துட்டு சஸ்பிஷியன் வராம இருக்க, நல்லவேளை வந்து ஜோன்ற ஸ்டூடெண்ட் இருப்பான்ல, அவன் வந்து நல்லபடியா பார்த்து சிரிச்சு பேச, ஸோ ஓகே என்ன ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்போ 2 பேருமே வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அந்த ஆல்ரெடி வந்துட்டு அந்த புல்லிஸ் மாதிரி வந்துட்டு ரவுடி கேங்ல வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஜோ வந்துட்டு ஹர்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த 2 பேர் வராங்க. நீங்க வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு எங்களோட லைஃப் வந்துட்டு ரொம்பவுமே நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ பான் வந்துட்டு ரொம்பவுமே பெருமைப்படுறான், நம்ம நல்ல ஜாப் தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே சந்தோஷப்படுறான். இப்போ நைட்டு உட்காந்து பான் பார்த்தா அந்த மெரிட் ரிப்போர்ட்லாம் வந்துட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கிரவுண்டை பார்க்குறான். அங்கே வந்து ஹான் வந்துட்டு ரொம்பவுமே கோவமா வந்து ஓடிக்கிட்டு இருக்கா. அவ என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கானா, ஆக்சுவலா ஒரு காலத்துல வந்துட்டு இவளுமே வந்து ஒரு சாதாரண ஸ்டூடெண்டா இருந்திருப்பா. புல்லிஸ்லாம் வந்துட்டு அவளை ரொம்பவுமே புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா போன நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அவளை காப்பாத்திருப்பான். ஆர்மி மேனா இருப்பான். ஜஸ்ட் வந்துட்டு என்கிட்ட ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நான் வந்துட்டு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்க, அவளுமே ஹெல்ப் கேட்க அடுத்த செகண்ட்ல இருந்து அவளோட வாழ்க்கையே மாறி போயிடும். அப்படி இருந்த ஒரு பர்சன் வந்துட்டு இப்ப வில்லனா இருப்பான்றத அவளால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. அந்த கோவத்துல தான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பா. ஆனா நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு ஹான் வந்துட்டு தான் பண்ணது வந்து தப்புன்னு ரியலைஸ் பண்ற அளவுக்கு இப்போ ஒரு விஷயத்த வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சு வந்து நம்ம சார் கிட்ட டைரக்டா பேசிக்கிட்டு இருப்பான். அது என்னன்னா, ஆல்ரெடி வந்துட்டு நீங்களாவே பிளான் பண்ணி அவனை தூண்டி தான் வந்துட்டு உங்களை வந்துட்டு பனிஷ்மெண்ட் பண்ண வச்சிருக்கீங்க. இந்த மாதிரி அவன் அட்டாக் பண்ணும் போது அப்கமிங் எக்ஸாமை வந்துட்டு அவன் அட்டன் பண்ண முடியாது. ஸோ அடுத்த 10 ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ்ல டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ்ல வந்துடுவாங்க. அந்த டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே அகாடமி சேர்ந்தவங்க. அது நீங்க கிரியேட் பண்ண அந்த அகாடமி தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம லாஸ்டா நீங்க இருந்த ஸ்கூல்ல இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் ஈவன் ஞாபகம் இருக்கா, அதாவது இந்த இன்ஃப்ளூயன்சரா இருப்பாள், அவன் வந்து டீச்சர்ஸ் வந்துட்டு காரணமே இல்லாம வெறுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு டிஃபேம் பண்ணிட்டு வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாள். அவளுமே வந்துட்டு இவனால பாதிக்கப்பட்டிருப்பா. ஸோ அவள் வந்துட்டு நல்லா படிக்கிற பொண்ணு, அவளுக்கு வந்துட்டு ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடாது, இந்த ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக, அவனோட அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வரணுன்றதுக்காக அவளோட ஃபேமிலி பிசினஸ் இது பண்ணி அவளுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடைக்காம ஒரு நல்ல ஸ்கூல்ல வந்து பிளேஸ் ஆகாம இவர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த கோவத்துல தான் வந்துட்டு அவ எல்லாத்தையுமே வந்து டிஃபேம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பா. அந்த விஷயத்தையும் சொல்ல, இப்ப அவன் வந்துட்டு இது எல்லாமே நான் பண்ணதில்லை, இதெல்லாம் உங்க இமேஜினேஷன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையுமே மறுக்கிறான். இப்ப ஹீரோ என்ன சொல்றானா, இன்கேஸ் வந்துட்டு ஹீரோ இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாம போயிடுச்சுன்னா அது 10th ஸ்டூடெண்ட் சிஓ இருக்கல்ல, அதாவது 11th ஸ்டூடெண்ட் சிஓ இருக்கல்ல, அவ வந்து 10th பிளேஸ்க்கு வந்துருவா. இதனால வந்துட்டு டாப் 10ல இருக்க அந்த ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஒவ்வொரு ரேங்கிங் வந்துட்டு முன்னாடி போவாங்கல்ல, அதுதானே உங்க பிளான் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்த செகண்டே வந்துட்டு இந்த சார் இருக்கார்ல, அவர் போயிட்டு வந்துட்டு இந்த ஷூன்ற கேள் இருக்கல்ல, அவ தான் வந்துட்டு 11th வந்திருப்பா. அவங்க அம்மா வந்துட்டு ரொம்பவுமே வசதியானவ. ஸோ அவ தான் வந்துட்டு அவளோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நம்ம ஹீரோனோட பிசினஸ் வந்து படிக்க வச்சிருப்பா. தான் பொண்ணு வந்துட்டு டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ்ல வரணுன்றதுக்காக தான் இவ்வளவு பெரிய பிளான் பண்ணி இருந்திருப்பாங்க. அதை வந்து நான் பாத்துக்கிறேன், நீங்க என்னைய கவனிக்க வேண்டியதை கவனிங்க, என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த சார் பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணி இருந்திருப்பாரு. இவங்களோட மெயின் கோலே வந்துட்டு நம்ம ஹீரோனை வந்துட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண விடக்கூடாது, அதுக்காக வந்துட்டு அவனை கிரைம் பண்ண வைக்கணும்ன்றதுக்காக தான் இந்த லெவலுக்கு வந்துட்டு அவனை இழுத்துட்டு போயிருப்பாங்க. இப்ப அந்த சார் வந்துட்டு சூவோட அம்மா கிட்ட வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, இன்கேஸ் வந்துட்டு ஹீரோன் வந்துட்டு இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணா கூட உங்க பொண்ணு தான் வந்துட்டு அவனை தாண்டி போயிடுவா, நான் வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை வந்துட்டு நான் சொல்லிடுறேன், அந்த இதுபடி வந்துட்டு ஆப்ஷன்ஸை ஃபில் பண்ணா போதும், கண்டிப்பா வந்துட்டு அவ எல்லாத்தையும் வந்துட்டு பீட் பண்ணி முன்னாடி வந்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா வந்துட்டு இங்க நடந்த எந்த விஷயமும் வந்துட்டு இப்ப முழுசா வந்து ஹானுக்கு தெரியாது. அதனால ஆல்ரெடி வந்துட்டு கோவத்துல இருந்தவ வந்துட்டு பஞ்ச் பேக் வந்துட்டு குத்திக்கிட்டு கிடப்பா. இதெல்லாம் போய் வந்துட்டு நம்ம பான் வந்துட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்ல, இப்ப அவளுக்கே வந்துட்டு அவன் மேல வந்துட்டு இப்படி டவுட் பட்டிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதை வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டுட்டு இருக்க, நான் வந்துட்டு எதை சொன்னாலும் அப்படியே கண்ணை மூடிட்டு செய்யி, நான் கண்டிப்பா வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு கெடுதல் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே சார் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்போ 3 பேரும் வந்துட்டு ஹீரோனை எப்படியாவது காப்பாத்திடலாம் அப்படின்ற நம்பிக்கையில அந்த செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிற அடுத்த செகண்டே இப்ப 2 பேர் போலீஸ்
போலீஸ்காரங்க வராங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்ச கேஸ்ல நடந்துகிட்ட விதமும் ஒரு நல்ல குட் டீச்சரை வந்துட்டு நீங்க வந்து பிளேம் பண்ணிருக்கீங்க, அந்த அக்யூசேஷனையும் வந்துட்டு நாங்க தாங்கிக்க முடியாது, அதனால வந்துட்டு உங்களை அரெஸ்ட் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப ஹீரோ அப்புறம் ஹான் அமைச்சரை கூட அரெஸ்ட் பண்ணி இப்ப ஜெயில வச்சிடுறாங்க. இதெல்லாம் எதுக்காகனா ஆஃப்டர் எக்ஸாம் முடியற வரைக்கும் வந்துட்டு அவங்க உள்ளுக்க இருந்தாங்கன்னா அவங்க யாருமே வந்துட்டு ஹீரோனுக்கு வந்து சப்போர்ட் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு அந்த சாரோட பிளான் தான். அதுபடிதான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றாங்கன்னா பேன் மட்டும் தான் இப்போ வெளியே இருப்பான். இப்போ வந்து அமைச்சர் என்ன பண்றாருன்னா, நீ வந்துட்டு ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தியா, உனக்கு வேணா டிரான்ஸ்ஃபர் போட்டு கொடுக்கவா அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, எனக்கு இந்த டைம்ல வந்து டிரான்ஸ்ஃபர்லாம் வேணாம், நான் சொல்றதை மட்டும் பண்ணி கொடுங்க, எனக்கு வந்துட்டு உங்க எல்லாருமே பிடிச்சிருக்கு, நான் இந்த டீம்ல தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்ப அவங்க யாருமே வந்துட்டு அந்த டீம்ல மெம்பர் கிடையாது. அதாவது அந்த ஆஃபீஸ்ல வந்துட்டு இப்போ ஒரே ஒரு மெம்பர், அது பான் மட்டும் தான். இப்போ அங்க கட் பண்ணி ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை தான் வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுல வந்துட்டு அந்த சியூன்ற பொண்ணு இருக்கால, அவ வந்துட்டு எல்லா ஆன்சருமே வந்துட்டு கரெக்டா கொடுத்துருப்பாளா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்தா எல்லா ஆன்சருமே தப்பா இருக்கு. இது எப்படி பாசிபிள், எப்படியாவது வந்துட்டு அடுத்து நடக்கிற எக்ஸாமை வந்து தடுத்து நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு இப்ப அந்த சார் வந்துட்டு வேகமா வேலை ஓடி போடுங்க. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். நீங்க இந்த எக்ஸாம் நிப்பாட்டுறதுக்குலாம் வந்துட்டு உங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது, அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆல்ரெடி அவங்களை ரிலீஸ் பண்ணி விட்டு இருந்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நடந்திருந்தனால. சோ இப்போ வந்துட்டு அவனுமே தடுத்து நிப்பாட்ட இப்பதான் ஒரு உண்மையை சொல்றான். ஆல்ரெடி வந்துட்டு இருக்கிற எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் நாங்க மாத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வராங்க. இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, நாங்க உள்ளுக்க இருக்க எந்த கொஸ்டினுமே வந்து தூக்கல, ஜஸ்ட் கொஸ்டினோட லிஸ்ட்டை தான் வந்துட்டு ஆர்டர் தான் வந்துட்டு ரீமாத்தி வச்சிருக்கோம். இதனால வந்துட்டு ஆல்ரெடி கொஸ்டினோட ஆன்சர்ஸ் எல்லாம் வந்து லீக் பண்ணியிருந்திருப்பாங்கல்ல, அதுபடி கண்ணை மூடிக்கிட்டு என்ன கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர்னே தெரியாம ஏபிசின்னு வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சிருக்கா அந்த ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு நாங்க ஈஸியா பெச் பண்ணி எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுல கரெக்டா வந்துட்டு அந்த சூன்ற பொண்ணு வந்து மாட்டிக்கிறா. அதனால அவங்க அம்மா அந்த சாரு எல்லாருமே இந்த பேக்ரவுண்ட்ல வந்து மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சாரும் அப்புறம் அந்த ஷூவோட அம்மாவும் வந்துட்டு பேசிக்கிறா. அந்த வாய்ஸ்ல கடையும் வந்துட்டு எல்லாத்துக்கும் காமிச்சிருந்திருப்பாங்க. தென் இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேலை யார் பார்த்தாங்கன்னா நீங்க எல்லாரும் யோசிக்கிறீங்க, வேற யாரும் இல்ல, நம்ம வான் தான் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியாம அந்த கேமராவெல்லாம் ஹிடன் பண்ணிட்டு உள்ளுக்க போய் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து மாத்திட்டு இவ்வளவு பெர்ஃபெக்டான வேலையை பார்த்து விட்டு இருப்பான். சோ இந்த கேஸ் வந்து நல்லபடியா முடிச்சனால மினிஸ்டர் வந்துட்டு அந்த பிரஸ் கான்பரன்ஸ்ல எப்பயுமே கேட்பாங்கல்ல, இது ரிவெஞ்சுக்காக பண்றீங்களா, ரிவெஞ்சுக்காக பண்றீங்களா, ஓகே ரிவெஞ்சுக்காக பண்ணனாலுமே இது நல்லது நடக்குதுன்னா அதனால எந்த தப்பும் இல்ல. அது மட்டும் இல்லாம நீங்க எப்பயும் கேட்கிற கேள்விக்கு நான் ஒரு பதில் சொல்றேன், உண்மையாவே இது ரிவெஞ்சுக்காக மட்டும் பண்ணியிருந்தோம்னா இப்ப வந்துட்டு ஒரு சார் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கிறாரு, சோ அந்த இதெல்லாம் பிரைப் பண்றது, ஊழல் வாங்குறது, இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகுறது, இந்த கேஸை நாங்க எடுத்து பண்ணியிருக்க மாட்டோம். சோ இதுதான் ப்ரூஃப், நாங்க வந்து எந்த ரிவெஞ்சுக்காகவும் பண்ணல, இது நாங்க வந்துட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப வந்துட்டு பப்ளிக் வந்துட்டு இவங்க மேல இருந்த அந்த ஒப்பீனியன், ரிவெஞ்சுன்ற ஒப்பீனியன் வந்துட்டு அப்படியே சேஞ்ச் ஆகிடுது. இதனால நல்லபடியா எக்ஸாம் முடிச்ச ஹியூன் வந்துட்டு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சாரை பிடிச்சி ஜெயில போடுறதுக்கு முன்னாடி வந்துட்டு யூன் வந்துட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறா. சோ அதனால அவகிட்ட அனுப்பி வைக்க, உன்னோட இந்த நடத்தையினாலதான் வந்துட்டு என்னோட லைஃப் வந்துட்டு இன்னைக்கு பிரசன்ட்ல இருக்கு, அதனாலதான் நான் டீச்சர்ஸ் எல்லாம் வந்து வெறுக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த கேஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியுது. இப்ப அகைன் வந்துட்டு ஒரு புதுசா ஒரு கேஸ் வந்திருக்கு. தென் வந்துட்டு இது ரொம்பவுமே அன்யூஸ்ஃபுல்லான கேஸ். எப்பயுமே வந்துட்டு பெரிய பசங்க படிக்கிற ஸ்கூல்ல தானே வந்து பிரச்சனை இருக்கும். இது வந்து எலிமெண்டரி ஸ்கூலு, குழந்தைங்க இருக்கிற இடத்துல என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தானே நம்ம எல்லாருமே யோசிப்போம். இங்கதான் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து பண்ற பிரச்சனையை வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அதாவது வந்துட்டு ஒரு டீச்சர் வந்துட்டு தன்னோட பேரண்ட்ஸ் வந்து பண்ண தொல்லையினால அவங்க வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அதுவும் ஸ்கூல்ல வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அது வந்துட்டு உண்மையாவே நடந்த ஸ்டோரி. அதுல வந்துட்டு இவங்க கொஞ்சம் காப்பாத்துற மாதிரி வந்துட்டு கதையை கொண்டு போயிருப்பாங்க. சோ அந்த மாதிரி பார்க்கலாம். இப்ப எலிமெண்டரி ஸ்கூல்ல இருக்க அந்த டீச்சர் வந்து சூசைட் பண்ணிக்க போற அந்த நேரத்துல வந்து ஹான் வந்து காப்பாத்துற மாதிரி ஒரு சீன் வச்சிருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அந்த ஸ்கூல்ல இருக்க மற்ற டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு மென்டல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்து சைக்காலஜிக்கல் கொஸ்டின்லாம் கொடுக்கும்போது மற்ற டீச்சர்ஸ்லாம் அங்கே இருக்கவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும், அவங்களுக்கு கொஞ்சம் லீவ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ அந்த டீச்சருக்கு வந்து லீவ் கொடுத்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பி வச்சுட்டு இப்போ அந்த பிளேஸ்ல வந்துட்டு அவங்களுக்கு பதிலாக ஒரு புது டீச்சர் வராங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். இது வரைக்கும் பெரிய பெரிய பசங்களை பார்த்த ஹீரோக்கு இந்த குழந்தைங்களை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. டீச்சர் வந்துட்டு ஃப்ராக் பண்ணி கொடுங்க, டீச்சர் எனக்கு பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து குழந்தைங்க வந்துட்டு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு ரொம்பவுமே டயர்ட் ஆயிடுறான். வீட்டுக்கு வந்துட்டு போட்டோ பார்த்துக்கிட்டு உன்னோட ஒர்க்கு இவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். தென் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இந்த டீச்சருக்கு வந்துட்டு இந்த டீச்சிங் வந்துட்டு ரொம்பவுமே பிடிக்கும். அவங்க பேரு சன். அவங்க ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு குழந்தைங்க ஸ்கூலுக்கு வந்த அன்னைக்கு வந்துட்டு எல்லாரும் இன்ட்ரோ கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்கும்போது ஒரு சப்பி பாய் வந்துட்டு எந்திரிச்சு நிற்பான். அவனுக்கு வந்து ரொம்ப சையா இருக்கனால அவன் மட்டும் ரொம்ப தயங்கிக்கிட்டே நிற்க, அவளுமே வந்து ஹெல்ப் பண்ணுவா. அன்னைக்கு வந்துட்டு அவனோட அம்மா வந்துட்டு இந்த டீச்சரோட ஃபோன் நம்பரை வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போயிடுவா. வாங்கிட்டு போயிட்டு என்ன சொல்லுவானா, என்னோட பையனோட பேசும்போது கொஞ்சம் வந்து பார்த்து பேசுங்க, ஏன்னா அவனும் வந்துட்டு மேபி வந்துட்டு ஹர்ட் ஆயிட்டானா அதை என்னால் பொறுத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. அந்த ஒரு மெசேஜோட நிக்கல. அதுக்கப்புறம் கண்டினியூஸா வந்து தொடர்ந்து வந்து ஏதாவது ஒரு கம்பெயின் பண்ணி வந்து
வந்துட்டு மெசேஜ் போட்டுக்கிட்டே இருப்பா. கூடி சீக்கிரத்திலே வந்துட்டு அந்த டீச்சரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நீங்க என்ன ட்ரெஸ் போடணும், என்ன சாப்பிடணும், என்ன இது பண்ணணும், எங்க போகணும், எங்க வரணும், இன்ஸ்டாகிராம் வச்சுக்கணுமா வச்சுக்க கூடாது, ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்துட்டு ஒரு போஸ்ட் போட்டா கூட அவ போஸ்ட் பண்ண போட்டோல வந்துட்டு ஏதாவது ட்ரிங்க்ஸ் இருந்துச்சுன்னா அதை எடுத்து பப்ளிக்ல போட்டுட்டு அவளை வந்துட்டு கேரக்டர் அசம் பண்றது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதை ஒரு லிமிட்டுக்கு தாண்டி போகவும் ரொம்ப ப்ரெஷரா இருக்கவும் கொண்டு போய் பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண அவங்க கூப்பிட்டு என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீ வந்து இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமை டெலீட் பண்ணிட்டு சன் வந்துட்டு தன்னோட ஃபோன் நம்பரையும் சேஞ்ச் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துட்டு அவளை டார்ச்சர் பண்ணி எப்படியே திரும்ப அவளோட அகைன் வந்துட்டு ஃபோன் நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு தொடர்ந்து கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் வந்து திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு ரொம்ப டார்ச்சலா இருக்கு. இப்போ வந்துட்டு ரொம்பவுமே கான்சன்ட்ரேட்டடா மற்ற ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கறத விட அந்த சப்பி பாயை வந்துட்டு ரொம்பவுமே நல்லா பார்த்துக்க ஆரம்பிக்கிறா. ஈவன் அவனுக்காக வந்து ஸ்பெஷல் ரூம் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்து அவனை ரொம்பவுமே ஹாப்பியா பார்த்துக்கிறா. அப்பதான் திடீர்னு ஒரு பிரச்சனை ஏற்படுது. குழந்தைங்கள்லாம் ஒன்னா விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு குட்டி பையன் வந்துட்டு அவன் மேல இடிச்சு விழுக அவனுமே கீழே விழுந்துடுறான். எந்திரிச்சு அந்த கோவத்துல அந்த இன்னொரு பையனோட கண்ணிலே வந்து குத்திடுறான். இதனால அந்த பேரண்ட்ஸ் வந்துட்டு இவனோட பேரண்ட்ஸை பாக்குறதுக்காக வராங்க. அவங்க வந்துட்டு மன்னிப்பு கேட்கறதுக்கு வந்துட்டு எதிர்பார்க்கல. ஏதோ குழந்தைங்க தெரியாம விளையாண்டுட்டாங்க விடலான்னு பார்த்தா, ஆனா இந்த சப்பி பாயோட அம்மா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பையன்லாம் மன்னிப்பு கேட்க மாட்டான், குழந்தைங்கன்னா அப்படிதான் நடந்துப்பாங்க, இதுல என்ன இருக்கு, அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி திமிரா பேச இன்னொரு அம்மா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இல்ல வந்து மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும், இது என்ன ஆட்டிடியூட் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேத்துக்குள்ள சண்டை வருது. இப்ப அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோட அந்த பிரச்சனையை விடாம தொடர்ந்து வந்து சன்னோட வீட்டுக்கு போயிட்டு அந்த சப்பி பாயோட அம்மா வந்துட்டு அவளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பா. தொடர்ந்து இதே மாதிரி ஹராஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கா. ஒரு கட்டத்துல அவங்க அம்மா தான் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பானா, அவனோட அப்பாவுமே வந்துட்டு கிளாஸ் ரூமுக்கு வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட அவ லைஃபே வந்துட்டு ஒரு மாதிரி நைட் மேர் மாதிரி ஆயிடுது. சோ அதனால வந்துட்டு சன் என்ன பண்றானா, அந்த பையனோட அம்மா மேல வந்து கேஸ் கொடுக்கறா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நீ வந்துட்டு பிசிக்கலா என்னோட பையனை வந்துட்டு அபியூஸ் பண்ணேன்னு நான் வந்துட்டு எல்லாருக்கிட்டே சொல்லுவான், நீ அவனை வந்துட்டு மென்டலி வந்து டிஸ்டர்ப் பண்ணேன்னு சொல்லுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் மேல ஒரு கேஸை போடுறா. இப்ப சன்னி என்ன சொல்றானா, நான் அந்த மாதிரி பண்ணல நிரூபிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டா, நான் ஜஸ்ட் வந்து சாரி சொல்லிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா வந்து இந்த கேஸுக்காக வந்துட்டு அவ அலைஞ்ச அலைச்சல் வந்துட்டு ரொம்பவுமே அவளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருந்திருக்கும். ஃபைனலி வந்துட்டு அவ எந்த தப்பு பண்ணலன்னு கிளியர் ஆயிருக்கும். ஆனாலுமே வந்துட்டு அதை யாருமே பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, அதை ஒரு வேல்யூவே பார்க்க மாட்டாங்க. ஆனா அவங்க அம்மா மட்டும் வந்துட்டு அவளை பத்தி ஏதாவது வந்துட்டு ஆன்லைன்ல போட்டு அவளோட ரெப்யூட்டேஷனே வந்துட்டு அழிச்சுக்கிட்டு இருப்பா. ரொம்ப மாசமா இதே மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். இதனால சன்னுக்கு வந்துட்டு ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் ஏற்படுது. அதனால அவளோட பாதி ஃபேஸ் வந்துட்டு பேரலைஸ் ஆயிடுது. இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு முடிவெடுக்கிறான். இனிமேல வந்துட்டு அந்த பையனோட அம்மாவை வந்துட்டு நான் டீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ அடுத்த நாளே என்ன பண்றான்னா, மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி அந்த சப்பி பாயை வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும்னு சொல்ல அவனால சால்வ் பண்ண முடியல. தென் அடுத்த நாளே வந்துட்டு என் பையனை எல்லாரும் முன்னாடி இன்சல்ட் பண்றீங்களான்னு அவ வந்து கேட்க வர, தென் இது மட்டும் இல்லாம தொடர்ந்து வந்துட்டு அவனுக்கு சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொடுக்க அவனும் வந்துட்டு சால்வ் பண்ணினாலும் சால்வ் பண்ணலனாலும் அவகிட்ட ஜென்ட்லியா வந்துட்டு அதுக்கு ஆப்போசிட்டா வந்துட்டு எப்படி வந்துட்டு அவ சன்னை வந்துட்டு ட்ரீட் பண்ணாலோ, கால் பண்ணி மெசேஜ் பண்ணி டார்ச்சர் பண்ணாலோ அதே மாதிரி அவங்க அம்மா கிட்ட வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா கொஞ்சம் வந்துட்டு அவனோட டோனவே வந்து டிஃப்ரெண்டா, இவ எப்படி வந்துட்டு வயலண்டா நடந்துக்கிட்டாலோ இவன் அப்படியே பொலைட்டா ஜென்யூனா வந்துட்டு நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா வந்துட்டு இருந்தாலுமே வந்துட்டு தொடர்ந்து கால்ஸ் அண்ட் மெசேஜஸ் பண்ணும்போது ரொம்பவுமே ஸ்ட்ரெஸ் ஆகும்ல, அதை வந்துட்டு அவளால வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதே மாதிரி ஒரு நாள் என்ன பண்றான்னா, தொடர்ந்து வந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். தொடர்ந்து 4 தடவை கால் பண்றான். இவ எப்படி வந்துட்டு நம்ம சன் டீச்சர் இருக்கால, அவளுக்கு வந்துட்டு காலையில் 4 தடவை கால் பண்ணி வேக்கப் பண்ணி விடுவா. அதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அவ டென்ஷன் ஆகி, நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தனா என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டுட்டு போறா. இப்ப இந்த சிச்சுவேஷனை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் சீரியஸ் ஆக்க இவன் நேராவே வந்துட்டு அவளோட ஹஸ்பண்டோட ஆபீஸ்க்கு போயிட்டு எல்லாரும் முன்னாடி வந்துட்டு நான் ஒரு விக்டிமா இருக்க மாதிரியும் ரொம்பவுமே கெஞ்சி அவங்க என்னை டார்ச்சர் பண்றாங்க, என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப நேரம் பேச, இப்ப அவனே டென்ஷன் ஆகி வந்துட்டு நம்ம ஹீரோவை அடிக்க வர, அதுக்கு முன்னாடி அவன் அடிச்சு இந்த மாதிரி தானே ஒய்ஃப் பண்றா, அதனால வந்துட்டு நாங்க எவ்வளவு டென்ஷன் ஆகும், முதல் நீ அவளை கண்டிச்சு வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். சோ இதனால வந்துட்டு வீட்டுக்கு வந்ததுமே ஒய்ஃபை பிடிச்சி அவன் கத்தி விட அந்த கோவத்துல வந்து பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வரா. இப்ப பிரின்சிபல் டைரக்டாவே சொல்லிடுறாங்க, உங்களுக்கு மட்டும்தான் வந்து ஃபேமிலி இருக்கா, டீச்சர்ஸ்க்கும் வந்து ஃபேமிலி இருக்கா, அவங்கள பத்தி நீங்க யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ நீங்க வந்துட்டு எனக்கு எதிராகவே பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்ப மத்த பேரண்ட்ஸ் எல்லாம் தூண்டி விட்டு எல்லாருக்குமே வந்துட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் வைக்கிற மாதிரி வந்துட்டு ஏற்பாடு பண்றா. அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கான். இவன் வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடியே எல்லாருக்கிட்டே இப்ப என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, ஈவன் வந்துட்டு அவங்க குழந்தை கூட அவங்க ஒழுங்கா பாத்துக்கிறது இல்ல, எல்லாரும் முன்னாடி வந்துட்டு அவமானப்படுத்துறாங்க, அடிச்சு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவளை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்க. நான் அப்படிலாம் பண்ணலன்னு நிரூபிச்சுட்டா நீ என்ன பண்ணுவா அப்படின்ற மாதிரி கேட்க, நான் வந்துட்டு சாரி கேட்பேன் அப்படின்ற மாதிரி கேஷுவலா அவளை மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கான்.
அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் ஆஃப்டர் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு அவளை ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவ தானே வந்துட்டு அந்த டீச்சருக்கும் வந்துட்டு இந்த பேரலைஸ் ஆகிற அளவுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி பேச, இப்ப கோவத்துல வந்துட்டு டீச்சரை பாக்குறதுக்காக போற வழியில டீச்சர் வந்துட்டு அந்த ஸ்கூல் பக்கமா ஓடுறத பாக்குறா. அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே பின்னாடி போக, இப்ப அதுக்கு நடுவுல வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து நிக்கிறான். இப்பதான் ப்ராப்பரா வந்துட்டு நான் எஜுகேஷனல் ப்ரொடெக்ஷன் டீம்ல வந்துட்டு இன்ஸ்பெக்டரா இருக்கேன், நீங்க வந்து சன்னுக்கு என்ன பண்ணீங்களோ அதை வந்துட்டு பண்ணிட்டு உங்களால வந்துட்டு அதுல இருந்து தப்பிச்சு போக முடியாது, அதுக்கான விஷயத்த நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதே மாதிரிதான் சன் வந்துட்டு என்னோட பையனுக்கு என்ன பண்ணாலோ அதை வந்துட்டு நான் அப்படியே விட மாட்டேன், அவளும் அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப உள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்துட்டு பொறுமையா இருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உள்ள போனதுமே வந்துட்டு அந்த பையன் சபிபாய் வந்து உட்காந்துருப்பான். ஆக்சுவலா அவன் தான் வந்துட்டு அந்த டீச்சரை பார்க்கணுன்றதுக்காக கூப்பிட்டுருப்பான். அவன் கூப்பிட்டு அடுத்த செகண்டே எதையுமே யோசிக்காம அவனுக்காக ஓடி வந்திருப்பா. ஆக்சுவலா எங்க அம்மாவை விட நீங்க என்னை நல்லா பாத்துக்கிறீங்க, நான் வந்துட்டு எங்க அம்மாவுக்கு பதிலாக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்க பண்ண எல்லா கஷ்டத்துக்கும் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருக்க. வெளியே நின்று பாத்துக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவுக்கே கண் கலங்கிறது, நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டோம் போல அப்படின்ற மாதிரி ரியலைஸ் பண்றா. அதுக்கப்புறம் கோர்ட் ஹியரிங்கும் வருது. அவ பண்ண எல்லா விஷயத்தையும் ஒவ்வொன்றா சொல்ல இப்பதான் வந்துட்டு அவ திருந்தின மனசோட அவ பண்ண விஷயத்தெல்லாம் கேட்கும் போது அவ பண்ணது எல்லாமே ரொம்பவுமே தப்பு, இந்த மாதிரி தானே அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பா அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறா. அதே மாதிரி அந்த டீச்சர் கிட்டே மன்னிப்பு கேட்கிறா. இந்த மாதிரி வந்துட்டு அந்த டீச்சரோட உயிரையும் வந்துட்டு இந்த டீம் காப்பாத்திடுறாங்க. ஆக்சுவலா உண்மையா வந்துட்டு இது நடக்கல, பட் சூசைட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யாராவது அந்த டீச்சரை காப்பாத்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அஸ் யூஸ்வல் இப்ப எப்பவும் போல பிரஸ் கான்பரன்ஸ் வந்துட்டு நம்ம மினிஸ்டர் வச்சிருக்காரு. அதுல என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, இந்த வந்துட்டு பேரண்ட்ஸ்னால அபியூஸ் பண்ணப்படுற டீச்சர்ஸ்க்கும் வந்துட்டு நியாயம் வந்து கிடைக்கணுன்றதுக்காக தான் இது, எப்பவும் போல வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் சப்போர்ட் பண்றதுக்காக இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் இப்ப எல்லாருமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டு கன்வின்ஸ் ஆயிடுறாங்க, இது ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்ல டீச்சர்ஸ்க்காகவும் தான், இது சேஃப் என்விரான்மெண்ட்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோனோட டைரியை வந்து புரட்டி பார்த்துட்டு இருக்கும் போது அவ புதுசா ஒரு ஸ்கூலுக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆயிருப்பா. அந்த ஸ்கூல்ல வந்துட்டு ஒரே ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்டை பத்தி மட்டும் வந்துட்டு ஸ்பெஷலா வந்து எழுதி வச்சிருப்பா, நிறைய விஷயங்கள் எழுதி வச்சிருப்பா. அவன் பேர் வந்து சோ. அவ எந்த ஸ்டூடெண்ட்டை பத்தி ரொம்ப அதிகமாக எழுதி வச்சிருப்பாளோ அந்த ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவளை கொலையும் பண்ணி இருந்திருப்பான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹீரோ வந்துட்டு இன்னும் அந்த இதுல இருந்து மீண்டு வரல. ஸோ அகைன் வந்துட்டு அவளோட கேஸ் ஃபைல வந்துட்டு எடுத்து ரிவ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மாதிரி பார்க்கும்போது ஆல்ரெடி அதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருப்பானா, நான் இந்த மாதிரி திரும்ப வந்து ஸ்கூலுக்கு வந்து அந்த ஸ்டூடெண்ட் பாக்குறதுக்காக போயிருந்தேன் அப்படின்ற மாதிரி எழுதியிருந்திருப்பா. அதுதான் லாஸ்ட் டைம் அவ போனது. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அந்த இடத்துல வச்சு அவளை கொலை பண்ணியிருந்திருப்பான். அன்னைக்கு நைட்டு வந்துட்டு ஹீரோ கூட சாப்பிடலான்றதுக்காக நம்ம மினிஸ்டர் வந்துருப்பாரு. அந்த மாதிரி வரும்போது அவன் ஆல்ரெடி அந்த லேப்டாப்ல வந்து அந்த கேஸை பத்தி திரும்ப ரிவ்யூ பண்றதெல்லாம் பார்த்துட்டு, நீ வந்துட்டு இன்னும் அவ கூட மறக்கலைன்னா அவளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்க, இதை பத்தி எடுக்கிறேன்னா நம்ம இந்த ஆஃபீஸே வந்து ஸ்டாப் பண்ணிடலாம், ஏன்னா இது வந்து பர்சனல் விஷயமா இல்லாம ரிவெஞ்சா வந்து மாறிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப உயிரோட இல்லாதவளை நினைச்சுக்கிட்டு நீ உன்னோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்றதை என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. தென் ஆஃப்டர் தட் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு மற்ற டீம் மெம்பர்ஸோட எங்கேயோ ஒரு பக்கம் போறான். அங்க போனதுக்கு அப்புறம் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஒரு காரை வந்து திருடுற மாதிரி பாக்குறாங்க. அந்த காருக்குள்ள ஆல்ரெடி வந்துட்டு ஒரு பொண்ணை வந்துட்டு கையெல்லாம் கட்டி போட்டு உள்ள வச்சிருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு அவங்க சேஸ் பண்ண போனா அவங்க என்னமோ பயந்துகிட்டு இன்னுமே வந்து ஸ்பீட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பயங்கரமா சேசிங் நடக்குது. போற வழியில எல்லாம் ஃபயர் கிராக்கர்ஸ் வச்சுட்டு வர வழியில இருக்க எல்லாருமே வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. எப்படியோ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு கார் டயரை எடுத்து அவங்களோட காருக்கு அடியில போட்டு அந்த காரை நிப்பாட்டுற மாதிரி பண்ணிடுறாரு. இப்ப இறங்கி போனதுக்கு அப்புறம் அவங்களாம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்துட்டு எங்களை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா எங்களுக்கு 14 வயசு தான் ஆகுது அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ப்ரௌடா சொல்றானுங்க. அதுக்கப்புறம் அவங்கள அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த பொண்ணையும் கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சாலுமே போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆல்ரெடி இவங்க மேல நிறைய கேஸ் இருக்கு, ஆனா இவங்களுக்கு 14 வயசு தான் ஆகுறதுனால நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல, இந்த லா பத்தி அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கனால அவங்க இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் கேள்விப்பட்டு இதுக்கு மேல வந்துட்டு இந்த மாதிரி சின்ன பசங்களை வந்து இழுத்துட்டு வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்றதுக்காக அமைச்சர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வராரு. அந்த டீனேஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப மோக் பண்ணி பேசுறதுக்கு முன்னாடி அவங்களை எப்படியா இழுத்துட்டு போயிடணும் அப்படின்ற மாதிரி வெளியே வந்து பார்த்தா ஆல்ரெடி அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த காரை வந்துட்டு நோக்கிக்கிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து அமைச்சர் டென்ஷன் ஆயிட்டு, நீங்க வந்துட்டு அவங்களோட ஸ்கூல்ல போய் பாருங்க, இதுக்கு மேல வந்துட்டு நம்ம பாத்துக்கலாம், இதை விட்டுறக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அடுத்த நாள் வந்துட்டு அவங்களோட ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. போன உடனே அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து நம்ம ஹீரோ வந்துட்டு அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுங்க நேற்று நடந்ததுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, இப்போ அதே சேம் டைம் வந்துட்டு நம்ம ஹான் வந்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்களுக்கு அவங்கள பத்தி வந்துட்டு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் கேஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறா. ஆனா அவங்க எல்லாருமே வந்து பயந்து போயிருக்காங்க, யாருமே வாயை திறக்கிற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் ஹானும் பானும் சேர்ந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்துட்டு கார்ல கடத்திட்டு போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கண்டிப்பா வந்துட்டு ஏதாவது தெரிஞ்சிருக்கும், அதனால அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்காக
அவளை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவளை பத்தி எந்த க்ளூமே கிடைக்கல. கடைசியில ஸ்கூல் ரெக்கார்டை செக் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு வந்துட்டு அன்னைக்கு ப்ரெசென்ட் போட்டிருக்கு. ஆனா வந்துட்டு கண்டிப்பா ஸ்கூலுக்கு வந்திருக்கணும், யாரும் அவளை வந்து ஹிடன் பண்ணி வச்சிருக்காங்கன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த மாதிரிலாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதுல வந்துட்டு ஒருத்தர் வந்து போஸ்ட் போட்டிருக்கான் லாக்கருக்கு பக்கத்துல நிக்கிற மாதிரி. அந்த லாக்கர்ல சைட்ல வந்துட்டு ஒரு துணி வந்து வெளியே இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. ஸோ வந்துட்டு கண்டிப்பா அதுக்குள்ளதான் இருக்கணும்னு இப்ப வேகமா போய் அந்த லாக்கரை உடச்சு பார்த்தா அதுக்குள்ளதான் கையை கட்டி போட்டு அவளை அடைச்சு வச்சிருப்பானுங்க. இமீடியட்டா அந்த கேளை வந்துட்டு மெடிக்கல் கிளினிக்கு கொண்டு போறாங்க. ஸோ அங்க வந்துட்டு கொஞ்சம் ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு அவகிட்ட விஷயத்தை கேட்டா, ஆல்ரெடி இந்த பொண்ணு வந்துட்டு இந்த ஸ்கூல்ல நல்லா படிச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அவ வந்து ஒளி ஆகணும்னு ஆசைப்பட்டதுக்கு அப்புறம் இவங்க வந்துட்டு இந்த பசங்கள்ல ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு பில்ஸை வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஈவன் ஹீரோயின்ஸ் கூட வந்துட்டு இதை தான் எடுத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவ வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கிறா. கொஞ்சம் கொஞ்சமா அதுல அடிக்ட் ஆக கொஞ்சம் கொஞ்சமா பிரைஸோட வேல்யூ வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு மணி தீர்ந்து போயிடுது. ஆனா அந்த பில்ஸ் இல்லாம அவளால இருக்க முடியல. ஸோ வந்துட்டு அவங்க சொல்ற எல்லாத்தையுமே அவ செய்யற மாதிரி ஆகுது. இப்போ என்ன பண்றாங்கன்னா அவளை யூஸ் பண்ணி மற்றவங்க கிட்ட எல்லாம் அனுப்பி வச்சு அந்த மணியை வாங்கி அந்த மாதிரி பில்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வந்துட்டு அவ அதுல இருந்து வெளியே போகணும்னு நினைக்கிறப்ப அவளை போட்டு அடிக்கிறது, லாக்கர்ல போட்டு லாக் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க பண்ணிக்கிட்டு இருக்க கொடுமையை தாங்கிக்க முடியாம போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. அடுத்த நாள் அவங்க எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு ஆனா திரும்ப உடனே ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ரிலீஸ் பண்ணிட்டு வெளியே வந்த உடனே அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 14 வயசு தான் ஆகுது. ஸோ அதனால யாராலையும் எங்களை எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நீ வந்துட்டு இதுக்கெல்லாம் இனிமேல் ட்ரை பண்ணாத அப்படின்ற மாதிரி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அஸ் யூஸ்வல் இப்போ வந்து எப்பவும் போல வந்துட்டு அவளை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட அப்பாலஜி லெட்டர் கேட்டிருப்பாங்கல்ல, அதெல்லாம் அவங்க எழுதி தர மாட்டேன்னு ரெஃப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஹான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இவங்க எல்லாம் வந்துட்டு சாதாரண பசங்களே கிடையாது, இவங்க எல்லாம் மிகப்பெரிய ட்ரபிள் மேக்கர்ஸ், அது மட்டும் இல்லாம இவங்க ட்ரக் டீலர்ஸும் கூட அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அந்த பசங்க சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்றாங்கன்னா, ஆமா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனா வந்துட்டு உங்களால எங்களை வந்துட்டு தண்டிக்க முடியாது, நாங்க வந்துட்டு எப்போ வந்துட்டு எல்டர் ஆகுறோமோ அப்ப இதை ஸ்டாப் பண்ணிடுவோம், முடிஞ்சா அவங்க வந்துட்டு எங்களை அரெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றானா, ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையுமே டைரக்டா கொண்டு போய் ஜெயிலுக்குள்ள போட்டுறான். அதுக்கு முன்னாடியே நம்ம மினிஸ்டர் வந்துட்டு அந்த ஜெயிலோட டைரக்டர் கிட்ட வந்துட்டு பர்மிஷன் வாங்கி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சிருப்பாரு. இதை வந்து அந்த பசங்களால வந்துட்டு நம்பவே முடியல. உள்ள போனதுமே வந்துட்டு இந்த செக்அப் பண்றதுக்காக ஆல்ரெடி வந்து ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எல்லா எவிடன்ஸும் பார்ப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. உள்ள போனதே அவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருக்கு. அந்த பிரிசனோட ட்ரெஸ் எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹான் தான் நின்று பேசிக்கிட்டு இருப்பா. எங்க வந்து வெளியே விடுறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது, நீங்க எல்லாம் சேர்ந்து நீ அடிச்சு போட்டுட்டீங்கன்னா தாராளமா இங்க இருந்து வெளியே போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு பொண்ணு நம்ம இத்தனை பேர் இருக்கோம், கண்டிப்பா இவளை வந்து அடிச்சு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல வந்து நம்ம ஹான் வந்துட்டு எல்லாத்தையும் அடிச்சு கீழே பறக்க விட்டுட்டு இருக்கா. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் வந்துட்டு அவங்களும் கொஞ்சம் வந்து காமாக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பான் தான் வந்துட்டு ஜெயிலுக்குள்ள வந்து கிளாஸ்ல எடுப்பாங்கல்ல மைனஸ்க்கு, அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு அரங்கண்டா தான் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் சாப்பாடு வாங்க போகும்போது எல்லாருமே வந்து லைன்ல நின்று வந்துட்டு இருக்கும் போது, நீங்க ஏன் வந்துட்டு மைனஸ்ன்ற அந்த ப்ரியாரிட்டியை எடுத்து முன்னாடி போய் வாங்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, அவங்களும் முன்னாடி போறாங்க. இப்போ ஆல்ரெடி அங்க உள்ள இருக்க வந்துட்டு மேஜர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் வந்துட்டு இவங்களை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, என்டர்டைன்மெண்டா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தென் வந்துட்டு இதெல்லாம் அவங்களால வந்து தாங்கிக்க முடியல, ரொம்பவுமே ஃப்ரஸ்ட்ரேட்டா இருக்க ஆரம்பிக்குது. இப்போ வந்து ஃபைனலி அவங்களுக்கு வந்து டிஸ்வாஸ் பண்ற அந்த வேலையை கொடுத்து உட்கார வச்சிருக்கும் போது அந்த பிரிஷன்ல இருக்க இன்னொரு யூனிஃபார்ம் போட்டா, அதாவது வந்து மேஜர்ஸ் எல்லாம் வந்துட்டு ப்ளூ கலர்ல போட்டிருப்பாங்கல்ல, அந்த யூனிஃபார்ம் போட்ட ஒருத்தர் வந்துட்டு பிளேட் கழுவலான்னு வரும்போது அதுல இருக்க ஒருத்தர் வந்துட்டு ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இவனை போட்டு அடிக்கணுன்றதுக்காக அடிக்கிறானுங்க. ஸோ இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு தடுக்க வரும்போது அவன் என்ன சொல்லிடுறானா, இல்ல சின்ன பசங்க தானே நான் மன்னிச்சு விட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோக்கே வந்துட்டு இப்போ அதை பார்த்து ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட சொல்றான், அவன் எப்படி ஜெயிலுக்குள்ள வந்தான்னு உங்களுக்கு தெரியுமா, ஆல்ரெடி வந்துட்டு அவன் ஒரு காலகட்டத்தில் வந்துட்டு ஸ்டூடெண்டா இருக்கும் போது அவனை ரொம்ப புள்ளி பண்ணனால அந்த கேங்கவே வந்துட்டு கொலை பண்ணிட்டு தான் இப்போ ஜெயிலுக்குள்ள இருக்கான் அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரியை சொல்ல, இதை கேட்டு வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் பயமாயிடுது. அவனை பார்த்ததுக்கு அப்புறம் புள்ளி பண்ணனால கொலை பண்ணான்னு ஒருத்தனை வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்துருப்பான்ல ஹீரோ, அந்த அவன் வந்துட்டு என்ன பண்றானா, ஒரு நாள் வந்துட்டு ஸ்பூன் எடுத்து கையில வைக்கிறான். இது அந்த பசங்கள ஒருத்தன் வந்துட்டு நல்லாவே பாக்குறான். அவன் எதுக்காக அதை எடுத்து வைக்கிறான்னு தெரியல, யாரையோ வந்து மர்டர் பண்றதுக்காக தான் இப்படி எடுத்து வைக்கிறான்னு அவங்களுக்கும் தோணுது. தென் வந்துட்டு அந்த ஸ்பூனை காணான்றதுக்காக இப்ப எல்லாரையும் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனே வந்துட்டு ஒத்துக்கிறான், நான் தான் எடுத்தேன்னு. அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தா அவன்ல இல்ல. சடனா வந்து எங்க இருந்தோ அதை எடுத்துட்டு வந்து அந்த பசங்கள ஒருத்தரை வந்துட்டு கொலை பண்ண வர அங்க இருக்க மத்த எல்லாருமே சேர்ந்து வந்துட்டு தடுத்து நிப்பாட்டிடுறாங்க. இருந்தாலுமே வந்துட்டு அந்த பையன் வந்துட்டு ரொம்பவுமே பயந்து போயிடுறான். ஜெயில் வந்துட்டு இவ்வளவு மோசமா இருக்குன்னு அவன் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டான். அட் த சேம் டைம் வெளியே என்ன நடந்துட்டு இருக்கா, மினிஸ்டர் ஆஃபீஸ் வாசல்ல வந்துட்டு பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி மைனஸை வந்துட்டு நீங்க எப்படி ஜெயிலுக்குள்ள வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா வந்துட்டு உங்க குழந்தைங்க வந்துட்டு குழந்தைங்களா தான் தெரிவாங்க, ஆனா நான் சொல்றபடி கேளுங்க, நீங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு வாங்க, உங்களுக்கு உங்க குழந்தைங்களை காமிக்கணும் அப்படின்ற மாதிரி வர சொல்றாரு. பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வர வச்சதுக்கு அப்புறம் பிரிசன்ல இருந்து அந்த பசங்களையும் வந்துட்டு கூட்டிட்டு வராங்க. பேரண்ட்ஸை பார்த்ததுமே அவங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம்.
இப்போ இமீடியட்டா பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு அமைச்சரை வந்துட்டு ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சின்ன வயசு, இவங்களை வந்துட்டு இதெல்லாம் அனுபவிக்க வைக்கிறது ரொம்பவுமே தப்பான விஷயம் அப்படின்ற மாதிரி பேச இப்போ மினிஸ்டர் வந்துட்டு காமா வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. உங்களோட குழந்தைங்க வந்துட்டு சின்ன பசங்கன்னு சொல்றீங்க, அவங்க வந்துட்டு இதுக்கெல்லாம் டிசர்வ் இல்லைன்னு சொல்றீங்க, எதுக்கு டிசர்வ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ட்ரக்கோட பேக்கை எடுத்து காமிக்கிறாங்க. இதை காமிச்சதுக்கு அப்புறம் வந்துட்டு இது ட்ரக் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பேரண்ட்ஸ் வந்து நம்பல. இது வந்து டயட் சப்ளிமெண்ட் தான், இதுதான் வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுல ஒரு பையனுக்கு வந்துட்டு இந்த பில்ஸை எடுத்து கொடுக்க ட்ரை பண்ணா அவன் வந்து கீழே துப்பிடுறான். இது வந்துட்டு ஒன்றும் ட்ரக் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றதுக்கு அவங்க வந்துட்டு ஏன் இப்போ துப்பணும் அப்படின்ற மாதிரி இப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தென் கையில வந்துட்டு இன்னொரு பேக் எடுத்து காமிக்கிறான், இதான் உண்மையான ட்ரக், இதுதான் அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க வந்துட்டு இதுக்காக தண்டனை கொடுக்க கூடாதுன்னு சொல்றீங்க, பிகாஸ் வந்துட்டு அவங்க மைனஸா இருக்க ஒரே காரணத்தினால. ஆனா அவங்க மைனஸா இருந்துகிட்டு அவங்க புள்ளி பண்றதும் ஒரு மைனஸ் தானே, அவங்க வந்துட்டு அதுக்கு டிசர்வா, அவங்க வந்துட்டு வாழ்க்கை இழக்கிற அளவுக்கு அவங்க டிசர்வா அப்படின்ற மாதிரி நம்ம அமைச்சர் கேட்கிறாரு. நீங்க எப்படி உங்க குழந்தைங்களை வந்து நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி தானே வந்துட்டு இதனால பாதிக்கப்படுற குழந்தைங்களை அவங்க அம்மா அப்பா நேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப பேரண்ட்ஸ் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வந்து எல்லாரும் மன்னிச்சு விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்ச நீங்க வந்து கேட்க வேண்டிய மன்னிப்பு வந்து என்கிட்ட கிடையாது, இதனால பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ல ஆல்ரெடி இந்த பசங்களால சஃபர் ஆன அந்த பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துல வந்து நிக்கிறா. ஆனா அந்த பொண்ணு தெளிவா சொல்லிடுறா, என்னால கண்டிப்பா வந்துட்டு என்ன ஆனாலும் இவங்களை மன்னிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த பசங்களோட குரூப்ல இருக்க ஒரு லீடர் இருப்பான்ல, அவன் வந்துட்டு வேகமா வந்துட்டு எல்லாரும் முன்னாடியுமே அவளை அட்டாக் பண்ண வரான். எனக்கு இதை பத்தி கவலை இல்லை, நாங்க மைனஸ் எங்களை யாருமே வந்துட்டு தண்டிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி அடிக்க வர இப்ப அதே இடத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு அவனை அடிச்சு கீழே தள்ளுறான். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னுமே இவங்க திருந்தல அப்படின்ற மாதிரி திரும்ப வந்து அவங்களை எல்லாத்தையுமே வந்துட்டு பிரிசனுக்கு கொண்டு போயிட்டுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் அங்க கதறி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு மேல அவங்களால எதுவும் பேச முடியல. அகைன் வந்துட்டு அவங்க ஜெயிலுக்கு திரும்ப வரும்போது அவங்கள வந்துட்டு யார் ரூம்ல திரும்ப போடுறாங்க, ஆல்ரெடி வந்து புள்ளிக்கு அங்க வந்துட்டு கொலை பண்ணிட்டு உள்ள வந்திருப்பான்ல அவனோட ரூம்ல தான் போடுறாங்க. அதை பார்த்ததுமே அவங்க பசங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயமா இருக்கும். முக்கியமா அந்த குரூப்ல வந்துட்டு லீடரா இருக்கான்ல, அவனை தானே வந்துட்டு கொலை பண்றதுக்காக அந்த ஸ்பூனை தூக்கிட்டு ஓடி இருந்திருப்பான். அவனுக்கு வந்துட்டு இன்னுமே ரொம்ப பயமா இருக்கு. இவங்க எப்பயுமே புள்ளி பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விக்டிம் சொல்லி இருந்திருப்பான், அவனோட ஸ்கூல் லைஃப் வந்துட்டு ஒரு நைட்மேர், அதாவது ரொம்பவுமே பயமுறுத்துற ஒரு கனவா மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருப்பான். ஃபர்ஸ்ட் டைமா வந்துட்டு அவனோட லைஃப்ல வந்துட்டு அதை அவனுமே ஃபீல் பண்றான். நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த புள்ளி கில்லர் இருக்கான்ல அவனை பார்த்து பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வந்துட்டு அவங்களை கண்டிப்பா காயப்படுத்த மாட்டேன், ஜஸ்ட் நான் அவங்கள வந்து பயமுறுத்துறேன், அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கிறேன். என்னைய மாதிரி வந்துட்டு எந்த பீப்புள் வந்துட்டு திரும்ப இங்க வந்து கஷ்டப்படக்கூடாது, எல்லாரோட லைஃபும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். இது சொல்லியிருந்தும் நம்ம ஹீரோ வந்துட்டு அவனுக்கு தேங்க்ஸ் சொல்ல, இல்லை நான் தான் அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், நீங்க இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன் டே வந்துட்டு அந்த பாய்ஸ் குரூப்போட லீடர் வந்து தனியாக உட்காந்துருக்கான். அப்போ அந்த ஜெயிலில் இருக்க இன்னொருத்தர் வந்துட்டு நீ தானே அந்த ட்ரக் டீலிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு அந்த பாஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க தெரியும், நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொன்னது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல என்னோட பாஸ்க்கு வந்துட்டு அவரோட டீட்டெயில்ஸ் வந்து அதிகமாக தெரிஞ்ச யாரையுமே வந்துட்டு விட்டு வைக்க பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நைஃபை எடுத்து அவனை குத்த வரும்போது நம்ம ஹீரோ வந்து தடுத்து நிப்பாட்ட போகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் வந்துட்டு அந்த ஜெயிலுக்குள்ளே இருந்து முன்னாடி வந்து தடுத்து நிப்பாட்டி அவன் கையில் வந்துட்டு கத்தி குத்து வாங்கிக்கிறான். அவன் கீழே வந்து பிளட்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த பையன் வேற யாரும் இல்ல, அவனோட ஃபேஸை பார்த்தா இப்பதான் அவனுக்கு தெரியுது யார் வந்துட்டு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு குத்தி கொலை பண்ணிருப்பாங்களா அந்த ஸ்டூடெண்ட். ஸோ அந்த பாய்ஸோட லீடரை கொண்டு போய் வந்துட்டு தனியா சேஃப் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இவனை வந்து மீட் பண்றான். அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, நான் வந்துட்டு உண்மையாவே ஃபீல் பண்றேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப கதறி கதறி ஹீரோ முன்னாடி அழுக. அதனால வேற எதுவுமே பேச முடியல, அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இது வரைக்கும் அவன் பேசினது எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேக்கா வந்து பேசி இருந்திருப்பான். அவன் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு உண்மையாவே அவன் பண்ண கிரைம்காக சாரி ஆஃப் ஃபீல் பண்றான், அவன் வந்துட்டு திருந்திட்டான் அப்படின்னு யோசிக்கணும்ன்றதுக்காக தான் இதெல்லாமே பண்ணி இருந்திருப்பான். இப்ப மினிஸ்டரும் நம்ம ஹீரோ வந்துட்டு எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்துட்டு அவனை பார்த்தனால வந்து நம்ம ஹீரோ ரொம்பவுமே அப்செட்டா இருக்கிறத பார்த்துட்டு இப்ப நீ எப்பயுமே வந்துட்டு என் பொண்ணோட ஃபியான்சி எல்லாம் கிடையாது, இப்ப நீ இன்ஸ்பெக்டர், நீ அதை பத்தி தான் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி மினிஸ்டர் வந்துட்டு அட்வைஸ் பண்றாரு. இப்ப எல்லாருமே அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது டயர்டா ஒரு மனுஷன் வந்து வராரு. அவர் கை நிறைய வந்துட்டு நிறைய டாக்குமெண்ட்ஸ் வச்சிருக்காரு. வந்து பெக் பண்ணி நான் வந்துட்டு மினிஸ்டர் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவரை உள்ள விட்டு அவர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, என்னை என் பையனை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு விசாரிக்கும் போது என்னோட பையன் வந்து கேம்பிளிங் விளையாட ஆரம்பிச்சான். ஈவன் அவனோட ஸ்மார்ட் போனை மாத்திட்டு நாங்க வந்துட்டு பட்டன் போன் கூட கொடுத்தோம், யார் யாரோ கால் பண்ணிட்டு இவன் வந்துட்டு நிறைய டெபிட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. ₹1 ₹2 கிடையாது, 85 மில்லியன் நாங்க எப்படி கொடுக்க முடியும், எங்களால வந்துட்டு அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாது, நானும் இருக்கிற சொத்துக்கிட்டு எல்லாத்தையுமே வித்து கொடுத்ததுக்கு அப்புறமும் நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணி டெபிட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு எங்களை வந்துட்டு நேரா வந்து மீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஈவன் என்னோட ஒர்க் பிளேஸ்க்கு வந்துட்டு எல்லாரும் முன்னாடி
என்னை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. சடனாக வந்துட்டு என் பையனை இப்போ நான் யார் கடத்திட்டு போனாங்கன்னு தெரியல. எல்லா டெபிட்டர்ஸும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா காசு கொடுத்தா தான் என் பையனை விடுவேன்னு சொல்கிறாங்க. நானும் எங்கெங்கேயோ வந்துட்டு தேடி பார்த்துட்டேன், ஆனால் என் பையனை காப்பாற்ற முடியலை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் தான் எனக்கு ஏதாவது வந்துட்டு என் பையனை காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கெஞ்சி அழுது கேட்டுக்கிறாரு. ஸோ நம்ம பான் தான் வந்துட்டு நியூ ஸ்டூடெண்ட்டாக அவன் படிக்கிற ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறான். அங்கே நடக்கிற எல்லாத்தையுமே பார்க்கறதுக்காக அவனோட ஸ்பெக்ஸில் ஆல்ரெடி வந்துட்டு ஹிடன் கேமரா வச்சுருந்துருப்பான்ல, அதை வச்சு எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆல்மோஸ்ட் அங்கே இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்துட்டு இந்த கேம்பிளிங் தான் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்துட்டு நான் 1 மில்லியன் ஓன் வந்துட்டு வின் பண்ணிவிட்டு எல்லாத்துக்குமே ட்ரீட் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவனும் வந்துட்டு அந்த ட்ரீட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். எல்லாருமே அங்கேயுமே உட்காந்துட்டு கேம்பிளிங் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வந்து பானையும் வந்துட்டு நீ இந்த கேம்பிளிங் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, அவனுமே அதில் என்ன இருக்குன்னு விளையாண்டு பார்க்கணும், அண்ட் வந்துட்டு இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக விளையாட ஆரம்பிக்கிறான். ஃபஸ்ட்டு வந்துட்டு அவன் வந்துட்டு வின் பண்ண அவனுக்கே வந்துட்டு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுது. இதை பார்த்தா நைட் ஃபுல்லாக வந்துட்டு திரும்ப திரும்ப விளையாண்டுக்கிட்டே இருக்கான். அகைன் விளையாண்டுக்கிட்டே இருக்கும்போது இப்போ வந்துட்டு கன்னியஸாக வந்துட்டு வின் பண்ணிக்கிட்டு இருந்தவன் இப்போ கன்னியஸாக வந்துட்டு தோற்று போக ஆரம்பிக்கிறான். இருந்தாலும் அவன் கிவ் அப் பண்ணுற மாதிரில அவனுக்கே வந்துட்டு அதில் அடிக்ட் ஆகுது. திரும்ப திரும்ப விளையாண்டுக்கிட்டே இருப்பான். நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூலுக்கு வர பானை பார்த்துட்டு அவங்களுக்கு நல்லாவே புரியுது இவன் வந்துட்டு லாஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்னு. உனக்கு வந்துட்டு கையில் மணி இல்லைன்னா நாங்கள் வந்துட்டு டெபிட்க்கு வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லி 1 மில்லியன் ஓன் வந்துட்டு தாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் உங்கள் அம்மாவோட நம்பரை கொடுக்கணும் கொலாட்ரலா அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ அவனுமே வந்துட்டு நம்பரை கொடுத்துட்டு வாங்கி விளையாட ஆரம்பிக்கிறான். ஆனால் வந்துட்டு அவங்க 1 மில்லியன் ஓன்லாம் கொடுக்கல, 80,000 ஓன் தான் கொடுக்குறாங்க. கேட்டால் வந்துட்டு ஒரு நாளைக்கு 10% இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இயர்லி இதை கேட்டு வந்துட்டு நம்ம பானுக்கு வந்து கிரை வர மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு இப்படியே போய்கிட்டு இருந்தால் ஒரு நாளைக்கு 10% இன்ட்ரெஸ்ட்னா சீக்கிரமாகவே வந்து பேங்க்ரப்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு விஷயம் போய்கிட்டு இருக்கு. இப்போ பான் வந்துட்டு அவங்க கொடுத்த மணி எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல்லாக முடிச்சு விட, இப்போ அவன் கையில் அகைன் சுத்தமாக மணி இல்லை. இதை யூஸ் பண்ணி ஃபேமிலியை வந்துட்டு கண்ட்ரோல் எடுக்கலான்றதுக்காக இப்போ அவன் கொடுத்த அந்த நம்பருக்கு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. எடுத்தது வந்துட்டு அவங்க அம்மா கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு இவன் நம்ம ஹானோட நம்பர் தான் கொடுத்துருப்பான். ஹான் வந்துட்டு அந்த ஃபோனை கட் பண்ணி இக்னோர் பண்ண இப்போ அவங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க அவனோட ஃபேமிலி வந்துட்டு இவனை வந்துட்டு ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணல போல், இவங்களுக்கு வந்துட்டு எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவனை வந்துட்டு அந்த சர்க்கிள்லேருந்து அவனை வெளியே எடுத்து விட்டுறாங்க. இதுக்கு மேலே வந்துட்டு அவனை யூஸ் பண்ணிக்க முடியாதுன்னு. என்னதான் வந்துட்டு இப்போ பான் வந்துட்டு திரும்ப வந்து அந்த கேம்குள்ளே வர முடியாது வெளியே தள்ளி இருந்தாலுமே அதுக்கப்புறம் ஃபைனலி அவனுக்கு ஏதாவது ஆகும்னு வந்துட்டு டிசைட் பண்ணாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்ககிட்ட சில எவிடன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதை அழிக்கிறதுக்காக வந்துட்டு அவனை எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னு தெரியும். அதனால ஹீரோ வந்துட்டு நம்ம ஹான் கிட்ட எப்பவுமே வந்துட்டு நம்ம பான் மேலே ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு அவனை வந்துட்டு விட்டுறாத தனியா அப்படின்ற மாதிரி சொல்ல, அவளுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன். நடந்து வரதை பார்த்துக்கிட்டு இருந்தவன் திடீர்னு வந்து பசிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பக்கத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதில் ஃபுட்டு எடுத்து சாப்பிட்லான்னு வாயில் வச்சுட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல பான் இருக்க மாட்டான். அடுத்த செகண்டே யாரோ வந்துட்டு கடத்திட்டு போயிருந்துருப்பாங்க. அவனை கடத்திட்டு போன அந்த காரில் வந்துட்டு இன்னும் சில டீனேஜர்ஸ்லாம் இருப்பாங்க. ஆக்சுவலாக இதுக்கு மேலே வந்துட்டு மணியே இல்லை, அவங்கள வந்து கேம்லிங் விளையாட வைக்க முடியாதுன்னு வரப்ப அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடத்திட்டு போய் அவங்கள வந்து திருட்டு இந்த மாதிரி கிரைமில் வந்துட்டு ஈடுபட வைப்பாங்க. ஸோ மற்றவங்களே இந்த மாதிரி திருட வைக்கும் போது பானையும் வந்துட்டு திருட சொல்கிறாங்க. ஆனால் அவன் வந்துட்டு திருட மாட்டேங்கிறான், மற்றவங்களையும் திருட விட மாட்டேங்கிறான். ஸோ அதுக்காக அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்துட்டு அவனை கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் வந்துட்டு மற்ற டீம் மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு அவன் எங்கே போனான்னு வந்துட்டு ரொம்பவுமே தெளிவாக வந்துட்டு சர்ச் பண்ணி பார்த்தா அது ஒரு பிளாக் கலர் காரில் வந்து கடத்திட்டு போயிருந்திருப்பாங்க. ஆனால் ஆல்ரெடி வந்துட்டு அதுவே திருடப்பட்ட காருன்றனால அது யார்கிட்ட போணுச்சு, எப்படி போணுச்சு, என்ன எதுன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியலை. ஹானுக்கு வந்துட்டு ரொம்பவுமே கில்ட்டியாக இருக்குது. என்னால் தான் அவன் காணா போயிட்டான், என்னால் தான் வந்துட்டு அவனுக்கு எல்லாமே நடந்துருச்சு, நான் வந்துட்டு எப்படி வந்துட்டு இதை மேனேஜ் பண்ண போகிறேன்னு தெரியல அப்படின்ற மாதிரி ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணேன். நம்ம ஹீரோ தான் வந்துட்டு அவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவளை சமாதானப்படுத்துகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா பானை வந்துட்டு இவன் எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜிங் டீமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டா அங்கே அவனை உட்கார வச்சுட்டு ரேண்டமாக வந்துட்டு இருக்க நம்பர்ஸ்க்கெல்லாம் வந்து கேம்பிளிங் விளாடுறதுக்கு இன்வைட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்துட்டு எது பண்ணாலும் பார்த்து பண்ணு, இன்னும் இங்கே ஃபுல்லாக வந்துட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு கேமரா இருக்குது அப்படின்ற மாதிரி வான் பண்ணிட்டு போகிறாங்க. ஏதோ தூக்கத்தில் வந்துட்டு வான் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டானாமா, அதுக்காக போட்டு வெளிவெளின்னு வெளுக்க நீங்கள் வந்துட்டு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறானா, நான் வந்து இந்த ரிப்பேர் ஆன சர்வஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு சரி பண்ணுவேன், அதனால் உங்கள் ஆர்கனைசேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சி கேட்டு அவங்கள தடுத்து நிப்பாட்டிட்டு அவங்க கூட சர்வை பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்துட்டு ட்ரை பண்ணுறான். அப்போ தான் வந்துட்டு அவங்க ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் தான் வந்து உயிரோட இருக்க முடியும்னு. ஸோ இப்போ அவனை வந்து பனிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவனுக்கு வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க. டைரெக்டாக வந்துட்டு டீம் லீடர்கிட்டே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல தான் அவன் உட்காந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்துட்டு இதை நீ வந்துட்டு ஃபெயில் பண்ணிட்டேனா, அதாவது இதை கரெக்டாக பண்ணலைன்னா உன்னோட ஒரு ஐஸை வந்துட்டு நாங்கள் தோண்டி எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ பேங்க் வந்துட்டு வேறு வழியே இல்லை, இதை கரெக்டாக பண்ணி முடிக்கணும், இல்லாட்டினா அவங்க கண்ணை நோண்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒழுங்காக உட்காந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணேன். அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல. இப்போ வந்து அவனுக்கு வந்து நல்ல ஃபுட்டெல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட வைக்கிறானுங்க. எப்படியோ மேனேஜ் பண்ணி பான் வந்துட்டு அவனோட லொக்கேஷனை வந்துட்டு இவங்களுக்கு சென்ட்
பண்ண அவங்களுமே கரெக்டாக அதை தேடி கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. இப்போ கண்ணில் வந்து அவன் படுறதுக்கு முன்னாடி ஹான் வந்துட்டு ரொம்ப கோவமாக எல்லாருக்கும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் ஃபூல் மாதிரி தான் இருப்பான், ஆனால் அவன் வந்து ரொம்ப கிளவரான பையன். கண் வந்து சின்னதாக இருக்கும், ஆனால் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். அவங்க எல்லாத்தையும் விட வந்துட்டு ரொம்ப ஹைட்டாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான். அவனை பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதுவுமே கோவமாக தான் கேட்டுக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கே வந்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. அவளுக்கு பிடிச்சிருக்கு, அதை எப்படி வந்துட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறா பாரு அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பான். இப்போ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபைட்டு நடக்க, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பானு வந்துட்டு உள்ளேருந்து வெளியே வரான். அவனை பார்த்ததுமே நீ ஓகே தானே, எல்லாம் பர்ஃபெக்டா அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஆல்ரெடி வந்து நம்ம பான் வந்துட்டு அந்த லீடர் இருக்க இடத்தையும் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருந்திருப்பான். இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போகிறான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன சொல்லிட்டு போகிறான்னா, நீங்கள் 2 பேரும் வந்துட்டு கொஞ்சம் பேசிட்டுருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களை தனியாக விட்டுட்டு தான் போகிறான். இப்போ ஹீரோ போய் எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு அங்கே பார்த்தா கேங் மெம்பர்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் அங்கேருந்து லீடர் வந்து எஸ்கேப் ஆகியிருந்திருப்பான். அங்கே ஒரு சூப்பரான ஃபைட் நடக்கும். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஆல்ரெடி ஒரு அப்பா வந்து தன்னோட பையனை கண்டுபிடிச்சி தர சொல்லி கெஞ்சி கேட்டிருந்திருப்பார்ல, அந்த பையன் அங்கே தான் இருந்திருப்பான். அவனே ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்க அப்பா கிட்ட வந்து ஒப்படைச்சிருவாங்க. தென் அந்த ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கீழே வந்துட்டு அந்த லீடர் வந்து ஓடிக்கிட்டு இருந்திருப்பான். அவனை பார்த்துட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து ஃபாலோ பண்ணி போய் அவனை அடிச்சு போட்டு அவங்ககிட்ட வந்துட்டு கேட்டுட்டு இருப்பான், நீ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வந்து ஸ்பாயில் பண்ணுற, அவங்க பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சுடுற, அவங்களோட டோட்டல் லைஃபே வந்துட்டு ஸ்பாயில் ஆகிடுது, எஜுகேஷனை வந்துட்டு எடுத்துடுற, நீ வந்துட்டு மதிக்கத்துக்கிறதுக்கான ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி அவன் கெஞ்ச அடிச்சு போட்டுட்டு இருப்பான். அவனை கொண்டு போய் வந்துட்டு போலீஸ்கிட்டையும் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவான். ஸோ இந்த கேஸில் முடிஞ்சதுக்கப்புறம் அவனோட அப்பா வந்துட்டு நம்ம மினிஸ்டர் கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்ல வந்திருப்பாரு. ஆனால் திரும்பவே என்னோட பையன் வந்துட்டு கேம்பிளிங்குள்ளே போயிடுவானான்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமைச்சர் சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த பையன்கிட்ட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான். அந்த பையன்கிட்ட உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அந்த கேம்பிளிங் டீமோட வந்துட்டு லிங்க்ல இருந்தான், அவன் தான் உன்னை வந்து ட்ராக் பண்ணி இந்த இதுக்குள்ளே இழுத்து இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அப்பா வந்துட்டு ஃபோன் வந்துட்டு பிடுங்கி வச்சதுக்கப்புறம் உனக்கு சீக்கிரட்டாக வந்து ஃபோனை கொடுத்தது அவன் தான், இது எல்லாமே வந்துட்டு உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் நடந்துச்சுன்னு சொல்ல அவனுக்கு வந்து அது ஷாக்கிங்காக இருக்குது. அதுக்கப்புறம் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு கேட்க, இப்போ இவங்க 2 இதுக்குள்ளே ஆர்கியூ நடக்குது, இதனால் வந்து பாதிக்கப்பட்டது நாங்கள் 2 பேரும் தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல, நம்ம ஹீரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இதனால் பாதிக்கப்பட்டது ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, பேரண்ட்ஸ் தான். ஏன்னா வந்துட்டு நீங்கள் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க தான் அவமானப்படுறாங்க, அவங்க தான் கஷ்டப்படுறாங்க. அதனால் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஈஸியாக கிடைக்கிற மணி பின்னாடி போகாமல் கொஞ்சம் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணி நீங்கள் என்ன டெபிட்டை க்ரியேட் பண்ணி வச்சிங்களோ அதை நீங்கள் கட்டுங்க, உங்கள் பேரண்ட்ஸை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறான். தென் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மினிஸ்டர் எதிர்கட்சியோட பொலிட்டிஷியன் இருப்பான்ல, அவன் வந்து மீட் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு நல்லாவே தெரியும் உன் பொண்ணுக்கு நடந்ததை வச்சு நீ அடுத்த எலெக்ஷனில் வந்துட்டு நீ ஜெயிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கிற அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அது இருக்கட்டும், ஆனால் நீ சொல்லு, இன்னைக்கு வந்துட்டு ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது, அதை வந்துட்டு உன்னைய விட்டுட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க, அது தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க, இதை கேட்டு வந்துட்டு அவனுக்கு ரொம்பவுமே கோவம் வருது. அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு அந்த எதிர்கட்சி பொலிட்டிஷியன் இருக்கான்ல, அவனுக்கிட்ட வந்துட்டு ஒரு பென்ட்ரைவ் கொடுக்குறான். அதில் வந்துட்டு இந்த ப்ரொடெக்ஷன் டீமை வந்துட்டு எதிர்க்கிற அளவுக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி தான் கொடுத்துட்டு போகிறான். ஆஃப்டர் தட் வந்து 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்ணியிருப்பான்ல ஒரு ஸ்டூடெண்ட், அவன் வந்து ஜெயிலில் இருக்கான்ல, அவனை பார்க்கறதுக்காக அந்த எதிர்கட்சி பொலிட்டிஷியன் வந்துட்டு போய் பார்த்துட்டு இருக்கான். அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக காமிக்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு பெரிய பெரிய ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு அங்கே என்னென்ன இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி ஸ்க்ரீனிங் பண்ணிட்டு இருப்பாங்க நம்ம டீமு. இப்போ அடுத்ததாக வந்துட்டு அவங்க சோனியான் ஸ்கூலுக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஃபேமஸான ஸ்கூலு. சியோல் நேஷனல் யூனிவர்சிட்டிக்கு, அதாவது மெடிக்கல் படிக்கிறதுக்காக வந்துட்டு அனுப்பி வைக்கப்படுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு எக்ஸாம் எழுதுவாங்கல்ல, ஸோ அதுக்கான வந்துட்டு எஜுகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஸ்கூலில் வந்துட்டு சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். அண்ட் வந்துட்டு அந்த ஸ்கூல் வந்துட்டு ரொம்பவுமே நல்லா படிக்க வச்சா அந்த யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறதுக்கு எப்படியாவது வந்து ட்ரை பண்ணுவாங்கன்றதுக்காக ரொம்ப ஃபேமஸாக வந்துட்டு இருக்கிற ஒரு ஸ்கூல் அது. ஆக்சுவலாக அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் வந்துட்டு விரல் விட்டு எண்ணுற அளவுக்கு தான் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கூல்ல இருந்து வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸு, அவங்கள மட்டும் தான் வச்சு இங்கே வந்துட்டு எஜுகேஷன் வந்து கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ பேன் வந்துட்டு நம்ம ஹான் கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கானா, இவங்க எல்லாருமே வந்து டாப் ஸ்டூடெண்ட்ஸு, ஒன்லி வந்துட்டு ரொம்பவுமே வந்து ஃபோக்கஸ்டாக படிக்கிறவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஸ்கூலில் வந்து ஒரு எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் வந்துட்டு ரொம்பவுமே வியர்டாக வந்து நடந்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் போய் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது சடனாக அவன் மூக்கிலேருந்து வந்துட்டு நிறைய ப்ளீட் ஆக ஆரம்பிக்குது. உடனே அவனை வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ ஒரு எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு ஏதோ வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு செகண்டாவது நம்ம கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இங்கே திரும்பி பார்க்கல. அந்த மாதிரி யாருமே பார்க்கல. ரொம்பவே வியர்டாக வந்துட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்துட்டு அந்த எக்ஸாமை தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது அவனுக்கு பார்க்கறதுக்கே வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. என்னமோ சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணுறான். அவன் உடம்பு சரியில்லாதனால கிளினிக் அனுப்புனதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அவங்க அம்மாவும் வேகமாக ஓடி வந்துட்டு அவங்ககிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்பாங்கன்னு பார்த்தா, ஆனால் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு வேகமாக எக்ஸாமுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு எனக்கு ரொம்ப உடம்பு முடியலமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை எல்லாருக்குமே டயர்டாக தான் இருக்கும், நீ இந்த பில்ஸை எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ஸை கொடுக்குறாங்க. அது என்ன பில்ஸ்ன்னு வந்துட்டு தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணலை. ஆனால் வந்துட்டு இப்போ அவன் போய் அந்த எக்ஸாமை முடிச்சுட்டு வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்ச அடுத்த செகண்ட் வந்துட்டு டீம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் வந்துட்டு நாங்கள் செக் பண்ண வேண்டியது இருக்குது, ஸ்க்ரீனிங் பண்ணணும், அதாவது மெடிக்கல் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயம் வந்துட்டு மற்ற எல்லா பேரண்ட்ஸோட காதுக்கும் கேட்குது. நம்ம அந்த ஸ்டூடெண்ட் இருக்காங்களா அவனோட அம்மா காதுக்கும் கேட்குது. உடனே இமீடியட்டாக வந்து காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு எல்லாரும் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே ப்ரைவேட் லெசன்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து நாங்கள் ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்கோம், இமீடியட்டாக அவங்க அதுக்கு போய் ஆகணும், அதுக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப கோவப்படாமல் ரொம்பவே பொலைட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது, அதனால் இதை நாங்கள் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணி தான் ஆகும். இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு டைம் இல்லைன்னா நாளைக்கு ஏர்லி மார்னிங் வந்துட்டு இந்த டைம் வச்சுக்கோங்க, அந்த டைமில் படிக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இதில் ஒரு மதர் என்ன சொல்கிறாங்கன்னா, டேரெக்டாகவே வந்துட்டு என்னோட பசங்க வந்துட்டு எந்த ட்ரக்கும் எடுக்கலை அப்படின்ற மாதிரி அவங்களாவே சொல்ல, நாங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைங்களை வந்துட்டு காப்பாற்ற தான் ட்ரை பண்ணுறோம், அவங்க வந்து சடனாக வந்துட்டு என்ன ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் இறந்து போகிறத வந்துட்டு எங்களால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் நாங்கள் இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். இப்போ அங்கே கட் பண்ணி வந்துட்டு ப்ரிசனில் தான் காமிக்கிறாங்க. அந்த எதிர்கட்சியோட பொலிட்டிஷியன் இருக்கான்ல, ஹீரோயினை கொலை பண்ணியிருப்பான்ல ஒரு ஸ்டூடெண்ட், அவங்ககிட்ட போயிட்டு உன்னோட காயம்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. அங்கே அவன் என்ன சொன்னான்றது தெரியல. ஆனால் அதை கட் பண்ணி இப்போ நியூஸ் ஸ்டேஷன்லாம் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் டீம் தான் அப்படின்ற மாதிரி ப்ளேம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது டிவிலையும் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹான் அண்ட் பான் 2 பேருமே வந்துட்டு சேர்த்து அதை மறைக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு அதை ஒன்றும் பெருசாக எடுத்துக்கிற மாதிரி தெரியல, அதை வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ ஹீரோ சொன்ன மாதிரி மறுநாள் வந்துட்டு அந்த டெஸ்டிங்காக வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்துட்டு வந்துடுது. அந்த ஸ்டூடெண்ட்டோட அம்மா வந்து ரிசல்ட்டை பார்த்துட்டு ரொம்பவுமே டென்ஷன் ஆகிடுறாங்க. அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், எனக்கு வந்துட்டு உடம்பு ரொம்ப சிக்காக இருந்துச்சுமா, ஈவன் நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க அம்மா அதை எதுவுமே காது கொடுத்து கேட்டுக்கல. உடனே அவங்க பண்ண சாக்ரிஃபைஸ்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவங்க சியோலுக்கு அவுட் சைடில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு இவனுக்காக தான் ஸ்கூலுக்கு பக்கத்தில் மூவ் ஆகிட்டு வந்திருப்பாங்க. அவங்களோட மிகப்பெரிய வீடை விற்றுட்டு ஒரு சின்ன அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குடியேறிந்திருப்பாங்க. ஈவன் அந்த பையனோட ரூம் டோரை கூட வந்துட்டு கழட்டி வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு அவனை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணுன்றதுக்காக தொடர்ந்து வந்துட்டு அவனை படிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னதான் அவன் நல்லா படித்தாலுமே இன்னும் அதிகமாக படிக்க வச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவனோட பையன் வந்து என்னதான் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் சியோலுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க காம்படிஷனை தெரிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்துட்டு இன்னும் நிறையா வந்து எஃபோர்ட் போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு சம்டைம்ஸ் வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவான கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் டீச்சர்ஸ் கிட்ட கொடுத்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸான ஸ்கூல் இது அப்படின்ற மாதிரி டிப்ஸ் எல்லாம் கேட்பாங்க. நிறைய பேர் வந்துட்டு அவங்கள அவமானப்படுத்தி இருந்திருப்பாங்க. இதெல்லாம் அதை பெருசாக எடுத்துக்காம நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா கிட்ட போயிட்டு அது எப்படி இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு தன்னோட பையனுக்கு கொடுக்குற அதே பில்ஸை வந்துட்டு கொடுக்கறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதை தான் வந்துட்டு அது கொடுத்தா வந்துட்டு தன்னோட பையனோட ஹெல்த் வந்து ஸ்பாயில் ஆகும் யோசிச்சுமே கூட வந்துட்டு தன்னோட பையன் வந்து எப்படியாவது டாக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே வந்துட்டு அடிக்கடி வந்து சண்டை போடுவாங்க. உன்னோட பிரதர் வந்துட்டு டாக்டராக இருக்காங்க, அதனால தான் எல்லாரும் அவரை மதிக்கிறாங்க, ஸோ என்னோட பையனும் வந்து டாக்டர் ஆகிடுவான், எல்லாரும் வந்துட்டு என்னோட பையனை மதிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஸோ ஆஃப்டர் எல்லா மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ட்ரக் எடுத்துக்கிறது இவனுக்கு தெரிய வருது. அதுலேயும் வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தன் ப்ளீட் பண்ணியிருப்பான்ல, அவனுக்கு வந்துட்டு இன்னுமே டேஞ்சர் வந்துட்டு அதிகமாக இருக்க தெரிய வருது. ஏன்னா அவங்க அம்மா வந்துட்டு ஆன்லைன்லாம் சர்ச் பண்ணி இன்னுமே ஒரு ட்ரக் டீலர் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிவிட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கி கான்சன்ட்ரேட் ஆகிறதுக்கு வந்துட்டு ட்ரக்ஸ் எல்லாம் கொடுத்துருந்துருப்பா. என்னதான் வந்துட்டு அது ஹெல்த்துக்கு வந்துட்டு ப்ராப்ளம் தெரிஞ்சாலுமே அவளுக்கு வந்துட்டு அந்த ரிசல்ட் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆக அது வந்து அவள் கண்ணுக்கு எதுக்குமே தெரியாது. எப்படியாவது தன்னோட பையனை வந்து டாக்டர் ஆக்கிடணும், அதை மட்டும் பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பா. தென் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு அவங்க வீட்டுக்கு போகிறான். பட் அவங்க அம்மா வந்து டோரை ஓப்பன் பண்ண மாட்டா. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா, பால்கனி வழியாக உள்ள நுழையிறதுக்காக மேலே வந்து கயிறை போட்டு விண்டோ வழியாக இப்போ 2 பேருமே உள்ளே நுழைஞ்சிட்றாங்க. ஆல்ரெடி அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு நிறைய வந்துட்டு டேப்லெட்ஸ் எடுக்கிறத தடுத்து அவனை வந்துட்டு டெஸ்டிங்காக வந்துட்டு இது கிளினிக் அனுப்பி வச்சுருவாங்க. ஏன்னா ரொம்பவுமே மோசமான நிலைமையில் இருப்பான். அந்த ட்ரக் இல்லாமல் அவனால் இருக்க முடியாதுன்ற அளவுக்கு வந்துட்டு இப்போ அவனே சேஞ்ச் ஆகிடுறான். அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொன்னாலுமே அவளுக்கு ஸ்டில் வந்துட்டு புரியவே இல்லை. தன்னோட பையனோட கிரேட் மட்டும் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பா. என்னை வந்துட்டு என்னோட பையனை பார்க்குறதுக்கு விடுங்க அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க. உங்களுக்கு அந்தளவுக்கு மெடிக்கல் ஸ்கூல் பிடிக்கும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து உங்கள் சன் எடுக்கிற அந்த மார்க்கை வந்துட்டு நீங்கள் எடுங்க, தென் அதுக்கப்புறம் உங்கள் பையனை பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அம்மா அந்த பையனுக்காக என்னென்ன ஸ்கெடியூல் போட்டு வச்சுருப்பாங்களோ அதுபடி வந்து படிக்க வைக்கிறான். அண்ட் வந்துட்டு ஃபுட்டும் கூட வந்துட்டு அவள் எந்த அளவுக்கு கம்மியாக கொடுப்பாளோ அந்த அளவுக்கு தான் கொடுக்குறான். தென் வந்துட்டு மேட்ரஸ் கூட இல்லாமல் தூங்க சொல்கிறான். ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நீங்கள் வந்துட்டு உங்கள் பையனோட ரூம் டோரை வந்துட்டு எடுத்து வச்சுட்டு வந்து ஓப்பனாக தானே படுக்க சொல்லுவீங்க, அவனுக்கு வந்துட்டு எந்த கம்ஃபர்ட்டும் இருந்திருக்காது, அதே மாதிரி தான் நீங்கள் டிப்ஸ் கம்ஃபர்ட்டில் படுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இன்னொரு சைடில் பார்த்தா அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்துட்டு இப்போ பில்ஸ் கொடுக்காம இருப்பாங்கல்ல, அந்த ட்ரக் எடுத்துக்காதனால அவனுக்கு நிறைய சிம்டம்ஸ்லாம் வருது. அதெல்லாம் ரெக்கவர் பண்ணுறதுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஓரளவு ரெக்கவர் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு நம்ம பான்கிட்ட என்ன சொல்கிறான்னா, அம்மாவோட ப்ரெஷர் தாங்கிக்க முடியாமல் அவன் வந்து சாகணும்னு கூட யோசிச்சு இருந்திருக்கான். அந்த பில்ஸ் தான் வந்துட்டு அவனோட எண்ணத்தை வந்துட்டு மாற்றி இருந்திருக்கு. அதனால தான் வந்துட்டு ஓவராலாக வந்துட்டு நான் அதில் அடிக்ட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கூட வந்துட்டு நம்ம பான்கிட்ட சொல்கிறான்.
தென் ஆஃப்டர் தட் வந்துட்டு பான் வந்துட்டு அவனை ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறான். ட்ரீட்மெண்ட் கொடுக்க அவன் கொஞ்சமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிக்கிறான். அதர் சைடில் வந்துட்டு ஆல்ரெடி வந்து அவங்க அம்மாவை படிக்க சொல்லி இந்த மாதிரிலாம் வந்துட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டாக வச்சு இது பண்ணிக்கிட்டு இருப்பான்ல, ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் அவள் ஃபெயில் ஆகிட்டே தான் இருப்பாள். ஒரு நாள் இவன் பண்ணுற டார்ச்சர்லாம் தாங்கிக்க முடியாமல் அவனை வந்துட்டு எப்படியாவது அவங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணுன்றதுக்காக அவளுமே வந்து ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுறான். எங்கே போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டால், நான் என்னோட லைஃபவே வந்துட்டு மெடிக்கல் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப வந்துட்டு ஆக்ரோஷமாக கத்திட்டு இருப்பா. நீங்கள் உங்கள் லைஃப்பை வந்து சாக்ரிஃபை பண்ணலை, உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக தான் அவனோட வாழ்நாட்கள் எல்லாத்தையுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்பயுமே வந்துட்டு அவங்க அம்மா புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை. தென் ஹீரோ வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண அவளுமே கொஞ்சமாக வந்துட்டு ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம பையனை வந்துட்டு ரொம்பவுமே கொடுமைப்படுத்தி இருந்திருக்கோம், அவனுக்கு பிடிக்காத ஒன்று செய்ய சொல்லி அவனை ஹாப்பியாக இருப்பான்னு வந்துட்டு நம்ப வச்சுருந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரியலைஸ் பண்ணி இப்போ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவுட் ஆகி அழுக ஆரம்பிக்கிறா. தென் ஃபைனலி வந்துட்டு அந்த பையனை பார்க்கறதுக்காக அவங்க அம்மாவை வந்துட்டு அலோவ் பண்ணுறான். போய் பார்த்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, அம்மா வந்துட்டு இனிமேல் நான் வந்து மெடிக்கல் ஸ்கூலுக்கு போகணுன்னு ட்ரை பண்ணலை, ஈவன் இந்த இயர் எக்ஸாமை கூட நான் அட்டன் பண்ணுறதா இல்லை, ஏன்னா மென்டலி நான் ப்ரிப்பேர்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்த டைலாக் பேசுறதுக்குள்ள அவன் கோவப்பட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறான். அதனால் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி உன் லைஃப்பை வாழு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லி முடிக்கிறா. அதை கேட்டு வந்து அந்த பையனுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா, நான் வந்துட்டு என்னோட லைஃப்பை வந்துட்டு எப்படி எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு வாழணும்னு ஆசைப்பட்றேன், நீங்கள் அதுக்கும் வந்துட்டு கோஆப்ரேட் பண்ணுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அவளுமே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஸோ அஸ் யூஸ்வல் வந்துட்டு இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம மினிஸ்டர் வந்துட்டு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. அதில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷனுக்காக கொடுக்குற ட்ரக் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்பவுமே அடிக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லா இடத்துலையும் வந்து பேன் பண்ணுறாரு. ஸோ எல்லா இடத்துலேருந்து வந்துட்டு ட்ரக்கை வந்து சீஸ் பண்ணுறாங்க கண்டுபிடிச்சி. அந்த மாதிரி சீஸ் பண்ணி வச்ச ட்ரக்கெல்லாம் வந்து போய் பார்க்கும்போது 2 இயர்ஸ்க்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த ட்ரக்கு வந்து எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து ஒரு பவு மாடலில் இருக்கும். அதை வந்துட்டு அந்த ஹீரோயின் வந்து அவளோட டைரியில் வந்து எழுதி வச்சுருந்துருப்பான். நான் வந்து அந்த ஸ்டூடெண்ட் இருக்கான்ல, தன்னை கொலை பண்ண ஸ்டூடெண்ட், அவனை வந்து மன்னிக்கணுமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் போட்டிருப்பா. ஏன்னா இதுலேருந்து அவனுக்கு நல்லா புரிஞ்சிச்சு, ஆல்ரெடி அந்த ஸ்டூடெண்ட்டும் அதில் வந்துட்டு கனெக்ட் ஆகியிருந்திருக்கான். அதனால தான் வந்துட்டு அந்த விஷயம் தெரியும் இவளை கொலை பண்ணியிருக்கான்றது இப்போ தான் அவன் புரிஞ்சுக்கிறான். அட் த சேம் டைம் அதர் சைடில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கானா, அந்த எதிர்கட்சியோட பொலிட்டிஷியன் இருப்பான்ல, அவனோட பவரை யூஸ் பண்ணி அந்த ஆல்ரெடி ஹீரோயினை கொலை பண்ண அந்த ஸ்டூடெண்ட் சோ இருக்கான்ல, அவனை வந்துட்டு வெளியே கொண்டு வந்துடுவான். தென் வந்து சீக்கிரமாகவே வந்துட்டு அவனோட நல்ல நடத்துக்காக வெளியே விடுறான் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாரோட ஆதரவோடையும் அவன் ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஸ்கூலுக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறான். இதுக்கப்புறமும் அவன் திருந்தினவன் கிடையாது. அவனுமே வந்துட்டு ட்ரக் டீலிங் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, இந்த ட்ரக்கை வந்துட்டு ஒழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவனோட என்ட்ரியை வந்துட்டு பெருசாக காமிச்சிருந்துருப்பானுங்க. ஆக்சுவலாக அவன் ஸ்கூலுக்கு போகிற ஃபர்ஸ்ட் டேவே வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்துட்டு அவனை வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பானுங்க, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருப்பானுங்க. ஸோ பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இதை பார்த்து எப்படி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட என்னோட பசங்கள்லாம் வந்து படிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வெளியே கோவப்பட்டு இருந்திருப்பானுங்க. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இவன் ரொம்ப இன்னசென்ட்டாக தானே எல்லாத்திட்டையும் நடந்துப்பான். அதனால ஹான் கூட வந்துட்டு கோவப்படுவா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. இவன் ஸ்கூலுக்குள்ளே வந்ததுமே வந்துட்டு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இவனை வந்துட்டு வந்து புள்ளி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பழைய டீச்சரை வந்துட்டு கொலை பண்ணிட்டு உள்ளே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசி வம்பளுத்திட்டு இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு அவன் பொறுமையாக தான் வந்துட்டு பார்த்துட்டு இருப்பான். இப்போ ஆல்ரெடி வந்துட்டு ஹீரோயினை கொலை பண்ணிட்டு உள்ளே போன அந்த ஸ்டூடெண்ட் படிக்கிற அதே கிளாஸ் ரூமில் சான்னு ஒரு பையன் இருப்பான். அவனை சுற்றி நேரமும் வந்துட்டு பசங்க குனிஞ்சு நின்றுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு நம்ம வேன் வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு உள்ளே என்ன நடக்குன்னு பார்க்கறதுக்காக இவங்கெல்லாம் வந்துட்டு மறைமுகமாக இருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ பாணி இப்போ என்ன சொல்கிறான்னா, ஆல்ரெடி அப்புறம் வந்துட்டு இன்னொரு குரூப் பசங்கள்லாம் சேர்ந்து வந்துட்டு அவனை வந்து புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்கதா சொல்கிறாங்க. இது வந்து நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல கிளாஸ் டீச்சர் கிட்ட போய் கேட்டால் அப்படிலாம் எதுவுமே இல்லையே, அங்கே யூஸ்வலாக வந்துட்டு அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த சான்ன்ற பையனை சுற்றி எப்பயுமே வந்துட்டு ஒரு குரூப் உட்காந்துட்டே இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இருந்து பிரித்து அந்த சான்ன்ற பையனை தனியாக கூட்டிகிட்டு வரான். கூட்டிகிட்டு வந்து அடுத்த செகண்டே அவங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வந்துட்டு டிஸப்பியர் ஆகுது. நீ தான் அவங்களோட ஒய்ஃபையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் வந்துட்டு டிஸப்பியர் ஆனதுனால அவங்களும் வந்து எட்டி பார்க்குறானுங்க. என்னாச்சு அப்படின்றத பார்த்துட்டு முன்னாடி சாய் நிற்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது, என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறானுங்க. சான் வந்துட்டு அப்படிலாம் எதுவும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறான். ஸோ இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சஸ்பீசியஸாக இருக்குது. ஸோ வந்துட்டு இந்த டீமை வந்து எப்படியா செக் பண்ணுன்றதுக்காக அந்த டீமோட லீடர் வந்து இருப்பான்ல, அவங்ககிட்ட நம்ம ஹானை வந்துட்டு வேஷம் போட்டு அனுப்பி வைக்கிறாங்க, ஒரு இன்னசென்ட் கேர்ள் மாதிரி. ஸோ அதனால் வந்துட்டு எப்பயும் போல் மற்றவங்களை புள்ளி பண்ணுற மாதிரி வந்துட்டு இவளையும் புள்ளி பண்ணுறான். அப்போ இங்கே வந்துட்டு அவனோட வாய்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. தென் சானோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நம்ம பேசுகிற மாதிரி பேசிட்டு உன்னோட நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் கொடு அப்படின்ற மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா சில டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க.
ஈவன் வந்துட்டு சானோட ஃபோனை யூஸ் பண்ணி ஃபுட் ஆர்டர் பண்ணுறது, மோட்டார் சைக்கிள் ரெண்ட் எடுக்கிறது, ஆன்லைனில் வந்துட்டு கேம் விளாடுறது, அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்துட்டு திங்ஸ் எல்லாம் விற்கிறது, இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு சானோட நம்பரை வச்சு யூஸ் பண்ணி தான் சீயோட குரூப்பு வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதனால் ஏதாவது பிரச்சனை வந்தால் சான் தான் மாட்டுவான், அவன் மாட்ட மாட்டான் அப்படின்றது தான் இதோட பர்பஸே. ஸோ சானை வந்துட்டு இப்படி தான் எல்லாரும் புள்ளி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதா இவங்க எல்லாமே கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ சானோட ஃபோன் நம்பரை யூஸ் பண்ணி ஒரு தடவை வந்துட்டு ஒருத்தவங்கள ஸ்கேம் பண்ணியிருக்கா. சானை கண்டுபிடிச்சி அவங்க அடிச்சு போட்டுட்டு என்னோட பணம் ரிட்டன் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக சீக்கிட்ட போயிட்டு நீங்கள் இந்த மாதிரி பணத்தை ரிட்டன் பண்ணி கொடுத்துருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அவனுமே வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு உன் பேச்சு கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறான். இந்த விஷயத்த வீட்டில் அவங்க அம்மா கிட்ட சொல்லி சீயோட அம்மா கிட்ட போய் பேசினா அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, என் பையன் அந்த மாதிரி பண்ணுறமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே சீ அந்த இடத்துக்கு வர்றான். சானோட அம்மா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் வந்துட்டு என்னோட தங்கச்சிக்கு வந்துட்டு பான் வீடியோஸ்லாம் அனுப்பியிருக்கான், அதுவும் அவனோட ஃபோன் நம்பர்லேருந்து அனுப்பியிருக்கான், என்ன செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்களாவே அவன் தங்கச்சிக்கு அனுப்பிட்டு அதை வந்து ப்ரூஃபாக காமிக்க ஈவன் அவங்க அம்மா கூட வந்துட்டு அவனை நம்பலை. அவனும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறான், நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆனால் அவங்க அம்மாவும் பிலீவ் பண்ணலை. அவங்களுமே வந்துட்டு அவனுக்காக வந்துட்டு அவங்க இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு அவன் ஆல்ரெடி ஸ்கேம் பண்ணியிருக்கான்னு ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இவங்களே வந்துட்டு மணி வந்து பே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பையனை நம்பாமல் இப்படி பண்ணுறாங்களேன்றது அவனுக்குமே வந்துட்டு ரொம்பவே டிப்ரெஷனாக இருந்திருக்கும். இந்த மாதிரி தான் அவனோட லைஃப் வந்துட்டு ரொம்பவே மோசமாக போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் தனியாக சான் வந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருப்பா தன்னோட நிலைமையை நினச்சி பார்த்து. ஸோ ஆனால் வந்துட்டு அந்த டைமில் அந்த சோயின்ற பையன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு நீ அந்த ப்ரொடெக்ஷன் டீமை வந்து பிலீவ் பண்ணு, அவங்க கிட்ட போய் ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் போய் கேஸை ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீ இருக்கான்ல அவன் போய் வந்துட்டு கேஸை ஃபைல் பண்ணி வச்சிருந்திருப்பான். ஸோ அவன் கேஸ் ஃபைல் பண்ணால இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துலையுமே வந்துட்டு என்ன ப்ரூவ் ஆகுதுன்னா சான் தான் புள்ளி, அப்புறம் வந்துட்டு விக்டிம் வந்துட்டு சீ அப்படின்ற மாதிரி ப்ரூவ் ஆகுது. இந்த தடவை வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அவனை பிலீவ் பண்ணவே இல்லை, அவங்கள தான் பிலீவ் பண்ணுறாங்க. இதை நினச்சி தனியாக உட்காந்து அவன் அழுதுகிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல வந்துட்டு ஹீரோ வரான். என்னை யாருமே பிலீவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நான் உன்னை பிலீவ் பண்ணுறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து ஹான் வந்துட்டு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் மாதிரி ரொம்ப இன்னசென்ட் ஸ்டூடெண்ட் மாதிரி அது புள்ளி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு அந்த ஸ்கூலில் வந்துட்டு அட்மிட் ஆகுறா. இதை பார்த்துட்டு அந்த சீக்கோ குரூப் வந்துட்டு நீ வந்துட்டு அன்னைக்கு எம்எல்ஏ இடிச்சிட்டு போன பொண்ணு தானே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உங்ககிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவன் என்னன்னா ஒரு பேப்பரை எடுத்து கொடுத்து எங்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருக்குது, இந்த மாதிரி எல்லா ஆப்ஸுக்கான அக்கௌண்ட்டுமே இருக்கா, அதில் வந்துட்டு பாஸ்வேர்ட்ஸ் கூட இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்து கொடுக்க அவங்க வந்து ஒரு அடிமை சிக்கனாடா அப்படின்ற மாதிரி சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. உங்ககிட்ட ஒய்ஃபை அக்கௌண்ட் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை எங்கிட்ட பவர் பேங்க் நிறையா இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பவர் பேங்க் எடுத்து காமிக்க அவங்களும் அவங்க ஃபோனை வந்துட்டு யோசிக்காமல் கொடுக்குறாங்க. அந்த பவர் பேங்க்கில் இருக்க இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம பான் வந்துட்டு அந்த ஃபோன் எல்லாத்தையுமே ஹேக் பண்ணிக்கிறான். ஸோ இப்போ வந்துட்டு அவங்க ஃபோன்லேருந்து ரொம்ப இல்லீகலான ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வாங்குறது, பர்ச்சேஸ் பண்ணுறது, சேல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்காக வந்து கண்டிப்பாக அவள் தான் காரணமாக இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹானை வந்துட்டு அடிக்கிறதுக்காக போக அவன் வந்து சட்டை காலரை பிடிச்சிக்கிறான். இப்போ கையை எடுக்கிறியா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க அதுவுமே வந்துட்டு ரொம்ப சாஃப்டான டோனில் சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ தாண்டி காரணம், நீ நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ அவளே வந்துட்டு அம்படியாக வந்துட்டு கையை உடைக்கிற அளவுக்கு முறுக்கி கையை எடுத்து விடுவா. இப்போ அங்கே இருக்க எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி அவனை தூக்கி கீழே போட்டுட்டு இவன் ஏதோ வந்துட்டு அவன் அட்டாக் பண்ணிட்டு தான் வந்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறான். மற்ற எல்லாருமே வந்துட்டு இவன் தான் அந்த கேர்ளை வந்துட்டு அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவளே போய் வந்துட்டு கேஸ் ஃபைல் பண்ணுறா. அங்கே வந்துட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு வரும்போது கிட்டத்தட்ட வந்துட்டு வீல் சேரில் உட்காந்துட்டு வருவா. ஏதோ பாதிக்கப்பட்ட ஸ்டூடெண்ட்டு, அவளால் எந்திரிச்சு நடக்கவே முடியாதுன்ற மாதிரி, அவளோட வாய் பேச முடியாதுன்ற மாதிரி அவள் பேரை எடுத்து முன்னாடி போர்டாக வைக்கிறானுங்க. அந்தளவுக்கு நடிச்சுக்கிட்டு இருப்பா. இதை பார்த்து சீக்கு வந்துட்டு ரொம்பவுமே ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இவன் நம்மளை அட்டாக் பண்ணிட்டு இந்தளவுக்கு அந்த ஆக்டிங் கொடுக்குறா அப்படின்ற மாதிரி அவனும் எவ்வளோ போராடி பார்ப்பான். ஆனால் ஃபைனலி வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டில் என்ன வந்துடும்னா சீ தான் வந்துட்டு புள்ளி, இவங்கெல்லாம் வந்துட்டு நிரபராதி அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ ஃபைனலி வந்துட்டு சானும் வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு இன்னசென்ட்டு, இவன் தான் வந்துட்டு ஏமாற்றி இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி பொட்ரே பண்ணி இப்போ சானை வந்துட்டு காப்பாற்றிட்டானுங்க. அவனோட அம்மாவும் வந்துட்டு தன்னோட பையனை வந்துட்டு நம்பாததுக்காக ரொம்பவுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேஸ் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த டைமில் இப்போ சோய் வரேன் அந்த ஸ்டூடெண்ட்டு, நான் வந்துட்டு நீங்கள் எந்த ப்ராப்ளமும் பண்ணாதீங்கன்னு சொன்னீங்க, நானும் அதே மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இந்த விஷயத்தில் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் வந்துட்டு யாருமே எனக்கு வந்துட்டு நன்றி தெரிவிக்கலை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அன்றைக்கி நைட்டு ஹீரோவும் மினிஸ்டரும் வந்து உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. மினிஸ்டருக்கு வந்துட்டு தன்னோட பொண்ணோட ஞாபகம் வந்துருச்சு. ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுது வந்துட்டு நைட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு எப்படி வந்து தன்னோட அப்பாவையும் தன்னையும் வந்துட்டு அவள் மீட் பண்ண வச்சா அப்படின்ற சீனை வந்துட்டு யோசிச்சு பார்க்குறான். ஃபஸ்ட் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்துட்டு ஜெலஸாகி சரியாக பேசிக்க மாட்டாங்க. அவள் என்ன சொல்லிடுவானா ஒரே வார்த்தையில், உங்களுக்கு பிடிக்காம நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ப்பா, ஆனால் இவங்களை கல்யாணம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்துருவேன், வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. தென் ஃபைனலி வந்துட்டு ரெண்டு பேருமே கன்வின்ஸ் ஆகி ஒன்றா வந்துட்டு ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சுப்பாங்க. இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருப்பான். அதோட வந்துட்டு ரொம்பவுமே பயங்கரமாக வந்துட்டு கண்ணில் இருந்து தண்ணீர் ஊற்றிக்கிட்டு இருப்போம். அட் த சேம் டைம் அன்றைக்கி நைட்டு வந்துட்டு அந்த சோய் இருக்கான்ல, அவனை பார்த்து அந்த சீன்ற ஸ்டூடெண்ட் வந்துட்டு நீ என்னோட லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான். இப்போ தான் நமக்கு ஒரு
ஒரு விஷயம் தெரிய வருது. அவன் வந்து அந்த சானுக்கு முன்னாடி வந்துட்டு போய் கேஸ் வந்து ஃபைல் பண்ணி இருந்திருப்பான்ல, அது வேற யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க, இவன் தான் சொல்லியிருப்பான். நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு யார் கேஸ் ஃபைல் பண்றாங்களோ அவங்க தான் விக்டிம்னு சொன்னேன், அதனால தான் உன்னை ஃபர்ஸ்ட் ஃபைல் பண்ண சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ சொன்னதை பண்ணதுனால தான் என்னோட லைஃப் வந்து ஸ்பாயில் ஆகிடுச்சு, இன்னைக்கு நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறேன், நான் வந்து சாகுற மாதிரி இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்துட்டு ஜோய் வந்துட்டு ஸ்மைல் பண்ணிக்கிட்டே என்ன சொல்கிறான்னா, நான் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டேனோ அதுதான் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் போயிட்டு அந்த எதிர்க்கட்சி பொலிட்டீஷியன் இருப்பான்ல, அவனை மீட் பண்ணி இதில் வந்துட்டு அந்த என்ற ஸ்டூடெண்ட் வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் டீமால் தன்னோட லைஃபவே இழந்துட்டதாகவும் தான் வந்து சாக போகிறதாகவும் சொல்லியிருப்பான். அந்த ரெக்கார்டிங் இருக்கா அப்படின்ற மாதிரி கொடுக்க, இதை நீ எங்கேருந்து எடுத்த அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஸோ அவங்ககிட்ட இந்த ரெக்கார்டிங் எடுத்ததுக்கப்புறம் இவனே வந்துட்டு மாடியிலேருந்து அவனை பிடிச்சி தள்ளியிருந்திருப்பானா இல்லை அவனா விழுந்துட்டானான்னு தெரியல. ஆனால் மினிஸ்டர் கிட்ட வந்துட்டு இப்போ அந்த மாடியிலேருந்து விழுந்துட்டான், அது மட்டும் இல்லாமல் கோமால இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ வந்துட்டு என்ன நீ எக்ஸாக்டாக வந்துட்டு என்ன பண்ணணும்னு நினைக்கிற, என்னோட கொழு உன்னோட கொழு சேமாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சோய் ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்க, நான் வந்துட்டு உங்களை வந்து டிபெண்ட் பண்ணி இல்லை, நீங்கள் தான் என்னை டிபெண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்னை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, நான் தான் உங்களை மேனிப்புலேட் பண்ணி நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ ஆனால் வந்துட்டு மினிஸ்டருக்கு வேறு வழி இல்லை, அதாவது அந்த எதிர்க்கட்சி பொலிட்டீஷியனுக்கு வேறு வழி இல்லை, அவன் சொன்ன மாதிரியே வந்து செய்கிறாரு. இப்போ மீடியா ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ப்ரொடெக்ஷன் டீம் வந்துட்டு பேன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சோயின்ற ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான்னா, ஸ்கூலுக்கு வெளியே போய் நின்றுக்கிட்டு அந்த ப்ரொடெக்ஷன் டீமை வந்துட்டு பேன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ போய் அவனை போய் பார்க்க போனப்போ, ஓ நீ எந்திரிக்கியா அப்படின்ற மாதிரி இப்போ தான் பேச ஆரம்பிக்கிறான். இப்போ ஹீரோ தன்னோட பாக்கெட்டில் இருந்துட்டு ஒரு ட்ரக்கை எடுத்து காமிச்சிட்டு, இதை நீ தான் மேட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் நான் தான் பண்ணுறேன், உன்னால் வந்துட்டு அதை நிரூபிக்க முடியுமா, உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் நக்கலை என்ன சொல்கிறான்னா, உனக்கும் ஆளுக்கு வேறு வேலையே இல்லையா, எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க பிரச்சனையை கவனிக்கிறது அவங்க வேலையா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஹீரோயின் வந்து அவன் மேலே ரொம்ப கேரிங்காக இருந்திருப்பா. ஈவன் அடிக்கடி வந்துட்டு ஸ்கூலை ஸ்கிப் பண்ணாலும் அவனை போய் டேரெக்டாக வந்து வீட்டில் பார்த்துக்கிட்டு இருப்பா. அவனுக்கு ஏதாவது காயம் ஏற்பட்டுச்சுன்னா அவனோட இன்ஜூரிஸ்க்குலாம் வந்து மருந்து போட்டுட்டு இருந்திருப்பா. ஒவ்வொரு தடவையும் அவன் தப்பு பண்ணும்போது அவனுக்கு வந்துட்டு சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பா திருந்தணுன்றதுக்காக. ஏன்னா அவன் பனிஷ் பண்ணக்கூடாது, நல்லா படிக்கணும், நல்லா வளரணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சிருந்திருப்பா. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் இம்பார்ட்டன்ட் நினச்சிருந்திருப்பா. ஆனால் வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு அவனுக்கு ஸ்கூலில் வந்துட்டு ட்ரக் விற்கிறது ரொம்பவுமே ப்ராஃபிட்டபிள்னு தெரியவும் தான் அவள் கூப்பிட்டதுக்காக வந்திருக்க மாட்டான், அந்த ட்ரக்கை விற்கிறதுக்காக தான் வந்திருப்பான். அவன் ஸ்கூலுக்கு ரிட்டர்ன் வரதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவுமே ஹாப்பியாக இருந்திருக்கும். ஒரு நாள் வந்துட்டு எதேச்சையாக வந்துட்டு அவனோட பேக்கில் ட்ரக் இருக்கிறத பார்த்துருவா. அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமும் கூட போலீஸ்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்க மாட்டா. ஆனால் வந்துட்டு அவன் என்ன சொல்லிக்கிட்டு இருப்பானா, இப்போ ஹீரோ கிட்ட, ஒருவேளை அவள் அதை பார்க்காம இருந்திருந்தா அவளை நான் கொலை பண்ணியிருந்திருக்க மாட்டேன், இந்நேரம் அவளை கல்யாணம் பண்ணி நல்லா தான் வச்சிருந்திருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருப்பான். ஏன்னா அந்தளவுக்கு அவள் கேரிங் எடுத்து பார்த்துருந்துருப்பா. அவனுக்குமே அவளை ரொம்ப பிடிச்சிருந்திருக்கும். ஆனால் ட்ரக்குக்காக வந்துட்டு தான் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக அவளை கொலை பண்ணியிருந்திருப்பான். இதை கேட்டு ஹீரோக்கு வந்துட்டு பயங்கரமாக கோவம் வருது. அவனை கோவப்படுத்தணுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருப்பான். இப்போ ஹீரோ வந்துட்டு அவனை அடிக்கிறத பார்த்ததும் மற்ற மீடியம் பர்சன்ஸ்லாம் வந்துட்டு அவங்கள ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அவன் வந்துட்டு அவன் காலில் விழுந்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிற மாதிரி நடிக்க ஆரம்பிக்க, இப்போ அந்த டீமவே வந்துட்டு பேன் பண்ணி ஸ்கூலுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டு ஜோய் வந்துட்டு ரொம்பவுமே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ ஜோய் என்ன ஆசைப்பட்டான், ட்ரக்கை வந்து டெலிவரி பண்ணணும், நல்லா ஏர்ன் பண்ணணும் தானே ஆசைப்பட்டான். இப்போ அதுதான் வந்துட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி நடந்துட்டு இருக்கு. சான் மாதிரியான பசங்களை வச்சு டெலிவரி பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த டெலிவரி வந்துட்டு ஸ்னீக்கர்ஸை வந்து டெலிவரி பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் உண்மையாகவே வந்துட்டு அவங்க ட்ரக்கை வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் ஆல்மோஸ்ட் வந்துட்டு இப்போ 17 ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டு பரவ ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்குமே வந்துட்டு ஏர்ன் பண்ணணுன்ற ஆசையில் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிக்கிறத விட, கிளாஸ் அட்டன் பண்ணுறதை விட இந்த மாதிரி டெலிவரிஸை வந்துட்டு அதிகமாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் ஆல்ரெடி நிறைய டீச்சர்ஸ்க்கு தெரிஞ்சாலுமே அவங்களால எதுவும் பண்ண முடியல. எல்லாருமே வந்து டிப்ரெஷனில் இருப்பாங்க. ஸோ அந்த ஸ்னீக்கர்ஸில் வந்துட்டு ட்ரக்ஸ் இருக்குன்னு தெரியாமல் தான் ஷானும் வந்துட்டு டெலிவரி பண்ணிட்டு இருந்தப்போ ஒரு நாள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ளே ட்ரக் இருந்திருக்கும். ஸோ அதனால் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவனே மெசேஜ் அனுப்பி வைக்கிறான், அந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே தெரியப்படுத்துகிறான். இந்த விஷயம் வந்துட்டு நம்ம ஜோய்க்கு தெரிய வந்துட அவனுமே சானை வந்து பிடிச்சி வச்சு நீ தான் அந்த வந்து மீட்டிங்கை வந்து எப்படியாவது கேன்சல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கம்பல் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த டீச்சர் ஜூன் இருப்பாள், அவள் வந்துட்டு இந்த மாதிரி சஸ்பீசியஸான ஆக்டிவிட்டி வந்து கண்டுபிடிக்கிறா. ஸோ இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க டீமை பார்க்கறதுக்காக அந்த ஆஃபீஸ் போகிறா. என்னதான் வந்துட்டு ஆஃபீஸில் அப்ரூவல் இல்லைனாலும் அவங்க சீக்கிரட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவங்களுக்கு நல்லாவே தெரிய வருது. இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்குன்றது சீக்கிரமாகவே வந்துட்டு நம்மளுக்கு கிளியர் பண்ணுவாங்க. ஆல்ரெடி கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்கான அந்த ட்ரக் வந்துட்டு எல்லா ஸ்கூல்லையும் வந்துட்டு திரும்ப பரவ ஆரம்பிச்சிருது. இப்போ நேஷன் வைடாக இருக்க எல்லா டீச்சர்ஸுமே வந்துட்டு மினிஸ்டர் வந்துட்டு சீக்கிரட்டாக ஒரு மெசேஜ் அனுப்பி வந்துட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடுறாரு. ஸோ ஃபஸ்ட்டு யாருமே வரல, ஆனால் அதுக்கப்புறம் சில டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு அவங்களாவே முன்வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த தடவை வந்து டீச்சர்ஸும் சேர்ந்து வந்துட்டு அந்த ஜோயின்ற ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கு பின்னாடி நடக்கிற ஆக்டிவிட்டீஸ்க்கான அந்த விட்னஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மினிஸ்டர் வந்துட்டு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. அதில் வந்துட்டு பப்ளிக்காக வந்துட்டு ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஜோயின்ற ஸ்டூடெண்ட் தான் வந்துட்டு பிரைமரி சஸ்பெக்ட், அவன் தான் வந்துட்டு இந்த எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி எவிடன்ஸையும் எல்லாரும் முன்னாடி காமிக்கிறாரு. ஸோ இந்த நியூஸை வந்துட்டு டிவியில் பார்த்தா நம்ம ஜோய் என்ன பண்ணுறான்னா, ஆல்ரெடி ஸ்டாக் வச்சிருக்க அந்த இதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ணுன்றதுக்காக அந்த ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்டாக்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். அங்கே கட் பண்ணி நம்ம டீம் வந்துட்டு உள்ளே இறங்குறாங்க. அங்கே நிற்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ஆஃபீஸ் வந்துட்டு திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி ஒரு மாஸ் என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. உள்ளே போய் எல்லா திங்ஸையும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ட்ரக் யாருக்குமே கிடைக்கல. ஆனால் வந்துட்டு ஒரு டோரை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஓப்பன் ஆகலை. அப்போ வந்து ஹீரோ புரிஞ்சுக்கிறான் இங்கே ஏதோ வந்துட்டு வித்தியாசமான ஒரு திங் இருக்குது, அதனால் வந்து நம்மளை ட்ராப் பண்ண பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போதே இப்போ அந்த டோரை ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட் வந்து ட்ரக்கெல்லாம் பறக்க ஆரம்பிக்குது. ஹீரோ ஆல்ரெடி வந்துட்டு அவனோட மூக்கை பற்றி வச்சுருந்துருப்பான். இப்போ வேன் மேலே வந்துட்டு எதுவும் பற்றக்கூடாதுன்றதுக்காக ஹான் வந்துட்டு அவனை மறைச்சிக்க இப்போ ஹானுக்கு வந்துட்டு ட்ரக்கெல்லாம் வந்துட்டு உள்ளுக்கு போக ஆரம்பிக்குது. ஆல்ரெடி அவளுமே வந்துட்டு இப்போ ட்ரக் எடுத்துக்கிறதுனால போதை ஆயிடுறா. ஹீரோ விண்டோ வழியா சோய் அப்புறம் அவனோட ஆட்கள் வந்துட்டு ஓடி போகிறத பார்க்குறான். பக்கத்து விண்டோ வழியா நம்ம ஹான் எட்டி பார்த்துட்டு இருக்கா. இப்போ என்ன சொல்கிறேன்னா, எனக்கு பறக்க தெரியும், அது உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி ட்ரக்கில் பேசிகிட்டு இருப்பா. இப்போ ஒரு செகண்ட் கூட யோசிக்காம அப்படியே விண்டோ வழியா எகிரி குதிச்சு அந்த ரெண்டு பேர் மேலேயுமே விழுந்துடுறா. நம்ம வான்லாம் வந்து பயந்துட்டான். ஐயோ என்னாச்சோ அப்படின்னு போய் பார்த்தா அவன் நல்லா தான் இருப்பான், ஆனால் அவங்க 2 பேரும் நசுங்கிடுவானுங்க. எப்போவுமே நல்லா ஃபைட் பண்ணுற ஹான் வந்துட்டு இப்போ அவளால் ஃபைட் பண்ண முடியல. அவளை போட்டு அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வந்து அவள் ட்ரக்குனால வந்துட்டு ரொம்பவுமே இதாக இருந்திருப்பா. இப்போ பேன் வந்துட்டு அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக முன்னாடி வரான். எப்போவுமே வந்துட்டு ஹான் தான் வந்துட்டு பானை காப்பாற்றுவா. இந்த தடவை வந்துட்டு பான் எல்லாரும் கூட சண்டை போட்டு ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு அவன் இந்த ஃபைட்டில் ஜெயிச்சும் போயிடுறான். அதுக்கப்புறம் அவளை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தனியாக கூப்பிட்டுட்டு வந்து என்னாச்சு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. சடனாக வந்துட்டு நம்ம ஹான் வந்துட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. அவனுக்கு வந்துட்டு ஒரே பயமாக போயிடுது, என்னாச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஆக்சுவலாக நம்ம ஹானும் பானும் வந்துட்டு ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க, ஆனால் 2 பேரும் சொல்லிக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க பேசுகிற சில வேர்ட்ஸு கான்வர்சேஷன்லாம் வச்சுட்டு அவங்களுக்கும் வந்து புரியும், ஆனால் வந்து வெளிப்படையாக சொல்லிக்க மாட்டாங்க. மற்ற டீம் மெம்பர்ஸ்க்கும் நல்லாவே தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு அவள் வந்துட்டு அவனை ஹக் பண்ணுறது. ஸோ ஜோய் அப்புறம் அவனோட ஆட்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அந்த ஸ்கூலுக்குள்ளே போயிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கா. எக்ஸாக்டாக வந்துட்டு இது வேறு எந்த இடமும் இல்லை. ஹீரோயின் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கத்திரிக்கோளை குத்தி ஒரு இடத்துல இறந்து போயிருப்பாள், அதே ஹாலு. இந்த விஷயம் வந்துட்டு ஜோய்க்கு ஞாபகம் வர இப்போ தான் வந்துட்டு அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது வேறு எந்த இடமும் இல்லை, இதே மாதிரி தான் நான் ட்ரக் யூஸ் பண்ணுறத, அதாவது வித்துக்கிட்டு இருக்கதை வந்துட்டு அவள் கண்டுபிடிச்சிட்டா. எப்பவும் போல் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தானா அதை கேட்கல, ஆனால் நான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்துட்டு ப்ரிட்டன் பண்ணேன். அதனால் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அவள் ஹக் பண்ண வரும்போது நான் அவளை கத்திரிக்கோளை குத்தி கொண்டுட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ வந்து அதை யோசிச்சு வந்துட்டு ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ள பின்னாடி வந்து சான் நிற்பான். அவனை வந்துட்டு கத்தியை வச்சு எல்லாரும் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு அவளுக்கு வந்து கத்திரிக்கோளால் குத்தணும், இப்போ அதே இடத்துல வச்சு அவனை வந்துட்டு ஹார்ட்லேயே வந்து குத்திடுறான். இப்போ அதை பார்த்துக்கிட்டு இருந்த ஹான் வந்து என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ட்ரக்கு வந்துட்டு இதாக இருக்கனால அவளால் ப்ராசஸ் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு எப்படியாவது வந்து இந்த ட்ரக்கு இறங்குறதுக்கு ஏற்பாடு பண்ண அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ பேன் வந்துட்டு வேறு வழி இல்லாமல் அவளை கிஸ் பண்ணிடுறான். அவளுக்கு அப்படியே நார்மலாக ஓரளவு தெளிஞ்சு போயிடுது. ஸோ இப்போ ஹான் வந்துட்டு போயிட்டு சானை வந்து காப்பாற்றிடுறான். மற்றவங்களெல்லாம் அவள் பார்த்துக்க இப்போ வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு ஜோய்கிட்ட வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை வந்துட்டு கோபம் தீர வந்துட்டு அடின்னு அடிச்சு போட்டுட்டு இப்போ ஃபைனலாக அவனுக்கு ஒரு சான்ஸ் தரேன், திருந்திரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. எல்லாரும் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பான், அவனை வந்துட்டு ரிவெஞ்ச் எடுப்பான் அப்படின்னு தானே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் லாஸ்ட்டாக வந்துட்டு ஹீரோயின் பண்ண மாதிரி அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பா. இதை கேட்டதுமே அவன் என்ன சொல்கிறான்னா, நீயும் வந்து ஹீரோயின் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ஏஞ்சல்ஸ்ன்னு நினைக்கிறீங்களா, எதுக்கு வந்து மன்னிச்சு விடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நாங்கள் வந்து ஏஞ்சல்ஸ் இல்லை, ஆனால் நாங்கள் அடல்ட்ஸு, உங்களை மாதிரி சின்ன பசங்களை வந்துட்டு தப்பு செய்யாமல் பாதுகாக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்போ தான் வந்துட்டு ரொம்பவுமே ரெக்ரெட் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறான், தான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு. ஒரு பக்கம் ஜோய் வந்துட்டு ரொம்பவுமே ரெக்ரெட் பண்ணி பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து சாஞ்சு கீழே உட்காந்துடுறான். அட் த சேம் டைம் வந்துட்டு ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்து அவளை பார்த்து ரொம்பவுமே ப்ரௌடாக வந்துட்டு நீ உன்னோட வந்துட்டு செல்ஃபை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்ட, என்னைய மாதிரியே வந்துட்டு நீ முடிவெடுத்திருக்கா அப்படின்ற மாதிரி ப்ரௌடாக பார்க்குற மாதிரி வந்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. ஜோயை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அமைச்சரே வந்துட்டு போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு வராரு. அது வரைக்கும் காமாக தான் இருந்திருப்பாரு. ஜோய் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு குத்திட்டான்னு தெரியிற வரைக்கும் வந்துட்டு அவன் குத்திட்டான் அட்டாக் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீ என்னடா பண்ணி வச்சிருக்க, என் மருமகனவே குத்திட்டியான்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்துட்டு ரொம்பவுமே காண்டாகி வந்துட்டு குதிச்சுக்கிட்டு இருப்பாரு. எல்லாருமே பிடிச்சி வந்துட்டு அடக்கி வைப்பாங்க. இதுல இருந்து தெரியுது அவர் வந்துட்டு தன்னோட பொண்ணை போலவே வந்துட்டு தன்னோட மருமகனை எந்த அளவுக்கு நேசிக்கிறாருன்னு. கிட்டத்தட்ட அந்த இடத்துல வந்துட்டு தான் ஒரு அமைச்சர்ன்றதே மறந்துட்டு வந்துட்டு அவர் ரியாக்ட் பண்ணி இருந்திருப்பாரு. எல்லாரும் வந்துட்டு பார்த்து சந்தோஷமாகவும் இருக்கும், கொஞ்சம் சிரிப்பாகவும் இருக்கும் அவர் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த இடத்துல. ஸோ இப்போ லாஸ்ட்டாக அவர் வந்துட்டு ப்ரெஸ் மீட் வைக்கிறாரு. அதில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் எங்கள் கடமை பண்ணிட்டோம்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ ஹீரோயினோட கல்றையை பார்க்கறதுக்காக நம்ம பான் அப்புறம் ஹான் அப்புறம் ஹீரோ வந்துட்டு மினிஸ்டர் எல்லாருமே போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அவளுக்காக வந்துட்டு லெட்டர்ஸ்லாம் வச்சுருந்துருப்பாங்க. இதை பார்க்கும்போது ஃபைனலி அவங்களுக்குலாம் ஹாப்பியாக இருக்கும். ஒரு வழியாக வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைச்சிருச்சு, அவளுமே இப்போ பீஸ்ஃபுல்லாக இருப்பா அப்படின்ற மாதிரி அவங்க பிலீவ் பண்ணுறாங்க. இப்போ அங்கேருந்து ரிட்டர்ன் போகும்போது ஹானும் பானும் வந்துட்டு அவங்களோட கையை பிடிச்சிக்கிறாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டாக இருக்குது. இதை பார்த்துட்டு அமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கிரேஸியாக லவ் பண்ணுறாங்க, ஆனால் இன்னும் அதுவே அவங்களுக்கு தெரியலை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அகைன் இதே மாதிரி ஒரு கேஸ் வருது. என்ன கேஸ்னா, ரொம்பவுமே வந்துட்டு ஃபேமஸான ஒரு பாஸ்கெட் பிளேயர் வந்துட்டு அவங்களோட டீம்மேட்ஸை வந்துட்டு புள்ளி பண்ணுற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து தட்டி கேட்கலான்னு பான் போகிறான். அவனே அடிச்சு கீழே உட்கார வச்சிட்டான். அந்த இடத்துக்கு ஹான் போகிறான். அவளாலுமே ஹேண்டில் பண்ண முடியல. எப்பயும் போல் நம்ம ஹீரோ வந்து களத்தில் இறங்குறான். அவனை வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு ஒரு ஸ்மார்ட் பண்ண மேனிக்கா அந்த சீனை கட் பண்ணுறாங்க. ஏதாவது வந்துட்டு இந்த சர்வீஸ் தொடர்ந்து நடைபெறும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு இந்த சீனை கொண்டு வந்திருப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்துட்டு எதிர்கட்சி பொலிட்டீஷியன் இருப்பான்ல, அவனையுமே வந்துட்டு ஃபைனலி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த பொலிட்டீஷியனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அந்த இடத்துல அமைச்சர் இருப்பாரு. அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ மட்டும் என்ன ஏஞ்சல் நினைப்பா, நீ எந்த தப்பு பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா பிரதர் நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நான் சொல்லலை, நானுமே தப்பு பண்ணுவேன்னு சொல்லிட்டு இப்போ மூஞ்சிலே ஒரு பஞ்ச் வைக்கிறான். தென் வந்துட்டு நம்ம ப்ரொடக்ஷன் டீம் வந்துட்டு அஃபீஷியலாக வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிடைக்க வேண்டிய நீதியும் கிடைச்சிருது. அப்புறம் ஹான்பானோட லவ்வும் வந்துட்டு ஒன்று சேர்ந்துருது. இதோட வந்து குட் எண்டிங்காக வந்துட்டு இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. இது போல் ஸ்டோரிஸ் பார்க்கணுன்னா மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ்.